World War II, Standard 10, Unit 3, History, Social Science. இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரடக்ஷனில் இம்பார்ட்டன்ஸ் மட்டுமே நான் பண்ணியிருக்கேன், ஹைலைட் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோம். பிகாஸ் 1 வேர்ட்ஸ்லையோ இல்லை 2 வேர்ட்ஸ்லையோ 2 மார்க்ஸ்லையோ எதுலையாவது வந்துச்சுன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு ரைட். ஸோ இன்ட்ரோவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி 20th century witnessed 2 wars. ஸோ 20th centuryயுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப், அதாவது 1950க்குள்ளேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்னா 50 இயர்ஸாக பிரிச்சுக்கலாம். அப்போது 1950க்குள்ளே 2 வார்ஸ் வந்து நடக்குது, விச் டிவாஸ்டேட்டட் த வேர்ல்டு. ஸோ உலகத்தையே வந்து தலைக்கீழ மாற்றிச்சு, அதாவது ரொம்ப சேதாரம் படுத்திச்சு, அதாவது டிவாஸ்டேட்டட், அழிச்சிருச்சுன்னு அர்த்தம். வேர்ல்டு வார் 1 வாஸ் ஃபாட் ஃப்ரம் 1914 to 1918. ஸோ வேர்ல்டு வார் 1 எப்போ நடக்குதுன்னா 1914 ஸ்டார்ட் ஆகி 1918 முடிஞ்சிருச்சு. வேர்ல்டு வார் 2 began in 1939 and ended in 1945. ஸோ வேர்ல்டு வார் 2 1939 ஸ்டார்ட் பண்ணி 1945 முடிஞ்சது. While the world at large had experienced many wars, these 2 wars are referred to as world wars because. ஸோ இது ஒரு வேளை நமக்கு 2 மார்க்ஸில் 3 மார்க்ஸில் கேட்கலாம். ஸோ உலகத்தில் நிறைய போர்கள் நடந்தது, பெரிய பெரிய போர்கள்லாம் நடந்தது. ஆனால் இதை மட்டும் ஏன் வந்து வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, பிகாஸ் அது காரணம் சொல்கிறாங்க பாருங்கள். ஆஃப் தி எக்ஸ்டெண்டட் ஏரியா ஆஃப் தி கான்ஃப்ளிக்ட். இங்கே கான்ஃப்ளிக்ட்னா இங்கே சண்டை. ஸோ எக்ஸ்டெண்டட் ஏரியானா ரொம்ப அதிகமான இடத்துல ஏரியாவில் இந்த சண்டை நடந்ததுனால இதை வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தி வெரி ஹை டெத் டால் ஆஃப் சிவிலியன்ஸ். அது மட்டும் இல்லாமல் சிவிலியன்ஸ்ன்னும் போது இங்கே பொதுமக்கள் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க தான் சிவிலியன்ஸ். ஸோ அதிகமான சிவிலியன்ஸும் ஆஸ் வெல் அஸ் ஆர்ம்டு காம்பேட்டன்ஸ். ஆர்ம்டு காம்பேட்டன்ஸ்னால் இங்கே சோல்ஜர்ஸ்லாம், அதாவது போர்க்களத்தில் போய் போர் செய்யக்கூடியவங்க இருக்காங்களா, அவங்க தான் ஆர்ம்டு காம்பேட்டன்ஸ்னு சொல்கிறாங்க. இது ஆர்ம்டு காம்பட்டன்ஸும் சிவிலியனும், அதாவது பொதுமக்கள், போருக்கு போகாத பொதுமக்களும் அதிகமான டெத்ஸ் வந்து ஏற்பட்டுருச்சு, இறப்புகள் ஏற்பட்டதுனால இதை வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு 3 மார்க்ஸ்லேயும் வரலாம். போத் வார்ஸ் வேர் ஃபாட் ஆன் செவரல் ஃப்ரண்ட்ஸ் அக்ராஸ் யூரோப், ஏஷியா, ஆஃப்ரிக்கா. இங்கே ஃப்ரான்ஸ் அப்படின்னும் போது அந்த எல்லை பகுதிகள் சொல்லுவோம் இல்லையா, தட் இஸ் ஃப்ரான்ஸ். ஸோ ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் இது நடந்தது. எங்கெல்லாம் நடந்ததுன்னா யூரோப், ஏஷியா, ஆஃப்ரிக்கா, இங்கெல்லாம் வந்து இது நடந்தது. The total number of deaths in World War I is estimated to be 20 million and 21 million wounded. ஸோ வேர்ல்டு வார் 1ல் எவ்வளோ பேர் இறந்தாங்கன்னா 20 மில்லியன் மக்கள் இறந்துட்டாங்க. 21 மில்லியன் மக்களுக்கு வந்து சேதாரம் இருந்தது, தட் இஸ் காயப்பட்டிருந்தாங்க. ஊண்டட்னா காயப்பட்டிருந்தாங்க. ஸோ 2021 வேர்ல்டு வார் 1 ஞாபகம் வச்சுக்கோங்க, மில்லியன்ஸில் இது நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 20 மில்லியன் மக்கள் இறந்தாங்க பாருங்கள், அதில் 9.7 மில்லியன் வந்து சோல்ஜர்ஸ் மட்டுமே. ஸோ மீதி வந்து சிவிலியன்ஸ் இறந்துருக்காங்க. அண்ட் வேர்ல்டு வார் 2 த டெத் டால் வாஸ் 24 மில்லியன் மிலிட்ரி பர்சனல்ஸ் அண்ட் நியர்லி 50 மில்லியன் சிவிலியன்ஸ். ஸோ வேர்ல்டு வார் 2ல் பாருங்கள், அதை விட அதிகமாக இருக்குது. 24 மில்லியன் வந்து மிலிட்ரி பர்சனல்ஸ் மட்டுமே, 50 மில்லியன் வந்து சிவிலியன்ஸ், அதாவது போர் செய்ய போகாத பொதுமக்கள் வந்து 50 மில்லியன் மக்கள் இறந்துட்டாங்க வேர்ல்டு வார் 2ல். இன் போத் வார்ஸ் த கம்பைன்ட் ஃபோர்ஸஸ் ஆஃப் கிரேட் பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபாட் அகெயின்ஸ்ட் அ வார் அலையன்ஸ் லெட் பை ஜெர்மனி. ஸோ 2 வார்லுமே, வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2, நீங்கள் இது ரெண்டுமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சென்ட்ரல் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த கிரேட் பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா, யுனைடெட் ஸ்டேட்ஸ். நம்ம ஏற்கனவே வேர்ல்டு வார் 1ல் பார்த்தோம் சென்ட்ரல் பவர்ஸ்னால் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்த சென்ட்ரல் பவர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த சென்ட்ரல் பவர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் இவங்களோட சேர்ந்து யார் சண்டை போட்டாங்க அப்படின்னா ஜெர்மனியோட இருந்த அலையன்ஸும் சேர்ந்து சண்டை போடுறாங்க. சரி, ஜெர்மனியோட இந்த வேர்ல்டு வார், இப்போ நம்ம வேர்ல்டு வார் 2 பற்றி படிச்சுட்டு இருக்கிறதுனால வேர்ல்டு வார் 2ல் யாரெல்லாம் வந்து ஜெர்மனியோட அலையன்ஸில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்டாலியும் ஜப்பானும் இப்போ இவங்களுடைய அலையன்ஸ். ஸோ ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான் இவங்களும், கிரேட் பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் இவங்களும் சேர்ந்து இப்போ சண்டை வந்து போடுறாங்க. இது வேர்ல்டு வார் 2ல். இன் அடிஷன் டு தி டெரிபிள் ஹியூமன் காஸ்ட். ஸோ இந்த வேர்ல்டு வார் 2ல் மக்களுக்கு ஏற்பட்ட ரொம்ப ரொம்ப மோசமான அந்த மோசமான இன்னல்களையும் தாண்டி த ஃபைனான்ஷியல் காஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டு வார் 2 வாஸ் ஆல்சோ ஹியூஜ். ஸோ ஃபைனான்ஷியல் காஸ்ட்டும் கூட அதிகம், நிறைய பணம் வந்து இதனால் செலவாச்சு. இட் வாஸ் 5 times ஹையர் தேன் தி ஃபிகர்ஸ் ஃபார் வேர்ல்டு வார் 1. ஸோ வேர்ல்டு வார் 1க்கு எவ்வளோ பணம் ஆச்சோ அதை விட 5 மடங்கு, 5 times ஹையர் சொல்கிறாங்க பாருங்கள், 5 மடங்கு அதிகம் ஃபைனான்ஷியல் காஸ்ட் வந்து வேர்ல்டு வார் 2க்கு ஆச்சு. World War II also witnessed unprecedented levels of brutality against non-combatant civilian population. ஸோ பொதுமக்கள் இருக்காங்க பார்த்திங்கன்னா, அந்த பொதுமக்களுக்கு எதிர்பாராத, இங்கே அன்பிரசிடென்டட் அப்படின்னா எதிர்பார்க்காத விதமான புருட்டாலிட்டின்னா கொடுமைகள் வந்து நடந்துச்சு இந்த வேர்ல்டு வார் 2ல்.
gross violation of international protocols on the treatment of prisoners of war. ஸோ இன்டர்நேஷ்னல் ப்ரோட்டோகால்ஸ்னும் போது இங்கே அக்ரிமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்களே அதுதான். ஸோ இன்டர்நேஷ்னல்னும் போது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட்ஸ் வந்து இவங்க வந்து வயலேட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த நம்ம எல்லைக்குள்ளே வரும்போது சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து வயலேட்னா அதை மீறிட்டாங்கன்னு சொல்லிட்டு வயலேஷன். ஸோ இந்த பிரிசனர்ஸ் ஆஃப் வார் அப்படின்னா அவங்களுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்தது, அதை தாண்டி அவங்கள வந்து கொடுமை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பிரிசனர்ஸ் ஆஃப் வார்னா யாருன்னா சண்டை போர் நடந்துட்டு இருக்கும்போது அந்த போர் முடிஞ்சோடனே அந்த நாட்டில் இருக்கிற மக்களெல்லாம் கூப்பிட்டு எடுத்துகிட்டு போய்ட்டு ப்ரிசனில் வச்சுப்பாங்க. தட் இஸ் பிரிசனர்ஸ் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள வந்து ரொம்ப மோசமான நிலையில் வச்சுருந்தாங்க. மெனி ஆஃப் ஹூம் வேர் டார்ச்சர்ட் அண்ட் கில்டு. ஸோ இந்த மாதிரி சண்டை நடந்தப்போ பிடிச்சிட்டு போயிட்டு பிணை கைதிகளாக வச்சுக்கிறவங்கள என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப அதிகமான டார்ச்சர் பண்ணது மட்டும் இல்லாமல் கொன்னுட்டாங்க இந்த வேர்ல்டு வார் 2ல். இன்நியூமரபிள் அட்ரோசிட்டிஸ் வேர் கமிட்டட் அகேன்ஸ்ட் த பீப்புள் லிவிங் இன் கான்குவயர்ட் ரீஜன். ஸோ எந்த நாட்டை போய் இவங்க போர் செஞ்சு அந்த நாட்டை போய் ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த நாடு இவங்களோட கண்ட்ரோலுக்கு வந்துடும் இல்லையா, தட் இஸ் கான்குவயர்ட் ரீஜன், பிடிச்சு வச்சுட்ட ரீஜன், அதாவது ஜெயிச்சிட்ட இடம். அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து ரொம்ப கொடுமைகள் வந்து அவங்க பண்ணாங்க. த எண்ட் ஆஃப் வேர்ல்டு வார் 2 signaled a change in the world order and political configurations among the major powers. ஸோ இந்த வேர்ல்டு வார் 2 நடந்ததில் உலகத்தில் மிகப்பெரிய சேஞ்சஸ் வந்து ஏற்பட்டுருச்சு. பொலிட்டிக்கல் கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் நிறையா ஆச்சு. அதாவது அந்த நாடுகள் பிரிக்கிறது, அந்த நாடுகளுடைய எல்லைகள் அதெல்லாம் வந்து நிறைய மாறுச்சு. In addition, an era of large-scale social and economic changes across the world was ushered in. ஸோ அது மட்டுமே இல்லாமல் சோஷியல் எக்கனாமிக் அந்த பண விஷயத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு, பழக்க வழக்கங்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு இந்த வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம். இந்த 2 வேர்ல்டு வார்க்கு அப்புறம் மெயினாக இங்கே நம்ம படிக்கிறது வேர்ல்டு வார் 2. ஸோ அந்த வேர்ல்டு வார் 2 உடைய எண்டில் சொல்கிறாங்க. இப்போது இந்த வேர்ல்டு வார் 2 உடைய காசஸ் எதனால் நடந்துச்சு, கோர்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு வார் 2 பார்க்க போகிறோம். அதில் இந்த வீடியோவில் நம்ம காசஸ் மட்டும் என்னெல்லாம் காரணம், ஏன் இந்த வேர்ல்டு வார் 2 வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத மட்டுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ காசஸ். த டிவாஸ்டேஷன் காஸ்ட் by World War I was of such magnitude that it was referred to as the Great War or the War to End All Wars. ஸோ இந்த வேர்ல்டு வார் 1ல் நடந்த அந்த இங்கே டிவாஸ்டேஷனாக சேதாரம் ஏற்கனவே, ஸோ டேமேஜஸ் ஸோ ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதை எப்படி சொல்கிறாங்கன்னா கிரேட் வார் அப்படின்னு சொன்னாங்க வேர்ல்டு வார் 1. இன்னொரு வார்த்தை என்ன சொல்லுவாங்க, இந்த வார் டு எண்ட் ஆல், எல்லா போரையும் ஸ்டாப் பண்ணுறதுக்கு உண்டான போர் தான் வந்து வேர்ல்டு வார் 1ன்றாங்க. வார் டு எண்ட் ஆர் வேர்ல்ட்ஸ், எல்லா சண்டையும் நிறுத்துறதுக்கு ஏற்பட்ட ஒரு சண்டைன்ற மாதிரி இந்த வேர்ல்டு வார் 1 சொன்னாங்க. த பெலிகரண்ட் நேஷன்ஸ், இங்கே பெலிகரண்ட் நேஷன்ஸ் அப்படின்னா த்ரெட்டனிங், அதாவது பயம் படுத்தக்கூடிய நேஷன்ஸ் இருக்கு இல்லையா, எஸ்பெஷலி இந்த பயம் படுத்தக்கூடிய நேஷன்ஸ் யாருன்னா எஸ்பெஷலி பாருங்கள் த அலையன்ஸ் அண்ட் நோ. இங்கே அலையன்ஸ்னும் போது நம்ம ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான் எல்லாம் அலையன்ஸ். ஸோ கூட சேர்ந்துருக்கிறவங்க தான் அலையன்ஸ் சொல்கிறாங்க. அண்ட் நோ டிசைர் ஃபார் தி செகண்ட் ப்ரொலாங்டு கான்ஃப்ளிக்ட். ஸோ மறுபடியும் இன்னொரு பெரிய ஒரு சண்டை வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆசை இல்லாத தன்மை, நோ டிசைர் சொல்கிறாங்க பாருங்கள், டிசைர்னா ஆசை. ஸோ மறுபடியும் இந்த இவ்வளோ பெரிய சண்டை வரக்கூடாதுன்ற டிசைர் இல்லாமல் இருந்தது. அண்ட் திஸ் வாஸ் அ மெயின் டிரைவிங் ஃபோர்ஸ் பிஹைண்ட் திஸ் ஆக்ஷன்ஸ் ஆஃப்டர் தி வேர்ல்டு வார் 1. ஸோ வேர்ல்டு வார் 1க்கு அப்புறம் மறுபடியும் இந்த வேர்ல்டு வார் 2 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, மறுபடியும் இவ்வளோ பெரிய சேதாரத்தை, இவ்வளோ பெரிய சண்டை வேண்டான்ற எண்ணம் வந்து யாருக்கும் வரலை. அப்புறம் வந்து இந்த பயமுறுத்தக்கூடிய ரொம்ப எந்த நேஷன் வந்து ரொம்ப நிறைய போர்க்கருவிகள்லாம் வச்சுட்டு இருக்கும்போது அவங்கள பார்த்து பயம்படுத்துகிற மாதிரியான இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் தான் வந்து இந்த வேர்ல்டு வார் 2க்கு காரணம். த இமீடியட் அண்ட் பிரைமரி காஸ் ஆஃப் வேர்ல்டு வார் 2 வாஸ் தி அக்ரெசிவ் மிலிட்ரி அஃபென்சிவ் அண்டர்டேக்கன் பை தி ரிசர்ஜன்ட் ஜெர்மனி. ஸோ ரொம்ப இமீடியட்டாக ரொம்ப உடனே இந்த வேர்ல்டு வார் 2 ஃபாஸ்ட்டாக வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஜெர்மனி பண்ண அந்த மிலிட்ரி அஃபென்சிவ்ஸ் தான். அஃபென்சிவ்ஸ்னால் தவறுகள், மிலிட்ரியில் ஏற்படக்கூடிய அந்த தவறுகளில் தான் வந்து, இந்த ஜெர்மனி செஞ்ச தவறுகள்னால தான் வந்து இந்த வேர்ல்டு வார் 2 இம்மீடியட்டாக உருவாக வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு. அண்ட் ஃபாஸ்ட் டெவலப்பிங் ஜப்பான், அது மட்டும் இல்லாமல் வேகமான டெவலப்மெண்ட் ஏற்பட்ட இந்த ஜப்பானாலையும் வேகமாக அது டெவலப் ஆகிடுச்சு. ஜெர்மனி வந்து ஒரு பக்கம் மிலிட்ரி அஃபென்சஸ் நிறைய நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான காரணங்களை இந்த வேர்ல்டு வார் 2 இம்மீடியட்டாக ஸ்டார்ட் ஆகிறதுக்கு காரணமாக அமைஞ்சிடுச்சு. However, the root causes of the war are more complex. Let us try to understand them in detail. ஸோ இது மட்டுமே இல்லை, இது மட்டுமே காரணம் கிடையாது. இன்னும் இதுக்கு உண்டான காரணங்கள் நிறைய இருக்குது. அது ஒன்றுனா பார்க்கலாம். அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கும், கடினமாகவும் இருக்கும் அது புரிஞ்சுக்க. ஸோ நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம் டீட்டெயில். Germany and Treaty of Versailles 1919.
ஸோ வேர்ல்டு வார் 1 முடிஞ்சது. 14 தொடங்கி 18 முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த வேர்ல்டு வார் 1 முடிஞ்ச உடனே எல்லா நாடும் ஒன்றா சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணாங்க. அதுதான் வந்து ட்ரீட்டி ஆஃப் வெர்சைலஸ் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைலஸ் 1919 சைன் பண்ணதுக்கும் ஜெர்மனுக்கும் என்ன ஆச்சு, அதனால் ஏன் வேர்ல்டு வார் 2 ஏற்பட்டுச்சு அப்படின்றது ஒரு காரணம். The Treaty of Versailles ended World War I was signed in June 1919. ஸோ June 1919 ட்ரீட்டி ஆஃப் வெர்சைலஸ் அப்படிங்கிற ஒரு இதை வந்து சைன் பண்ணி எல்லா நாடுகளும் போர் செஞ்ச நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து சைன் பண்ணது June 1919 எல்லாம் பண்ணாங்க. Among the many clauses of the treaty, 3 in particular caused great resentment among the Germans. Resentment அப்படின்னா இரிட்டேஷன், அதாவது கோவம் ஏற்பட்டுச்சு. ஜெர்மனி வந்து கோவம் ஏற்பட்டுச்சு. அதில் முக்கியமாக 2-3 வந்து ரொம்ப பர்டிகுலராக சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, ஜெர்மனி வாஸ் ஃபோர்ஸ்ட் டு கிவ் அப் டெரிட்டரிஸ் டு த வெஸ்ட், நார்த் அண்ட் ஈஸ்ட் ஆஃப் ஜெர்மனி பார்டர். ஸோ முதல்ல அதில் அவங்களுக்கு ரொம்ப இரிட்டேஷன் பண்ணது என்ன அப்படின்னா, ஜெர்மனியுடைய கண்ட்ரியை சுற்றி வெஸ்ட்டு, நார்த்து, ஈஸ்ட் அந்த 3 பார்டரில் இருக்கக்கூடிய டெரிட்டரிஸை சில இடங்களில் என்ன பண்ணாங்க, கொடுக்க சொல்லி அவங்க வந்து சொன்னாங்க. ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப இரிட்டேஷனாக இருந்தது. தென் ஜெர்மனி ஹேட் டு டிஸ்ஆர்ம் அப்படின்னா எந்த ஒரு ஆர்ம்ஸும் இல்லாமல், எந்த ஒரு போர்க்கருவிகளும் இல்லாமல் அவங்க இருக்கணும். அண்ட் வாஸ் அலவுட் டு ரிட்டைன் ஒன்லி அ வெரி ரெஸ்ட்ரிக்டட் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் வந்து ஃபோர்ஸஸ் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தாங்க ஜெர்மனிக்கு. ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் 3மே வந்து ரொம்ப குறிப்பிட்ட ஒரு அளவு தான் இருக்கணும், ரொம்ப கம்மியான அளவு தான் அவங்க வச்சுருக்கணும் அப்படின்றத ஒரு ஆர்டர் போடுறாங்க. As reparations for the war, Germany was expected to pay for the military and civilian cost of the war to the allied nations. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே ரிப்பேரேஷன்ஸ் அப்படின்னா சேதங்கள் ஏற்பட்டுச்சு இல்லையா. இப்போ வாரில் நடந்த டேமேஜஸ்க்காக ஜெர்மனிக்கிட்ட வந்து பே பண்ண சொல்கிறாங்க. அந்த மிலிட்ரி சிவிலியன் காஸ்டெல்லாம் ஆச்சு இல்லையா. மிலிட்ரி ஃபைனான்ஷியலும் சிவிலியன்ஸுக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்புகளுக்கும் சேர்த்து அந்த அலைட் நேஷன்ஸ் அலைட் நேஷன்ஸும் சேர்ந்து என்ன பண்ணணும், இந்த இதுக்கு வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வார் ரிப்பேரேஷன்ஸ் வாஸ் கால்குலேட்டட். அந்த வார் ஏற்பட்ட அந்த டேமேஜஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணுறாங்க. எவ்வளோ என்னன்னு சொல்லி கால்குலேட் பண்ணும்போது $10 billion டு பிரிட்டன். ஸோ பிரிட்டன், யுனைடெட் ஸ்டேட்ஸ் எல்லாம் யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஃப்ரான்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் ஃபோர்ஸஸாக இருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்களில் பிரிட்டனுக்கு வந்து எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா $10 billion கொடுக்கணுன்றாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு $15 billion வந்து ஜெர்மனி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெர்சைலஸ் ஆஃப் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைலஸில் சைன் பண்ணுறாங்க. ஹவவர் ஃப்ரான்ஸ் அண்ட் பெல்ஜியம் வாஸ் ஏபிள் டு இன்சிஸ்ட் ஆன் வார் ரிப்பேரேஷன்ஸ் ஆஃப் $33 billion. ஸோ ஃப்ரான்ஸு பெல்ஜியமும் ஒன்றா சேர்ந்து எவ்வளோ கேட்குறாங்க, $33 billion வந்து கேட்குறாங்க அந்த டேமேஜஸ்க்காக. விச் ஜெர்மனி ப்ரொட்டஸ்டட் சேயிங் இட் வாஸ் பியாண்ட் இட்ஸ் கெப்பாசிட்டி டு பே. ஸோ இங்கே ப்ரொட்டஸ்டட் அப்படின்னா போராட்டம் சொல்லுவாங்களே. ஸோ தட் இஸ் முடியாதுன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கிறது. ஸோ ஜெர்மனி என்ன சொல்லுச்சு அப்படின்னா, இது வந்து தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மீறி தங்கிட்ட இருக்கிறதுக்கும் அதிகமான அளவாக இருக்குது நீங்கள்லாம் கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு அது ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க ஜெர்மனி. த ஜெர்மனி ஆஃபர்ட் டு பே 100 billion கோல்டு மார்க்ஸ், அப்ராக்சிமேட்லி 25 billion. ஸோ ஜெர்மனி என்ன பண்ணுச்சு அப்படின்னா 100 billion கோல்டு மார்க்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது $25 billion. டாலரில் அது சொல்லும்போது 25 billion சொல்கிறாங்க. ஆனால் அது கோல்டு மார்க்ஸை சொல்லும்போது 100 billion வருது. ஸோ இவ்வளோ தான் என்னால் பே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஜெர்மனி வந்து சொல்கிறாங்க இவங்களுடைய இதை பார்த்துட்டு, ஃபைனான்ஷியல் இஷ்யூஸை பார்த்துட்டு. தென் ஃபெயிலியர் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸ். ஸோ ஒன்று இந்த ஜெர்மனி ட்ரீட்டி ஆஃப் வெர்சைலஸ் ஒரு காரணம் வேர்ல்டு வார் 2க்கு வரதுக்கு. இன்னொரு காரணம் என்னென்னா இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ்க்கு வந்து ஃபெயிலியர் ஆகிடுது. இந்த லீக் ஆஃப் நேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, வேர்ல்டு வார் 1 முடிஞ்ச உடனே எல்லா கண்ட்ரீஸும், ஒரு சில கண்ட்ரீஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு குரூப், ஒரு அசோசியேஷன் மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அடுத்து இந்த மாதிரி போர் வராமல் இருக்கிறதுக்கு அவங்க ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அந்த இது தான் என்ன சொல்கிறாங்க, லீக் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லீக் ஆஃப் நேஷன் வந்து தன்னுடைய கடமைகளை வந்து செய்ய முடியாமல் அது வந்து ஃபெயிலியர் ஆகிடுது. ஒரு அசோசியேஷன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்து அது நடந்தால் தானே அது ப்ராப்பராக இருக்கும். ஸோ அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதுவும் ஒரு காரணம் வேர்ல்டு வார் 2 வரத்துக்காக. The treaty also set up the League of Nation. இந்த League of Nation எது மூலயமா அமைக்கிறாங்கன்னா, இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சாய்லஸில் மூலயமா தான் வந்து இது அசோசியேஷன் வந்து அமைக்கிறாங்க, லீகை வந்து அமைக்கிறாங்க. ஸோ இது நம்ம லெசன் 1ல் பார்த்தோம். On the initiative of President Woodrow Wilson of United States. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் அந்த பிரசிடெண்ட் உடைய இனிஷியல் தூண்டுதலால் தான் வந்து the League of Nations அமைக்கிறாங்க. The League was expected to mediate between countries and take action against countries which indulged
indulged in military aggressions. ஸோ இந்த லீக் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, இந்த லீகுடைய ஒர்க் என்ன அப்படின்னா, கண்ட்ரீஸ்குள்ளார ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது அவங்க விஷயத்தில் அதில் தலையிட்டு, அதாவது இவங்க நடுநிலையாக நின்று அவங்களுக்கு உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தீர்த்து வைக்கிறது தான் வந்து இவங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லி தான் எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தது. ஹவர் ஆனால் என்ன நடந்ததுன்னா, the United States was not interested in playing a global role or any role in European politics. ஆனால் இங்கே என்ன நடந்துச்சு, இந்த லீக்கில் என்ன நடந்துச்சுன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து தலையிடாமல் இருந்துச்சு. அவங்க எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் காட்டலை. அதாவது உலகத்துடைய ரெப்ரசன்டேட்டிவாகவும் அவங்க இருக்க விரும்பல. அதே மாதிரி யூரோப்பியன் பாலிட்டிக்ஸ்குள்ளே இவங்க தலையிடவும் விரும்பலை. யார்? யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஏன்னா அவங்க வேறு கான்டினென்ட். ஸோ யூரோப்புன்றது இன்னொரு கான்டினென்ட் இல்லை. ஸோ அவங்க விஷயத்தில் இவங்க தலையிட விரும்பலை. அமெரிக்கன் கான்டினென்ட்டில் இருக்காங்க இல்லையா யுனைடெட் ஸ்டேட்ஸ், அதனால் அவங்க தலையிட விரும்பல. த பாப்புலர் மூட் ஃபேவர்ட் த ட்ரெடிஷ்னல் isolationist approach and therefore the United States did not become a member of the league. ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவங்களை தனிச்சு விடப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து தனிச்சு விடப்பட்ட மாதிரி ஆனதுனால அவங்களுக்கு வந்து இந்த லீகில் வந்து மெம்பர் ஆகிறதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. The other allied nations were also determined to maintain a non-interventionist attitude. Non-intervention அப்படின்னா ஒரு இதில் தலையிடுறது. இங்கே non-interventionist அப்படின்னா இவங்களோட இருந்த அலைட் நேஷன்ஸ் இருக்காங்களே, இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸோட சில அலைட் நேஷன்ஸ்லாம் இருந்தாங்களா, அவங்களும் என்ன பண்ணாங்க, அவங்க எப்படி மற்ற கண்ட்ரிஸோடைய இதில் நான் தலையிட மாட்டேன்னு ஒதுங்கி நின்றுக்கிட்டாங்களோ, ஐசோலேட் ஆகிட்டாங்களோ, அதே மாதிரி மற்ற அலைட் நேஷன்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இவங்களுடைய இதை வந்து அப்படியே அவங்களும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இன் கான்சிக்வென்ஸ் the league remained an ineffectual international பாடி. ஸோ பெரிய பெரிய பவர்ஸ், பெரிய பெரிய கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து இதில் தலையிடாததுனால என்ன ஆச்சு அப்படின்னா, லீக் வந்து ஒரு எஃபெக்ட் இல்லாத, ஒரு பவர் இல்லாத ஒரு இன்டர்நேஷ்னல் பாடியாகவே நின்றுச்சு. ஸோ அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. தன்னுடைய வேலையை வந்து அதால் செய்ய முடியலை. இது ஒரு காரணம் வேர்ல்டு வார் 2 ஏற்படுறதுக்கு. போஸ்ட் வார் கிரைசிஸ் அண்ட் ஜெர்மனி. ஸோ இங்கே போஸ்ட் வார் அப்படின்னா வார் நடந்ததுக்கு அப்புறம், கிரைசிஸ்னால் ப்ராப்ளம்ஸ், நெருக்கடிகள். ஸோ வார் நடந்ததுக்கு அப்புறம் ஏற்பட்ட நெருக்கடிகளும் ஜெர்மனியும். As mentioned above, the 3 main clauses of the Treaty of Versailles, especially the imposition of penal reparations, caused great discontent in Germany. ஸோ இங்கே discontent அப்படின்னா ஒரு மாதிரி ரொம்ப அன்ஈஸியாக ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா அதிகமான அமௌண்ட்டு பணம் கேட்டாங்க இல்லையா. நம்ம அந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைலஸில் ரொம்ப 3 முக்கியமான விஷயங்கள் சொன்னாங்க. அதிகமான பணம் கேட்டாங்க, அப்புறம் அவங்களுடைய டெரிட்டரிஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, எல்லாம் படித்தோம் இல்லையா. ஸோ அதில் அந்த பணம் அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக கஷ்டங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. அவங்களால ஈஸியாக இருக்க முடியல. த இன்டர்வார் பீரியட் வாஸ் அ டைம் ஆஃப் சிவியர் எக்கனாமிக் டவுன் turn in Western Europe as well as the United States. ஸோ இங்கே இன்டர் வார் பீரியட் அப்படின்னா என்னென்னா, ஃபர்ஸ்ட் வார்க்கும் செகண்ட் வார்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பீரியட், அதான் இன்டர் வார். ஸோ இந்த வாருக்கு 2 வாருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பீரியட்ஸ் பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கலி, அதாவது ஃபைனான்ஷியலி ரொம்பவே டவுன் ஆகிடுச்சு. வெஸ்ட் யூரோப்பும் ரொம்பவே டவுன் ஆகிடுச்சு. யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கும் நிறையவே எக்கனாமிக்கல் ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. Britain was facing massive unemployment and its economy was nearly crippled by the general ஸ்ட்ரைக் ஆஃப் 1926. ஸோ பிரிட்டன் நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய மேசிவ்னா அதிகமான அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலை இல்லாத ஒரு நிலை வந்து ஏற்பட்டுருச்சு. அதனால் அதோடைய எக்கனாமி, அதோடைய ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து ரொம்பவே வந்து இங்கே கிரிப்பிள்டுனா ஊனமுட்டுருச்சுன்னு சொல்கிற மாதிரியே, பட் அது ரொம்பவே வந்து பின்தங்கிய நிலைக்கு வந்து வந்துருச்சு. முக்கியமாக எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ஸ்ட்ரைக் நடந்தது 1926. ஸோ அப்போ நடந்த அந்த ஸ்ட்ரைக்கால் அவங்களோட எக்கனாமி வந்து ரொம்பவே குறைஞ்சி போயிடுச்சு. த யுனைடெட் ஸ்டேட்ஸ் வாஸ் ஃபேஸ்ட் வித் தி கிரேட் டிப்ரெஷன் ஆஃப்டர் 1929. ஸோ 1929க்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு டிப்ரெஷன்ஸில் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் மாட்டுருச்சு. ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த எக்கனாமியில் 2 பேரும் குறைஞ்சிட்டாங்க. த ப்ராப்ளம்ஸ் விச் மெனி கண்ட்ரீஸ் ஃபேஸ்ட் இன் தி போஸ்ட் வார் World War I decades led to the rise of the extreme right-wing dictatorship in Italy, Germany and Spain. ஸோ இந்த போஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் நடந்த விஷயங்கள் என்னாச்சு, நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தது. உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸும் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது. அந்த வேர்ல்டு வார் 1 நடந்ததுக்கப்புறம் அந்த ஒரு 10 ஆண்டு காலங்களில், இப்போ 1918 ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சது, 1939 தான் செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ கிட்டத்தட்ட நடுவில் ஒரு 10 இயர்ஸ் கேப்பில், அந்த டீகேட்ஸ்னாவே அது 10 வருஷம்னு அர்த்தம். ஸோ அந்த 10 இயர்ஸ் கேப்ஸில் என்ன ஆச்சு அப்படின்னா, டிக்டேட்டர்ஷிப்ஸ் வந்து ஆரம்பிச்சிச்சு. அதாவது
சர்வாதிகார போக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ மிலிட்ரியுடைய கண்ட்ரோலில் மொத்த நாட்டையும் கொண்டு வரது, தட் இஸ் அந்த மாதிரி ஒரு டிக்டேட்டர்ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எந்த கண்ட்ரீஸ்லன்னு பார்த்தீங்கன்னா இட்டாலியில், ஜெர்மனியில், ஸ்பெயினில். இட்டாலியில் வந்து முசோலினியுடைய லீடர்ஷிப்பில், ஜெர்மனி வந்து ஹிட்லருடைய லீடர்ஷிப்பில், ஸ்பெயின் வந்து ஃப்ராங்கோ அப்படிங்கிறவருடைய லீடர்ஷிப்பில் இந்த டிக்டேட்டர்ஷிப் வந்து இந்த கண்ட்ரீஸில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. Germany experienced both high unemployment and severe inflations after the war. So unemployment problemும் இருந்தது, இன்ஃப்ளேஷன்ஸ் ப்ராப்ளமும் வந்து ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் இருந்துச்சு. அண்ட் இட்ஸ் கரன்சி பிகேம் ப்ராக்டிக்கலி ஒர்த்லெஸ். ஸோ ஜெர்மனியுடைய பணம் வந்து ஒர்த்லெஸ்ஸாக போயிடுச்சு, அதுக்கு மதிப்பே இல்லாமல் போயிடுச்சு. தேர் ஆர் செவரல் பிக்சர்ஸ் ஆஃப் தி 1920s when ordinary people had to carry money in wheelbarrows to buy bread. ஸோ 1920 பார்த்தீங்கன்னா சில பிக்சர்ஸ்லாம் என்ன காட்டும் அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு தள்ளு வண்டியில் பணத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு ப்ரெட்டு வாங்குறதுக்காகவே அந்த பெரிய தள்ளு வண்டியில் பணம் தள்ளி எடுத்துகிட்டு போயிட்டு வாங்கிட்டு வரக்கூடிய நிலையெல்லாம் இருந்துச்சு. அந்தளவுக்கு அவங்களுடைய பணத்துடைய மதிப்பு வந்து குறைஞ்சிருச்சு. திஸ் வாஸ் பிளேம்ட் ஆன் தி வார் ரிப்பேரேஷன்ஸ் விச் ஜெர்மனி வாஸ் ஃபோர்ஸ்டு டு பே. ஸோ இந்த நிலை ஏன் வந்துச்சு அப்படின்னா, இந்த நிறைய காசு வந்து அவங்க வார் ரிப்பேரேஷன்ஸ்க்காக ஜெர்மனியை கட்ட சொன்னாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃபைன்ஸ் எல்லாம் நிறைய போட்டதுனால தான் இந்த நிலை ஏற்பட்டுச்சு மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மற்றவங்கள பழி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. தோ இன் த ஃபைனல் அனாலிசிஸ் த டிமாண்ட் ஃபார் வார் ரிப்பேரேஷன்ஸ் வாஸ் மாடரேட்டட் ஓவர் செவரல் ரவுண்ட்ஸ் ஆஃப் நெகோஷியேஷன்ஸ். ஆனால் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நிறைய, அதாவது என்னால் இவ்வளோ தர முடியாதுன்னு சொல்லிட்டு சொன்னதுனால பல ரவுண்ட்ஸ் நெகோஷியேஷன்ஸ் போயிட்டு அந்த ரிப்பேரேஷன்ஸுடைய இது வந்து கொஞ்சம் சரி பண்ணாங்க. தென் ரைஸ் ஆஃப் அடோல்ஃப் ஹிட்லர். ஸோ இந்த டிகேடில், இந்த World War I, World War II நடுவில் அடல்ஃப் ஹிட்லர் ரைஸ் ஆகிறாரு, எங்கள் ஜெர்மனியில் ரைஸ் ஆகிறாரு. அடல்ஃப் ஹிட்லர் வாஸ் ஏபிள் டு எக்ஸ்ப்ளாய்ட் தி ஜென்ரல் டிஸ்கண்டென்ட் அமாங் தி ஜெர்மன்ஸ். ஸோ இங்கே எக்ஸ்ப்ளாய்ட்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது, தன் வசப்படுத்திக்கிறது. என்னது அப்படின்னா மக்களுடைய டிஸ்கண்டென்ட், அதாவது அன்ஈஸி. இப்போ வார் நடந்தது, அந்த வார் அதுக்கப்புறம் ஒரு குழப்பமான ஒரு நிலை ஏற்படும், ஒரு பணம் இல்லாத ஒரு நிலை, ஜாப் இல்லாத ஒரு நிலை, ஒரு மாதிரி மக்கள் வந்து ஒரு மாதிரி குழப்பமான நிலையில் இருப்பாங்க இல்லையா. ஸோ அதை வந்து இவருக்கு இதுவாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு ஜெர்மனி கண்ட்ரியில் கிஃப்டட் வித் கிரேட்டர் oratorical skill, he was able to sway the people by his impassioned speeches. ஸோ இவருக்கு நிறைய அந்த பேச்சு திறன் அதிகமாக இருக்கிறதுனால அவருடைய அந்த பேச்சு திறனால் என்ன பண்ணுறாருன்னா, பேசியே மக்களை வந்து தன் பக்கம் கொண்டு வந்துடுறாரு. ப்ராமிசிங் அ ரிட்டர்ன் டு த க்ளோரியஸ் மிலிட்ரி பாஸ்ட் ஆஃப் ஜெர்மனி. ஸோ அவர் அந்த பேச்சில் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எப்படி ஃபஸ்ட்டு நம்மளுடைய மிலிட்ரி பவர் எப்படி முதல் மாதிரி வேர்ல்டு வார்க்கு முன்னாடி ரொம்ப பிரகாசமான மிலிட்ரி பவர் இருந்துச்சோ அதை வந்து நான் ரிட்டர்ன் கொண்டு வரேன், ஜெர்மனியை வந்து ஒரு மிலிட்ரைஸ்டு கண்ட்ரியாக கொண்டு வரேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இவங்க மக்கள் கிட்ட பேசி இவருடைய தன்வசம் படுத்துக்கிறாரு ஜெர்மனியா. ஹி ஃபவுண்டட் தி நேஷனல் சோஷியலிஸ்ட் பார்ட்டி, ஜென்ரலி நோன் அஸ் நாசிஸ். அந்த நாசிஸ்ன்றது வந்து நேஷனல் சோஷியலிஸ்ட் பார்ட்டியுடைய சுருக்கம் தான். ஸோ இந்த பார்ட்டியை வந்து அவர் ஃபார்ம் பண்ணுறாரு. த ஃபண்டமெண்டல் பிளாட்ஃபார்ம் ஆன் விச் ஹிட்லர் பில்ட் ஹிஸ் சப்போர்ட் வாஸ் தி notion of the racial superiority of the Germans as the pure Aryan race and a deep-seated hatred of the Jews. ஸோ ஃபண்டமெண்டல் பேசிஸ் இவருடைய ஃபண்டமெண்டல் இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஜெர்மனி நாட்டில் பார்த்தீங்கன்னா யூதர்கள், இங்கே ஜூஸ்னும் போது யூதர்கள் சொல்லுவாங்க. ஸோ ஜூஸ் மேலே ஜென்ரலாகவே வந்து ஜெர்மன் கண்ட்ரியில் ஜூஸ் மேலே ஒரு ஹேட் இருந்துச்சு, ஒரு வெறுப்பு இருந்துச்சு. ஆனால் ஆரியன்ஸ் மேலே ஒரு இது இருந்தது. ஸோ அதையும் வந்து பெருசாக இவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. அந்த யூதர்கள் வந்து ஹேட் பண்ணுறாங்க இல்லையா மக்கள். ஸோ அதை வந்து ஒரு டூலாக எடுத்துக்கிட்டு இவர் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தார். ஹிட்லர் கேம் டு பவர் இன் 1933 அண்ட் ரூல்டு ஜெர்மனி டில் 1945. ஸோ வேர்ல்டு வார் எண்ட் ஆனது இல்லையா, 1945 எண்ட் ஆச்சு. ஸோ 1933 வந்து பவருக்கு வராரு. 1945 வரைக்கும் தன்னுடைய ஆட்சியை வந்து செலுத்துறாரு ஜெர்மனியில். யூதர்களை வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணி அவர் இது பண்ணுறாரு. த டைரக்ட் கான்ட்ரவென்ஷன்ஸ் ஆஃப் தி கிளாஸஸ் ஆஃப் தி ட்ரீட்டி ஆஃப் வெர்சைலஸ் ஹிட்லர் பிகான் டு ஜெர்மனி. ஸோ இப்போ என்ன பண்ணுறாருன்னா, கான்ட்ரவென்ஷன் அப்படின்னா என்னென்னா நெக்லெக்ட் பண்ணுறது, அதாவது ஏற்றுக்க மறுக்கிறது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாருன்னா, ட்ரீட்டி ஆஃப் வெர்சைலஸில் சொல்கிறாங்க இல்லையா, நீங்கள் வந்து ஆர்ம்ஸ், அதாவது வார் வெப்பன்ஸ்லாம் நீங்கள் வச்சுருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைலஸில் அவங்க சைன் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் மீறி ஹிட்லர் என்ன பண்ணுறாருன்னா, ஜெர்மனிக்கு வந்து அந்த ரீஆர்ம் பண்ண ஆரம்பிச்சிரு, நிறைய வெப்பன்ஸ் போர்க்கருவிகளில் வந்து ரீஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. த ரெக்யூர்மெண்ட் ஃபார் தி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அண்ட் தி மேனுஃபேக்சர் ஆஃப்
armaments and machinery for the army, navy and air force with large amounts of German spending resulted in an economic revival and solved the problem of unemployment in Germany. ஸோ இப்போ என்ன பண்ணுறாருன்னா அவங்களுடைய அந்த ஆர்மியோட எண்ணிக்கையை குறைச்சிடணும், ஆர்ம்ஸ் இது அந்த பொருட்கள் எல்லாம் வந்து தயாரிக்கிறது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ட்ரீட்டி ஆஃப் வெர்சைலஸ் சொன்னாங்க. ஆனால் அவர் வந்து அதை நெக்லெக்ட் பண்ணிட்டார். அதை வந்து மீறிட்டு என்ன பண்ணாருன்னா நிறைய பேரை ஃபோர்ஸஸில் ரெக்யூர்மெண்ட் பண்ணார். ரெக்யூர்மெண்ட்னா ஜாப் போடுறது, ஜாப் கொடுக்குறது. ஸோ நிறைய மக்களை வந்து ஃபோர்ஸஸில் ரெக்யூப்மெண்ட் பண்ணுறாரு. நிறைய மிஷினரிஸ் தயாரிக்கிறது, நிறைய போர்க்கருவிகள் தயாரிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவர் செய்ய ஆரம்பித்தார். நிறைய கவர்மெண்ட்டுடைய பணத்தை வந்து எல்லாத்துலேயும் எல்லா பணத்தையும் கொண்டு போயிட்டு அந்த போர் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் செய்ய ஆரம்பித்தார். நிறைய மக்களுக்கு வந்து ஜாப் கொடுத்தாரு ஃபோர்ஸஸில். ஸோ இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா ஜெர்மனி நாட்டில் அன்எம்ப்ளாய்மெண்ட், அதாவது வேலை இல்லாத நிலை அப்படின்றது வந்து தீர்த்துட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு போட்டுக்கிட்டாங்க, நிறைய பேர் ஃபோர்ஸஸ் எடுத்துக்கிட்டாங்க. அதனால அன்எம்ப்ளாய்மெண்ட்ன்ற பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு. Italy's break with Britain and France in the wake of Mussolini's invasion of Ethiopia resulted in better relationship between Italy and Germany. ஸோ இதே மாதிரி என்ன ஆச்சுன்னா இட்டாலி வந்து பிரிட்டன் ஃப்ரான்ஸோட ஆப்போசிட்டில் இருந்து முசோலினி வந்து எத்தியோப்பியாவை இன்வேஷன் பண்ணார், அதாவது கைப்பற்றுறதுலேருந்து என்ன ஆச்சு அப்படின்னா இட்டாலிக்கும் ஜெர்மனிக்கும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஏற்பட்டுருச்சு. இப்போ முசோலினி வந்து யாருக்கு ஆப்போசிட்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டனுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் ஆப்போசிட்டாக இருந்தார். ஸோ ஏற்கனவே ஜெர்மனி வந்து பிரிட்டன் ஃப்ரான்ஸ்க்கு எதிராக தான் இருந்தார். ஸோ அதனால் இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, ஒன்றா சேர்ந்துட்டாங்க. இன் 1936 பிஃபோர் ஜெர்மனி இன்வேடட் தி ரைன்லாண்ட் விச் வாஸ் சப்போஸ் டு பி தி டீமிலிட்டரைஸ்டு ஜோன், ரோம் பெர்லின் ஆக்சிஸ் ஹேட் பிகம் இன் டு பீயிங். ஸோ 1936 என்ன பண்ணுறாருன்னா ரைன்லாண்ட் அப்படின்ற அந்த இதை வந்து இன்வைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜெர்மனி வந்து ரைன்லாண்ட் அப்படின்ற கண்ட்ரியை கைப்பற்றுறதுக்கு முன்னாடியே இந்த ரோம் பெர்லின் ஆக்சிஸ் அப்படின்றது இருந்துட்டு இருந்தது. ஆல்ரெடி அங்கே ரோம் பெர்லின் ஆக்சிஸ்ன்றது இருந்துட்டு இருந்தது 1936க்கு முன்னாடி. ஆனால் பின்னாடி அப்புறம் லேட்டர் என்னாச்சு அப்படின்னா ஜப்பான் ஜாயினிங் திஸ் அலையன்ஸ். ஜப்பான் வந்து இப்போ இவங்களோட வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. யாரோட? ஜெர்மனியோட, இட்டாலியோட ஜப்பான் வந்து சேர்ந்தாச்சு. ஸோ அது என்ன ஆச்சு அப்படின்னா ரோம் பெர்லின் டோக்கியோ ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. In 1936 ஹிட்லர் இன்வேடட் ஆஸ்ட்ரியா அண்ட் செக்கோஸ்லோவேக்கியா. ஸோ 1936 இந்த ரெண்டு கண்ட்ரிஸை வந்து இவர் கைப்பற்றிடுறாரு. சூடன்டன் லேண்ட் இன் செக்கோஸ்லோவேக்கியா வாஸ் ஜெர்மன் ஸ்பீக்கிங். ஸோ அந்த செக்கோஸ்லோவேக்கியா அப்படிங்கிற இடத்துல சூடன்டன்லேண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரி மட்டும் பார்த்திங்கன்னா ஜெர்மன் பேசக்கூடிய மக்கள் வந்து இருக்காங்க அந்த பிளேஸில். அண்ட் ஹிட்லர்ஸ் கிளைம் வாஸ் தட் தி ஜெர்மன் ஸ்பீக்கிங் பீப்புள் ஷுட் பி யுனைடட் இன்டு ஒன் நேஷன். ஸோ அவருடைய நோக்கம் என்னவாக இருந்ததுன்னா எங்கெல்லாம் ஜெர்மன் லாங்குவேஜ் பேசுகிறாங்களோ அந்த மக்களெல்லாம் அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்தணும், யுனைட் பண்ணணும் அப்படின்றது அவருடைய ஒரு எய்மாக இருந்துச்சு, கிளைமாக இருந்துச்சு, அவர் எதிர்பார்த்த ஒரு விஷயமா இருந்துச்சு. அலைஸ் அண்ட் நான் இன்டர்வென்ஷன். அலைஸ்னும் போது கூட இருக்கவங்க யாரெல்லாம் அவங்களுடைய கூட்டில் இருக்காங்க, தட் இஸ் அலைஸ். நான் இன்டர்வென்ஷன் அப்படின்னா ஒன்றா இன்டர்வென்ட் பண்ணாமல் இருக்கிறது, இது பண்ணாமல் இருக்கிறது, தட் இஸ் இன்டர்வென்ஷன். தேர் வேர் ஆல்சோ ஆக்ட்ஸ் ஆஃப் அக்ரெஷன் பை இட்டாலி அண்ட் ஜப்பான். அக்ரெஷன் அப்படின்னா கோவம். ஸோ ஜப்பான் இட்டாலி ஆக்சுவலாக ஒரே அலையன்ஸ் தானே இருந்தது. இட்டாலி, ஜப்பான் அண்ட் தென் ஜெர்மனி 3 பேரும் ஒன்றா தான் இருந்தாங்க. பட் இவங்களுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கோவம் இருந்துட்டு இருந்தது இட்டாலிக்கும் ஜப்பானுக்கும். இட்டாலி இன்வேடட் எத்தியோப்பியா இன் 1935 அண்ட் அல்பானியா இன் 1939. ஸோ இட்டாலி என்ன பண்ணுச்சு, 1935 எத்தியோப்பியாவையும் 1939 அல்பானியாவும் இன்வைட் பண்ணிடுச்சு. அவங்க மேலே போர் தொடுத்து அதை தன்னோட கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிச்சு. எம்பரர் ஹெய்லி செலாசி ஆஃப் எத்தியோப்பியா அப்பீல்டு டு தி லீக் ஆஃப் நேஷன்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணாங்க, வேர்ல்டு வார் 1 முடிஞ்சோடனே லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டாங்க இல்லையா, ட்ரீட்டி ஆஃப் வெர்சைலஸ் மூலியமா. ஸோ அப்படி என்ன பண்ணுறாங்க, அவங்க இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ்க்கு என்ன வேலை, ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி சரி பண்ணுறது தான் லீக் ஆஃப் நேஷன்ஸுடைய வேலை. ஸோ இப்போது இந்த எத்தியோப்பியாவுடைய எம்பரர் ஹெய்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா லீக் ஆஃப் நேஷன் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. பட் காட் நோ ஹெல்ப். ஆனால் எம்பரர் ஹெய்லிக்கு எந்த ஹெல்ப்பும் கிடைக்கல. இந்த ஈஸ்ட் ஜப்பான் வாஸ் பெர்சூவிங் இட்ஸ் பாலிசி ஆஃப் மிலிட்ரி எக்ஸ்பான்ஷன். ஸோ ஈஸ்டர்ன் பக்கம் ஜப்பானுடைய ஈஸ்ட் சைடு பார்த்திங்க அப்படின்னா
அந்த மிலிட்ரி பாலிசி எல்லாம் வந்து இது என்ன பண்ணுச்சுன்னா அத்துமீறி மிலிட்ரியுடைய எண்ணிக்கையெல்லாம் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுச்சு, அதிகப்படுத்திக்கிட்டாங்க. இன் 1931 ஜப்பான் இன்வேடட் மஞ்சூரியா அண்ட் இன் 1937 இட் இன்வேடட் சீனா அண்ட் சீஸ்டு பெய்ஜிங். பெய்ஜிங் வந்து சீனாவுடைய கேபிட்டல் இல்லையா. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு நம்ம மேலே என்ன பார்த்தோம் அப்படின்னா இட்டாலி வந்து எத்தியோப்பியாவையும் அல்பானியாவும் இன்வைட் பண்ணுச்சுன்னு பார்த்தோம். ஸோ இப்போ ஜப்பான் என்ன பண்ணுது, மஞ்சூரியாவையும் சைனாவையும் வந்து இன்வைட் பண்ணிடுச்சு. மஞ்சூரியா வந்து 1931லேயும் சைனாவை வந்து 1937லேயும் இவங்க இன்வைட் பண்ணிக்கிட்டாங்க. இன்வைட்னா அவங்களோட கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டாங்க. ஆல் தீஸ் வேர் இக்னோர்ட் பை தி அலைஸ் அண்ட் தி லீக் ஆஃப் நேஷன் வாஸ் அன்ஏபிள் டு டேக் எனி ஆக்ஷன். ஸோ இங்கே அலைஸ்ன்னும் போது யார், பிரிட்டன், ஃப்ரான்ஸ், அந்த சென்ட்ரல் பவர்ஸ் தான் அலைஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் இவங்க இந்த மாதிரி இன்வேஷன்லாம் பண்ணுறதெல்லாம் வந்து இவங்க வந்து கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. லீக் ஆஃப் நேஷனாலையும் எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அவங்களுடைய ஹெல்ப் இருந்தால் தான் வந்து அதை சால்வ் பண்ண முடியுன்ற ப்ராப்ளம் வரும்போது இவங்களால் சால்வ் பண்ணவே முடியல. லீக் ஆஃப் நேஷன்ஸால் ஒன்றுமே பண்ண முடியல. இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் தீஸ் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் மிலிட்ரி ஆக்டிவிட்டி பை ஜெர்மனி, இட்டாலி அண்ட் ஜப்பான், பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸ் கண்டினியூ டு பி நான் இன்டர்வென்ஷனிஸ்ட். ஸோ இப்போ ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான் எல்லாம் என்ன பண்ணுச்சுன்னா மிலிட்ரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணக்கூடாதுன்னு அந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைலஸில் சைன் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் அதையும் அத்துமீறி இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பையும் கூட பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் என்ன பண்ணுச்சு, தலையிடாமல் இருந்துச்சு. நான் இன்டர்வென்ஷனிஸ்ட்னா அதாவது உங்களுடைய பிரச்சனைகளில் நாங்கள் தலையிட மாட்டோம், உங்கள் நாட்டுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகளை நாங்கள் தலையிட மாட்டோன்றதா இன்டர்வென்ஷன் சொன்னோம் இல்லையா. ஸோ இது நான் இன்டர்வென்ஷன், தலையிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படியே ஒதுங்கி நின்றுக்கிட்டாங்க பிரிட்டனும் ஃப்ரான்ஸும். த மூட் இன் பிரிட்டன் வாஸ் நாட் இன் ஃபேவர் ஆஃப் ஸ்டார்டிங் another war. அது மட்டும் இல்லாமல் பிரிட்டன் நாட்டுக்கு இன்னொரு போர் வந்து எதிர்கொள்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த மூடும் இல்லை. Prime Ministers Baldwin and Chamberlain did not feel justifying in intervening in a region which was not officially in their sphere of interest. அது மட்டும் இல்லாமல் பிரைம் மினிஸ்டர்ஸ் பால்வினும் சாம்பர்லைனுக்கும் வந்து தன்னுடைய நாட்டுக்குள்ளே தன்னுடைய இடத்துக்கு உள்ளே இல்லாத அந்த கண்ட்ரீஸ் மேலே வந்து இவங்க தலையிட விரும்பலை. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க காட்டுறதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. த யுனைடெட் ஸ்டேட்ஸ் வாஸ் டோட்டலி இன்டிஃப்ரெண்ட் டு தி அவுட் சைட் வேர்ல்டு. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது, மற்ற வேர்ல்டுக்கு விட இது ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. இதுவே ஜெர்மனி, இட்டாலி எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே யூரோப்பியன் கண்ட்ரீஸ்குள்ளே வருது. ஆனால் யூஎஸ்ன்னும் போது அது அமெரிக்கன் காண்டினென்ட்டில் இருக்குது. ஸோ இது ரொம்பவே இன்டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அது வெளி உலகத்தில் இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் வாஸ் கன்சர்ன்ட் வித் தி ரிவைவல் ஆஃப் தி எக்கனாமி ஆஃப்டர் தி கிரேட் டிப்ரெஷன். ஸோ அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட எக்கனாமியை வந்து அவங்க ரைஸ் பண்ணுறதுலையே தான் அவங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து இருந்துகிட்டு இருந்தது. முனிச் பேக்ட். A further factor was that the Western powers and the Soviet Union distrusted each other. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் பவர்ஸும் இந்த சோவியட் யூனியன் வந்து ரஷ்யா இல்லையா. ஸோ இந்த வெஸ்டர்ன் பவர்ஸும் ரஷ்யா, சோவியட் யூனியனும் என்ன பண்ணுது அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ட்ரஸ்ட் பண்ணல, அதாவது நம்பலை. டிஸ்ட்ரஸ்ட்னா என்னது, நம்பிக்கை இல்லாமல் இருக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பாமல் இருந்தாங்க. இன் 1938 பிரைம் மினிஸ்டர் சாம்பர்லைன் கன்க்ளூடட் த முனிச் பேக்ட் வித் ஜெர்மனி. ஸோ இப்போ பிரைம் மினிஸ்டர் சாம்பர்லைன் என்ன பண்ணார், 1938 ஒரு பேக்ட் கொண்டு வரார். பேக்ட்னா ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி கொண்டு வரார். அது பேர் வந்து முனிச் பேக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரோட இந்த பேக்ட் போடுறாங்கன்னா ஜெர்மனியோட பேக்ட் போடுது. விச் வாஸ் அ ஷேம்ஃபுல் அக்செப்டன்ஸ் ஆஃப் ஜெர்மனிஸ் இன்வென்ஷன் ஆஃப் செக்கோஸ்லோவேக்கியா டு அனெக்ஸ் ஜெர்மன் ஸ்பீக்கிங் சுடெட்டன் லேண்டு. ஸோ இந்த பேக்ட் எதுக்கு அப்படின்னா, இப்போ ஜெர்மனி வந்து செக்கோஸ்லோவியாவை இன்வெஷன் பண்ணிடுச்சு இல்லையா. செக்கோஸ்லோவியாக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சுடென்டன் லேண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட பிளேஸ்வரில் வந்து ஜெர்மனி பேசிகிட்டு இருந்தாங்க. மக்கள் வந்து ஜெர்மனி லாங்குவேஜ் பேசிகிட்டு இருந்ததுனால அதோடைய இன்வேஷனுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு இது இருந்ததுனால இது ஒரு ஷேம்ஃபுல்லான ஒரு அக்செப்டன்ஸாக இருந்துட்டு இருந்தது. இன் 1939 the Soviet Union independently concluded a non-aggressive pact with Germany. ஸோ 1939 என்ன பண்ணுச்சு அப்படின்னா, சோவியட் யூனியன் இண்டிபெண்ட்டாக தனக்கு தானே சுதந்திரமாக என்ன பண்ணுது, நான் அக்ரெசிவ் பேக்ட் அப்படின்றது ஜெர்மனியோட சைன் பண்ணுறாங்க. த கண்டினியூடு பாசிட்டிவிட்டி ஆஃப் தி alliance and the reluctance to start building up their armies were also contributory causes of the extended scale of World War II. ஸோ இவங்க வந்து தானாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிலிட்ரியோடைய ஆக்டிவிட்டீஸ் அதிகப்படுத்துறது, மிலிட்ரி வெப்பன்ஸ் வந்து அதிகப்படுத்துறது, அவங்களுடைய ஆர்மியோடைய எண்ணிக்கைகள் அதிகப்படுத்துறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருந்தது தான் வந்து முக்கியமான ஒரு காரணமாக வேர்ல்டு வார் டூக்கு அமைஞ்சிருச்சு. Though Hitler gave an assurance in the Munich Pact that Germany would not attack any other country,
திஸ் வாஸ் broken immediately. ஸோ இப்போ ஹிட்லர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ முனிச் பேக்ட்ன்றது அந்த மிலிட்ரியோட கண்ட்ரோலில் வச்சுக்கிறது தான் முனிச் பேக்ட். ஸோ இப்போ ஹிட்லர் என்ன பண்ணுறாருன்னா அஷூரன்ஸ் கொடுக்குறாரு, உறுதி கொடுக்குறாரு. அதாவது ஜெர்மனி வந்து இனிமேல் எந்த நாட்டையும் வந்து அட்டாக் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு உறுதி கொடுத்து தான் அந்த முனிச் பேக்டை வந்து சைன் பண்ணுச்சு. ஆனாலும் என்ன பண்ணுச்சு ஜெர்மனி, ஹிட்லர் ஜெர்மனியை சார்ந்த ஹிட்லர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த முனிச் பேக்டில் சைன் பண்ணியிருப்பார் இல்லையா, நாங்கள் எந்த நாட்டையும் தாக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதை இமீடியட்டாக இவர் என்ன பண்ணார், அதை மீறிட்டார். ஸோ 1938 தான் வந்து இந்த முனிச் பேக்டை வந்து சைன் பண்ணுறாங்க. 1939 அடுத்த வருஷமே என்ன பண்ணார், செக்கோஸ்லோவேக்கியாவை இன்வைட் பண்ணிடுறாரு. அப்போ இவர் மற்ற நாட்டு மேலே நான் அட்டாக் பண்ண மாட்டேன்னு சொன்னவர் அடுத்த வருஷமே பார்த்திங்கன்னா செக்கோஸ்லோவேக்கியாவை அட்டாக் பண்ணி தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அவர் அத்துமீறிட்டார். அவர் அந்த முனிச் பேக்டை வந்து இவர் அத்துமீறிட்டார். போலாண்ட் வாஸ் அட்டாக்டு நெக்ஸ்ட். ஸோ அடுத்து செக்கோஸ்லோவேக்கியா அடுத்து போலாண்ட் அப்படிங்கிற கண்ட்ரியை வந்து அவங்க அட்டாக் பண்ணுறாங்க. அண்ட் திஸ் வாஸ் தி ஃபைனல் ஆக்ட் விச் ரிசல்டட் இன் த டிக்ளரேஷன் ஆஃப் தி வார் பை பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸ் அகேன்ஸ்ட் ஜெர்மனி. ஸோ இவங்க செக்கோஸ்லோவியா அடுத்து போலாண்ட் இந்த மாதிரிலாம் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஸோ அதோட லாஸ்ட்டாக இருந்தது உடனே என்ன பண்ணிட்டாங்க, வாரை வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. யாருன்னா பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் யாரை எதிர்த்து, ஜெர்மனியை எதிர்த்து போரை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வார் டிக்ளேர் பண்ணிடுறாங்க. இன் பிரிட்டன் Prime Minister Chamberlain resigned in 1940. ஸோ 1940s 1939 இந்த 1938 முனிச் பேக்ட் நடக்குது. 1939 வந்து வார் வந்து டிக்ளேர் பண்ணிடுறாங்க, வேர்ல்டு வார் 2 வந்து டிக்ளேர் பண்ணிடுறாங்க. 1940 பிரிட்டனுடைய பிரைம் மினிஸ்டர் சாம்பர்லின் வந்து ரெசிக்னேஷன் கொடுத்துட்றாரு. அண்ட் வின்ஸ்டன் சர்ச்சில் who had always warned about Hitler and his military ambitions became prime minister. ஸோ இப்போ என்ன பண்ணார், வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து எப்பயுமே வந்து ஜெர்மனியும் ஹிட்லரை வந்து வார்ன் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவருடைய அந்த மிலிட்ரி ஆம்பிஷன்ஸ் வந்து வார்ன் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஸோ இவர் என்ன பண்ணார், இப்போ பிரைம் மினிஸ்டராக ஆயிடுறாரு வின்ஸ்டன் சர்ச்சில். கோர்ஸ் ஆஃப் வேர்ல்டு வார் 2. இங்கே கோர்ஸ் அப்படின்னா பாதை, எப்படி வந்து இந்த வேர்ல்டு வார் 2 கிரியேட் ஆச்சு அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்து கோர்ஸ் ஆஃப் வேர்ல்டு வார் 2. நேச்சர் ஆஃப் தி வார். ஸோ வார் எப்படி இருந்தது, முதல்ல இந்த வேர்ல்டு வார் 2 எப்படி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். வேர்ல்டு வார் 2 வாஸ் ஃபாட் ஆன் 2 டிஸ்டிங்க் ஃப்ரான்ஸ். ஃப்ரான்ஸ்னால் எல்லைகள் சொல்லுவோம் இல்லையா, ஏரியாஸ், தட் இஸ் 2 டிஸ்டிங்க் ஃப்ரான்ஸ். ஸோ 2 இடத்துல நடந்தது மெயினாக, யூரோப் அண்ட் ஏஷியா பசிபிக். ஸோ யூரோப்பையும் ஏஷியா பசிபிக் ஏரியாலையும் வந்து இந்த வேர்ல்டு வார் 2 வந்து மெயினாக நடந்தது. இன் யூரோப் த வார் வாஸ் ஃபாட் பை தி அலைஸ் அகெயின்ஸ்ட் ஜெர்மனி அண்ட் இட்டாலி. ஸோ ஜெர்மனி இட்டாலியை எதிர்த்து அவங்களுடைய அலைஸாக இருந்தவங்க யூரோப்பில் வந்து ஃபைட் பண்ணாங்க. ஏஷியா பசிபிக் ரீஜனில் யார் ஃபைட் பண்ணதுன்னா அலைஸ் ஃபாட் ஜப்பான். ஸோ ஜப்பானை எதிர்த்து அலைஸ் வந்து ஃபைட் பண்ணாங்க. ஸோ யூரோப்லேயும் ஏஷியா பசிபிக்லேயும் நடக்குது, 2 இடத்துல நடக்குது சண்டை. யூரோப்பில் வந்து ஜெர்மனி இட்டாலியை எதிர்த்து சண்டை நடக்குது, ஏஷியா பசிபிக்கில் ஜப்பானை எதிர்த்து சண்டை நடக்குது. த 2 theaters of war will be discussed separately. ஸோ இந்த ரெண்டு இடத்துல நடந்ததையும் செப்பரேட்டாக தனித்தனியாக வந்து பார்க்க போகிறோம். The war in Europe also extended to North Africa, which has been occupied by Germany. ஸோ இந்த யூரோப்பில் நடந்த வார் வந்து நார்த் ஆஃப்ரிக்கா வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா ஜெர்மனியுடைய ஆக்குபேஷன் வந்து அங்கே இருந்தது. ஜெர்மனி வந்து நார்த் ஆஃப்ரிக்காவில் சில இடங்களை வந்து அவங்க கைப்பற்றிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துலையும் இந்த வார் வந்து எக்ஸ்டெண்ட் ஆச்சு. வேர்ல்டு வார் 2 வாஸ் அ மாடர்ன் வார் ஃபாட் வித் ஹெவி மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ வேர்ல்டு வார் 2 வந்து ஒரு மாடர்னான ஒரு வார். நிறைய மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் இந்த வாரில் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ டேங்க்ஸ் இருந்தது, பெரிய பெரிய டேங்க்ஸ் இருந்தது, சப்மரைன் இருந்தது, நீர்மூழ்கி கப்பல் சொல்லுவாங்க, பேட்டில் ஷிப்ஸ் இருந்தது, பெரிய பெரிய ஷிப்ஸ் அதில் பேட்டில் பண்ணுவாங்க. ஸோ சண்டை பண்ணக்கூடிய அந்த ஷிப்ஸ், ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ்னால் அந்த பெரிய ஷிப்ஸில் வந்து ஏர்க்ராஃப்டை வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணாங்க. தென் ஃபைட்டர்ஸ் ஏரோப்ளேன்ஸ் வந்து ஃபைட்டர்ஸ் பிளேன்ஸ் அந்த ஒரு வெரைட்டிஸ் அதை யூஸ் பண்ணாங்க. அண்ட் பாம்பர் பிளேன்ஸில் போய் பாம்ஸ் போடுவாங்களே. ஸோ அந்த மாதிரி மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸை வந்து இந்த வேர்ல்டு வார் 2ல் யூஸ் பண்ணாங்க. திஸ் இன்வால்வ்ட் அ வெரி லார்ஜ் ரிசோர்ஸ் பேஸ். ஸோ இந்த வேர்ல்டு வார் 2க்கு நிறைய பணம் வந்து செலவழிக்கப்பட்டுருச்சு. சின்ஸ் ஆல் திஸ் எக்யூப்மெண்ட் நீடட் டு பி மேனுஃபேக்சர்ட். ஏன்னா இந்த எல்லா பொருளையும் வந்து செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுருச்சுல. அப்போ செய்யும் போது அதிகமான பணம் அதுக்கு செலுத்த வேண்டியிருந்தது. அதனால் பெரிய ரிசோர்ஸ் வந்து இது இன்வால்வ் பண்ணுச்சு. There had to be raw materials, manufacturing capacity and technical inputs to improve the military hardware. So raw materials தேவைப்பட்டது. அந்த military equipments பண்ணுறதுக்கு தேவையான raw materials வேணும். raw materials எதெல்லாம் வச்சு செய்கிறாங்களோ அதான் raw materials. Manufacturing capacity, அதை தயாரிக்கக்கூடிய கெப்பாசிட்டியோடு இருக்கக்கூடிய அந்த விஷயம் வேணும். அண்ட் டெக்னிக்கல் இன்புட் வந்து தேவை. அப்போ தான் வந்து மிலிட்ரியுடைய ஹார்ட்வேர்னால் அந்த திங்ஸ் எல்லாம் தான் ஹார்ட்வேர் சொல்கிறோம். ஸோ அதெல்லாம் செய்யறதுக்கு
இதெல்லாம் இருந்தது. திஸ் வாஸ் அன் எக்ஸ்பென்சிவ் அண்ட் ப்ரொலாங்டு வார் ஆஃப் அட்ரிஷன். ஸோ இது ஒரு எக்ஸ்பென்சிவான, அதாவது விலை வந்து அதிகம், அது எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ப்ரொலாங்டுனா ரொம்ப நாள் நடந்த ஒரு வார் ஆஃப் அட்ரிஷன் அப்படின்னா வேர்ல்டையே வந்து வீக்கெண்ட் பண்ண ஒரு வார் வந்து இந்த வேர்ல்டு வார் 2. ஆல்மோஸ்ட் எவ்ரி ஃபுட் ஆஃப் டெரிட்டரி வாஸ் ஃபாட் ஃபார் ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ ஒவ்வொரு இடமும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் ஃபைட்ஸ் வந்து நடந்தது. ஸோ தட் த ஃபைனல் கேபிட்டுலேஷன் ஆஃப் தி ஆக்சிஸ் பவர்ஸ் கேம் மோர் தென் அ இயர் ஆஃப்டர் தி அலைஸ் invaded mainland Europe in June 1944. ஸோ இந்த ஆக்சிஸ் பவர் வந்து இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது போயிட்டு இருந்ததுனால ஃபைனலாக எப்போ ஆக்சிஸ் பவருடைய கண்ட்ரோலுக்கு இந்த அலையன்ஸ் வந்துச்சோ யூரோப்புடைய மெயின்லேண்டில், அது வரைக்கும் இந்த சண்டை நடந்துக்கிட்டே இருந்தது. ஸ்டெப் பை ஸ்டெப் நடந்துகிட்டே இருந்தது. ஜூன் 1944 வரைக்கும் இந்த சண்டை நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு ப்ரொலாங்டு வார். ப்ரொலாங்டுனா நெடுநாட்கள் நடந்த ஒரு போர். அவுட்பிரேக் ஆஃப் வார். ஸோ வார் எப்படி வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸ் டிக்ளேர்ட் வார் ஆன் ஜெர்மனி இன் செப்டம்பர் 1939. ஸோ 1939 ஜெர்மனியை எதிர்த்து பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் சண்டை அப்படின்றத டிக்ளேர் பண்ணிட்டாங்க அஃபிஷியலாக. இன் ஜூன் 1940 இட்டாலி ஜாயின் ஜெர்மனி. ஸோ இப்போ ஜெர்மனி தனியாக இருக்குது, பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் ஒன்றா இருக்காங்களா. அப்போ 1940 என்ன ஆச்சு, இட்டாலி வந்து ஜெர்மனியோடு சேர்ந்துருச்சு ஃபைட் பண்ணுறதுக்காக. இவங்க ஒன்றா சேர்றாங்க. அண்ட் இன் செப்டம்பர் 1940 ஜப்பான் ஆல்சோ ஜாயின் தி ஆக்சிஸ் பவர். ஸோ இப்போ ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான் மூணும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. தெர் வாஸ் லிட்டில் ஆக்ஷன் இமீடியட்லி ஆஃப்டர் த டிக்ளரேஷன் ஆஃப் தி வார். ஸோ வார் டிக்ளேர் பண்ண உடனே சில சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் வந்து ரொம்ப இமீடியட்டாக எடுத்தாங்க இந்த வேர்ல்டு வார் 2ல். பிரிட்டன் ஹேட் ஆல்ரெடி பிகன் டு பில்ட் அப் இட்ஸ் மிலிட்ரி கெப்பாபிலிட்டி. ஸோ பிரிட்டன் என்ன பண்ணுச்சு, முன்னாடியே அவங்க வந்து தயார் நிலையில் இருக்காங்க. அதுக்கு தேவையான மிலிட்ரி கெப்பாபிலிட்டிஸ் எல்லாம் வந்து இவங்க தயார் பண்ணி வச்சுருக்காங்க பிரிட்டன் நாடு. அண்ட் ஆல் யங் மென் வேர் கான்ஸ்பிரிக்டட் ஃபார் மிலிட்ரி டியூட்டி. ஸோ இளம் வயது ஆண்கள் எல்லாருமே வந்து மிலிட்ரி டியூட்டிக்காக அவங்க ரெக்யூர் பண்ணி வச்சுருக்காங்க பிரிட்டனில். த ஃபர்ஸ்ட் இயர்ஸ் ஆஃப் தி வார் வேர் a time of spectacular successions of the German army which occupied Denmark and Norway and later France. ஸோ அந்த ஃபஸ்ட் இயர்ஸில் என்ன ஆச்சு அப்படின்னா, ஜெர்மனிக்கு இது ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வாராக தான் இது இருந்தது. ஸோ இப்போ ஜெர்மனி ஆர்மி என்ன பண்ணுச்சுன்னா, டென்மார்க், நார்வே, ஃப்ரான்ஸ் இந்த இடத்தெல்லாம் இவங்க கைப்பற்றிக்கிட்டாங்க. ஸோ அதுக்கு சக்ஸஸ் வந்துக்கிட்டே இருந்தது ஜெர்மனி ஆர்மிக்கு. By 1941, all of mainland Europe till the Russian frontiers were under the Axis power. ஸோ இங்கே ஆக்சிஸ் பவர்ன்றது யார், ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான், இவங்க தான் ஆக்சிஸ் பவர் சொல்கிறோம். அவங்க வந்து சென்ட்ரல் பவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆக்சிஸ் பவர் என்ன ஆச்சு அப்படின்னா, பெரும்பாலான யூரோப்பியன் காண்டினென்ட் ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த மெயின்லேண்ட் ஃபுல்லாக 1941 இவங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. ரஷ்யனுடைய எல்லை வரைக்கும், ரஷ்யாவுடைய ஃப்ரான்டயர் வரைக்கும் இவங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. The Germany army followed a tactic of lightning strike, blitzkrieg. ஸோ லைட்னிங் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ஒரு டாக்டிக்னா ஒரு டெக்னிக்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஏமாத்துற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அந்த லைட்னிங் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத வச்சு ஜெர்மனி ஆர்மி வந்து இதெல்லாம் சக்ஸஸ் எல்லாம் கொண்டு வந்துச்சு. டு ஸ்ட்ராம் இன்டு வேரியஸ் கண்ட்ரீஸ் அண்ட் ரன் அவுட் தேம். ஸோ நிறைய நாடுகளுக்குள்ளே இவங்க நுழையிறதுக்கு இவங்க யூஸ் பண்ண ஒரு டெக்னிக் வந்து லைட்னிங் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க, ஒரு டாக்டிக்கை வந்து யூஸ் பண்ணாங்க அவங்க. The British Royal Navy continued to be the most powerful among the European naval forces. ஸோ பிரிட்டிஷ் ராயல் நேவி அப்படின்னு இப்போ ஒவ்வொரு கண்ட்ரியுடைய நேவல் பவர் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்க பிரிட்டிஷ் ராயல் நேவின்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து வேர்ல்டுலேயே ஒரு பவர்ஃபுல்லான நேவியாக இருந்தது. யூரோப்பியன் எல்லையில் ஒரு பவர்ஃபுல்லான நேவியாக இருந்தது பிரிட்டிஷ் ராயல் நேவி தான். and ensured that the sea-borne invasion of Britain was not possible. ஸோ அவங்க பவர்ஃபுல்லாக இருந்ததுனால, அதாவது நேவல் ஆர்மி வந்து பிரிட்டிஷ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்ததுனால கடல் மூலியமாக போயிட்டு பிரிட்டனை கைப்பற்றுதுன்றது நடக்காத ஒரு விஷயமா இருந்தது. இப்போ பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் இருக்கு இல்லையா, இப்போ ஃப்ரான்ஸ் வந்து அவங்க கைப்பற்றிட்டாங்க. இப்போ அடுத்து பிரிட்டன் மேலே தான் போய் ஆகணும். இப்போ பிரிட்டனுக்கு வந்து நேவி பவர் நல்லா இருக்கிறதுனால சி மூலியமாக போயிட்டு அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற நிலை வந்துருச்சு. However, Britain depended on large-scale imports of food, raw materials, industrial goods by sea from its empire and US. ஸோ இப்போது இதில் ஒரு வீக்னஸ் என்னென்னா, பிரிட்டனுக்கு வந்து பெரிய நேவல் பவர் இருந்துச்சு, ஆனால் இவங்களுக்கு தேவையான எல்லாமே
ஃபுட்டு, அந்த வாருக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ், அப்புறம் இண்டஸ்ட்ரியல் கூட்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா கடல் வழியாக தான் வந்துட்டு இருந்தது. தன்னுடைய நாட்டில் இருந்தும், பிரிட்டனில் இருந்தும், யூஎஸில் இருந்தும் எல்லாமே கடல் வழியாக தான் வந்துட்டு இருந்தது. To attack this, Germany developed a fleet of submarines which caused havoc. ஸோ இப்போ இவங்களுக்கு சப்ளை ஆகக்கூடிய எல்லாத்தையுமே தடை பண்ணிட்டா என்ன ஆகும், அவங்க வந்து பவர்லெஸ் ஆயிடுவாங்க இல்லையா. ஸோ என்ன பண்ணுது அப்படின்னா ஜெர்மனி சப்மரைன்ஸை வந்து இது பண்ண ஆரம்பிச்சிச்சு, டெவலப் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ நிறைய சப்மரைன்ஸ், ஃப்ளீட் ஆஃப் சப்மரைன்ஸ் சொல்கிறாங்க பாருங்கள், நிறைய ஒரு குரூப் ஆஃப் சப்மரைன்ஸ். ஸோ சப்மரைன்ஸை டெவலப் பண்ணி இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய டேமேஜ் வந்து ஏற்படுத்திடுறாங்க. எஸ்பெஷலி இந்த இங்கே ஹவோக் அப்படின்னா டேமேஜ், எஸ்பெஷலி இந்த அட்லாண்டிக் ஓஷன் ஏரியா. ஸோ அட்லாண்டிக் ஓஷன் ஏரியாவில் ஒரு பெரிய ஒரு டேமேஜ் வந்து க்ரியேட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த அட்லாண்டிக் ஓஷன் எங்கே இருக்குது, நம்மளுடைய காண்டினென்ட்ஸ் மேப்பில் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்காவுக்கும் இந்த பக்கம் யூரோப்புக்கும் நடுவில் இருக்கக்கூடியது அட்லாண்டிக் ஓஷன் சொல்கிறோம். ஸோ அந்த இடத்துல இந்த ஒரு பெரிய சேதாரம் வந்து பண்ணுறாங்க ஜெர்மனி. பை சிங்கிங் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் சிவிலியன் ஷிப்ஸ் கேரிங் சப்ளைஸ் டு பிரிட்டன். ஸோ பிரிட்டனுக்கு எந்தெல்லாம் ஷிப்பு வந்து பிரிட்டனுக்கு தேவையான சப்ளைஸ் எல்லாம் கொண்டு போதோ அந்த எல்லா ஷிப்பையும் மூழ்கடிச்சிடுறாங்க. ஏன்னா இவங்க சப்மரைன் தானே, தண்ணிக்குள்ளே தானே இருக்க போகுது சப்மரைன். ஸோ தண்ணிக்குள்ளே இருந்துக்கிட்டு எல்லா ஷிப்பையும் இவங்க மூழ்கடிச்சிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு தேவையான எந்த ஃபுட்டோ ரா மெட்டீரியல்ஸோ எதுவுமே அவங்கள போய் சேர முடியாமல் ஆயிடுச்சு. Important events. Dunkirk. In May 1940, more than 3 lakh British and French soldiers were forced back to the beaches in Dunkirk. ஸோ இப்போ 1940 என்ன ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 3 lakhs பிரிட்டிஷ் அண்ட் ஃப்ரெஞ்சு சேர்ந்த சோல்ஜர்ஸை வந்து ரிபேக் பண்ண வேண்டியது இருந்தது டன்கிரிக் அப்படிங்கிற இடத்துல. தோ தே வேர் அண்டர் ஹெவி ஃபயர், தேர் வாஸ் no all-out attack by the Germans and 3,38,000 men were rescued by the British by calling on all men. ஸோ இப்போ அங்கே நிறைய வந்து ஹெவி ஃபயர் இருந்துகிட்டே இருந்தது அந்த இடத்துல. எங்கே டன்கிரிக் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு ஹெவியாக ஃபயர் நடந்துகிட்டே இருக்குது. அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா ஜெர்மனி வந்து ஹெவியாக ஃபயர் நடந்துகிட்ருக்கு. அப்போ என்ன பண்ணுது பிரிட்டிஷ் அப்படின்னா கிட்டத்தட்ட 3,38,000 மென்னை வந்து ரெஸ்கியூ பண்ணுறாங்க, காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரீபேக்காக வர சொல்லிட்டாங்க. எல்லாருமே வந்து ரிட்டன் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பை காலிங் ஆன் ஆல் மென் ஹூ ஹேட் போட்ஸ் ஆர் ஸ்மால் ஷிப்ஸ் விச் குட் பி புட் டு யூஸ். ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா உங்கள்கிட்ட என்னெல்லாம் போட் இருக்கோ, என்னெல்லாம் சின்ன சின்ன ஷிப் இருக்கோ, எதெல்லாம் இருக்கோ எல்லாமே எடுத்துகிட்டு நீங்கள் எவ்வளோ சேஃபாக வர முடியும் வந்து சேர்ந்துருங்க, எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் ஒரு ஆர்டர் போட்டு அவங்களெல்லாம் ரிட்டர்ன் வர சொல்லிட்டாங்க. த ஃப்ரெஞ்ச் சோல்ஜர்ஸ் ஃபார்ம் தி நியூக்ளியஸ் ஆஃப் தி ஃப்ரீ ஃப்ரெஞ்ச் ஆர்மி அண்டர் ஜென்ரல் டி கவுல். ஸோ ஃப்ரெஞ்சு சோல்ஜர்ஸ் உடைய ஹெட்டாக யார் இருக்காங்க அப்படின்னா ஜென்ரல் டி கவுல் அப்படிங்கிற ஒருத்தருடைய அண்டரில் வந்து ஃப்ரெஞ்ச் சோல்ஜர்ஸ் இருக்காங்க. பிரிட்டன் would have found it difficult to regroup if so many of her soldiers had been lost at Dunkirk. ஒருவேளை சப்போஸ் அந்த டன்கிரிக்லேருந்து இவங்க அத்தனை சோல்ஜர்ஸும் ரிட்டர்ன் வந்துருங்க, சின்ன ஷிப்போ போட்டோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் ரிட்டர்ன் வந்துருங்கன்னு கால் பண்ணாமல் இருந்தால், அதாவது கம்பேக் அப்படின்னு சொல்லாமல் இருந்திருந்தா நிறைய சோல்ஜர்ஸை வந்து அவங்க இழந்திருப்பாங்க அந்த டன்கிரிக் அப்படிங்கிற ஒரு இடத்துல. அப்போ வந்து இவங்களால் அந்த ஒரு இதை வந்து செஞ்சிருக்கவே முடியாது. வின் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கும் பிரிட்டனுக்கு. Battle of Britain. By July 1940, it was feared that Germans were planning to invade Britain. ஸோ இப்போ 1940 என்ன ஆகுது அப்படின்னா ஜெர்மனி வந்து பிரிட்டனையும் கைப்பற்றிட போகிறாங்க. ஏன்னா ஃப்ரான்ஸை கைப்பற்றியாச்சு. இப்போ அடுத்து ஜெர்மனியுடைய கான்சன்ட்ரேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டன் மேலே தான் இருக்கும். அப்போ ஜூலை 40 வந்து பிரிட்டன் நினைக்குது இவங்க வந்து நம்மளை கண்டிப்பாக வந்து கைப்பற்ற போகிறாங்க அப்படிங்கிற தாட் வந்து அவங்களுக்கு ஒரு பயம் வந்து இருந்தது. ஹிட்லர் wanted to force Britain to accept his proposal for peace by a prolonged airborne bombing campaign. ஸோ ஹிட்லர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சமாதானத்தை ஒத்துக்க சொல்லி ஏர்பார்ன் பாம்பிங், அதாவது ஏர் வழியாக வந்து ஏரோப்ளைன்ஸ் அந்த பிளெயின்ஸை யூஸ் பண்ணி பாம் போட்டு இவங்களை வந்து பயன்படுத்த ஆரம்பித்து நீங்கள் பீஸ்க்கு வந்து நீங்கள் வரணும், அமைதியை வந்து நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டனை பயன்படுத்திட்டு இருந்தது ஜெர்மனி நாட்டை சார்ந்த ஹிட்லருடைய கண்ட்ரோலில். த ஜெர்மனி ஏர்ஃபோர்ஸ் began to attack specific targets, especially the ports, airfields and industrial installations. ஸோ இப்போ இந்த ஜெர்மனி ஏர்ஃபோர்ஸ் என்ன பண்ணுது, பாம் போடுது இல்லையா, அப்போ என்ன பண்ணுது கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட டார்கெட்டை வச்சு அவங்க பாம் போட்டாங்க. எங்கெல்லாம் போட்டாங்கன்னா போர்ட்டு, அந்த ஹார்பர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல, அப்புறம் ஏர்ஃபீல்டு எங்கெல்லாம் ஏரோப்ளைன்ஸ்லாம் நிற்க வச்சுருப்பாங்களோ அந்த இடத்துல, அப்புறம் ஷிப்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இன்ஸ்டாலேஷன் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் தயாரிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் அங்கே. ஸோ ஒரு டார்கெட் வச்சு அவங்களோட பாம்ஸை வந்து போட ஆரம்பித்தாங்க. இன் செப்டம்பர் 1940 லண்டன் வாஸ் பாம்ப்டு மெர்சிலஸ்லி. ஸோ கருணையே இல்லாமல், மெர்சிலஸ்லினா
கொஞ்சம் கூட மனசில் இரக்கமே இல்லாமல் லண்டன் சிட்டியை வந்து டோட்டலாக அவங்க வந்து பாம் பண்ணிடுறாங்க. அண்ட் ஆக்ஷன் நோன் அஸ் த பிளிட்ஸ். ஸோ அந்த லண்டனுடைய அந்த அதிகமான அந்த தாக்குதல் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து த பிளிட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. பை அக்டோபர் 1940 நைட் பாம்பிங் ரெய்ட் ஆன் லண்டன் அண்ட் அதர் இண்டஸ்ட்ரியல் சிட்டிஸ் பிகேன். ஸோ அதுக்கடுத்து செப்டம்பர் 1940 லண்டன் அட்டாக் பண்ணுறாங்க. அக்டோபர் 1940 என்ன பண்ணுறாங்க, அதே லண்டன் மேலேயும் இன்னும் நிறைய இண்டஸ்ட்ரியல் சிட்டி மேலேயும் நைட் டைமில் ரெய்ட்ஸ் பாம்ஸ் வந்து மறுபடியும் நிறைய போட ஆரம்பிச்சிட்டாங்க. திஸ் campaign failed because with the aid of a newly developed and top secret device radar for detecting aircraft. So இந்த இவங்க பாம்ஸ் போட்டுட்ருக்காங்க இல்லையா அந்த லண்டன் மேலேயும் இண்டஸ்ட்ரியல் சிட்டி மேலேயும், இவங்களுடைய அந்த பாம் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கக்கூடியது வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா பிரிட்டன் என்ன பண்ணுது, ரேடார் அப்படிங்கிற ஒரு சீக்ரெட்டான டிவைஸை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ டெவலப் பண்ணிட்டாங்க. அதை டெவலப் பண்ணிவிட்டு ஏர்க்ராஃப்ட் வரத்துக்கு முன்னாடியே அதை கண்டுபிடிச்சிரும். ஃபார் டிடெக்டிங் ஏர்க்ராஃப்ட் வைல் ஸ்டில் அட் தி டிஸ்டன்ஸ். தூரத்துலேருந்து ஒரு ஏர்க்ராஃப்ட் வந்துட்டுருக்கு அப்படின்னா அது வந்துட்டுருக்குன்றது சிக்னல் வந்து ரேடார் வந்து கொடுத்துரும். ஸோ அதை வச்சு என்ன பண்ணாங்க, ஜெர்மனியுடைய அந்த ஏர்கிராஃப்டெல்லாம் அழிக்கிறாங்க. த ஃபைட்டர் பிளேன்ஸ் ஆஃப் தி ராயல் ஏர்ஃபோர்ஸ் ஸ்பிளிட் ஃபயர்ஸ் அண்ட் ஹரிகேன்ஸ் வேர் ஏபிள் டு இன்ஃப்ளிக்ட் சிவியர் லாஸஸ் ஆன் தி ஜெர்மன் பாம்பர்ஸ். ஸோ இப்போது இந்த ஏர்ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ இந்த ராயல் நேவி மாதிரி பிரிட்டிஷுடைய ராயல் ஏர்ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்க, அந்த ரேடாரை வச்சு தூரத்துலேருந்து வரக்கூடிய ஏர்கிராஃப்டை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணாங்க, அவங்க மேலே ஒரு பெரிய லாஸ் வர மாதிரி அந்த ஜெர்மன் பாம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய லாஸ் வர மாதிரி அவங்கள வந்து அழிக்கிறாங்க. த ரேட் ஸ்டாப்ட் ஆஃப்டர் அக்டோபர் 1940. ஸோ அக்டோபர் 1940க்கு அப்புறம் இந்த ரேடாருடைய டெவலப்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்த பாம்ஸ் போடுறது குறைஞ்சிருச்சு. சல்யூட்டிங் த பிரேவரி ஆஃப் தி ராயல் ஏர்ஃபோர்ஸ் சர்ச்சில் செட். ஸோ இந்த ராயல் ஏர்ஃபோர்ஸ் பண்ண ஒரு பெரிய ஒரு தியாகம், பெரிய ஒரு உழைப்பு தானே இந்த பாம் போடுறத வந்து ஸ்டாப் பண்ண வச்சுச்சு. ஸோ அப்போ இருந்த பிஎம் சர்ச்சில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவருடைய ஸ்பீச்சில் சொல்கிறாரு, நெவர் வாஸ் ஸோ மச் ஓவ்ட் பை ஸோ மெனி டு ஸோ ஃபியூ. ஸோ அவ்வளோ ஸோ அத்தனை பேருக்கும் வந்து நான் அப்படின்னா தலைகுனிறேன். ஸோ எவ்வளோ கம்மியான ஆட்கள் இருந்தும் அவ்வளோ ஒரு பெரிய விஷயத்த செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி அவரோட ஸ்பீச்சில் வந்து சொல்கிறாரு. த ஜெர்மன்ஸ் ட்ராப் தேர் பிளேன்ஸ் டு இன்வைட் பிரிட்டன் பிகாஸ் ஆஃப் தி ஃபெயிலியர் ஆஃப் தி ஏர் பேட்டில். ஸோ இப்போ ஜெர்மனி என்ன பண்ணுது, இப்போது பிரிட்டனை வந்து கைப்பற்றணும்னு அவங்களுடைய அந்த தாட் இருந்துச்சு இல்லையா ஜெர்மனிக்கு, அதை வந்து கைவிட்டுட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களால முடியல. ஏன்னா ஏர் பேட்டிலில் ஜெர்மனியை பிரிட்டனை அழிக்கணும்னு சொல்லிட்டு ஜெர்மனி வந்து ஏர்கிராஃப்ட் அமைச்சு பாம்பு போட்டாங்க. ஆனால் அதை தடுத்து நிறுத்திட்டாங்க பிரிட்டனுடைய ஏர்ஃபோர்ஸ் இல்லையா. ஸோ தடுத்து நிறுத்தி அவங்களுக்கு பெரிய அழிவு ஏற்படும் போது ஜெர்மனி என்ன பண்ணுச்சு, ஏர் வழியாக வந்து போர் நடத்துறதை ஸ்டாப் பண்ணிச்சு. பிரிட்டனை கைப்பற்றணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்கள விட்டு போயிடுச்சு. லெண்ட் லீஸ் 1941லேருந்து 1945 வரைக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, வேர்ல்டு வார் 2 ஏற்படுறதுக்கான பாதைகள் என்ன, கோர்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு வார் 2 அதை பார்த்துட்ருக்கோம், ஒன்றுனா பார்த்துட்ருக்கோம். அதில் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நேச்சர் ஆஃப் தி வார் பார்த்தோம், தென் அவுட்பிரேக் ஆஃப் வார் பார்த்தோம், டன்கிரிக் கூடிய இன்சிடென்ட் பார்த்தோம், பேட்டில் ஆஃப் பிரிட்டன் பார்த்தோம். ஸோ இப்போ அதை தொடர்ந்து இப்போது லெண்ட் லீஸ் 1941 1945 அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். பிரசிடென்ட் ரூஸ்வெல்ட் ரியலைஸ் தட் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஹேட் டு சேஞ்ச் இட்ஸ் பாலிசி ஆஃப் ஐசோலேஷன். ஸோ இந்த போர் நடக்கும்போது யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்ன பண்ணிச்சு, யூரோப்புடைய பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்லையோ இல்லை வார்லையோ இல்லை அதோடைய எந்த விஷயத்துலையும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து தலையிடாதுன்னு சொல்லிட்டு ஐசோலேட் பண்ணிக்கிச்சு தானே இல்லையா. தட் இஸ் ஐசோலேஷன். பாலிசி ஆஃப் ஐசோலேஷன் என்ன, உன்னோட பிரச்சனைலாம் நான் தலையிட மாட்டேன்பா, நான் என் வேலையை பார்க்குறேன், அதுதான் பாலிசி ஆஃப் ஐசோலேஷன். ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து தலை நின்றுச்சு. பட் could not intervene directly in the war in Europe. ஆனால் அப்படி சொன்னதுனால என்ன ஆச்சுன்னா, ஹேட் டு சேஞ்ச், அந்த பாலிசி வந்து சேஞ்ச் பண்ண வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சுன்றது அதை உணர்ந்தது பிரசிடென்ட் ரூஸ்வெல்ட் வந்து உணர்றாரு. ஆனால் டைரெக்டாக போயிட்டு வாரில் வந்து கலந்துக்க முடியாது. யூரோப்பில் நடந்துட்டுருக்க வாரில் டைரெக்டாக போய் தலையிட முடியாது. இன்டர்வீன் அப்படின்னா தலையிடுறது. பிகாஸ் காரணம் என்னென்னா, இட் இஸ் நாட் பொலிட்டிக்கலி ஃபீஸிபிள். ஏன்னா அது பொலிட்டிக்கலி வந்து அது பாசிபிள் கிடையாது. ஃபீஸிபிள்னா பாசிபிள். ஸோ அது பொலிட்டிக்கலி பாசிபிள் கிடையாது. ஸோ ஹி ஸ்டார்டட் அ ப்ரோக்ராம் ஆஃப் லெண்ட் லீஸ் இன் மார்ச் 1941. ஸோ மார்ச் 1941 ஒரு ப்ரோக்ராம் சொல்கிறாரு. அது என்னென்னா லெண்ட் லீஸ்னா என்ன, குத்தகைக்கு எடுத்துக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வீடெல்லாம் ஒன்று வாடகைக்கு போவோம், இல்லை குத்தகைக்கு எடுத்துப்போம் இல்லையா. ஸோ அது மாதிரி லெண்ட் லீஸ் அப்படிங்கிற பாலிசி வந்து 1941 மார்ச்சில் கொண்டு வராரு. ஆர்ம்ஸ், ஃபுட்ஸ், மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் அதர் சப்ளைஸ் வேர் சென்ட் டு பிரிட்டன் டிஸ்கஸ்ட் ஆஸ் அ லோன்.
ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, மார்ச் 1941 என்ன பண்ணுறாங்க, பிரிட்டனுக்கு தேவையான எல்லா சப்ளைஸும் கொடுக்குறாங்க. ஃபுட்டு, அதுக்கு தேவையான மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ், அதுக்கு தேவையான வெப்பன்ஸு எல்லாத்தையுமே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் லோனு, விச் ஷுட் பி ரிட்டர்ன்ட் ஆஃப்டர் யூஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த இவங்க வந்து சொல்கிறாங்க. திஸ் ஆக்மெண்டட் த ரிசோர்ஸஸ் ஆஃப் பிரிட்டன் டு அ கிரேட் எக்ஸ்டென்ட். ஸோ இங்கே ஆக்மெண்டட் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அதிகமான ரிசோர்ஸ் வந்து பிரிட்டனுக்கு இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. அவங்கள்ட்ட கொஞ்சம் இருந்தது. ஸோ இவங்க சப்ளை பண்ண அவங்களோட ரிசோர்ஸ் வந்து அதிகரிச்சிச்சு. Between 1941 and 1945, the total aid under Lend-Lease amounted to $45.5 billion. ஸோ எவ்வளோ அவங்க ரிசோர்ஸஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா $46.5 பில்லியனுடைய ஒர்த்து வந்து அவங்களுக்கு வந்து லோனாக கொடுத்தாங்க. யார்? யூஎஸ்ஏ. ஸோ 1941 1945 வரைக்கும், அந்த செகண்ட் வேர்ல்டு வார் முடிகிற வரைக்கும் அவ்வளோ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, கொடுத்து லெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்வாஷன் ஆஃப் ரஷ்யா 1941 1942. ஸோ இப்போ ரஷ்யா வந்து கைப்பற்றிட்டாங்க. யார்? இன் ஜூன் 1941 த ஜெர்மனி ஆர்மி இன்வேடட் ரஷ்யா. ஸோ ஜெர்மனி தான் இப்போ வந்து மெயினாக ஜெர்மனி தான் இந்த வேர்ல்டு வார் 2ல் பெரிய ஒரு இது பண்ணிகிட்ருக்கு இல்லையா. ஸோ இப்போது 1941 ரஷ்யாவை இவங்க கைப்பற்றிட்டாங்க. இன்வேடட்னா கைப்பற்றுறது. த லாங் டேர்ம் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் திஸ் மூவ் வேர் டு சீஸ் ப்ரைம் லேண்ட் ஃப்ரம் செட்டிலிங் ஜெர்மனிஸ். ஸோ இந்த ஜெர்மனியுடைய லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ்ஸ், ரொம்ப நீண்ட நாளுடைய ஒரு ஆசை அப்படின்னா ரஷ்யாவுடைய மெயினான லேண்டை வந்து கைப்பற்றணும் அப்படின்றது. டெஸ்ட்ராய் தி கம்யூனிஸ்ட் ரெஜிம். மெயினாக அவங்களுடைய இன்னொரு அப்ஜெக்டிவ், இன்னொரு எய்ம் என்னென்னா கம்யூனிஸ்ட் ரெஜிம் அப்படிங்கிற ஒன்றை வந்து இவங்க அழிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ எக்ஸ்ப்ளாய்ட் ரஷ்யாஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஸோ ரஷ்யாவில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் எல்லாத்தையும் வந்து இவங்க எடுத்துக்கணும், தன்னோட நாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடணும். எக்ஸ்ப்ளாய்ட்னா சுரண்டி எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஒன்று மெயின் லேண்டை வந்து கைப்பற்றணும், கம்யூனிஸ்ட் ரெஜிமை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடணும். தென் வந்து இங்கே ரெஜிம்னும் போது ஃபோர்ஸஸ், மிலிட்ரி அவங்களாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஃபோர்ஸஸ் வந்து அதை டெஸ்ட்ராய் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அப்புறம் அவங்களோட நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க, எஸ்பெஷலி ஆயில். ஸோ ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஆயில் எல்லாத்தையும் இவங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. யார்? ஜெர்மனி. The German strategy of lightning strikes was initially successful. ஸோ இவங்க லைட்னிங் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த வேர்ல்டு வார் 2ல் அவங்க யூஸ் பண்ணி நிறைய நாடுகளை கைப்பற்றாங்க. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இது ரொம்ப அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. And the army penetrated 1000 miles into Russian territory very soon. ஸோ இந்த ஆர்மி பீப்புள், ஜெர்மனியோடைய ஆர்மி பீப்புள் என்ன பண்ணுறாங்க, 1000 மைல் தூரம் ரஷ்யாவுடைய டெரிட்டரியில், ரஷ்யாவுடைய லேண்டுக்குள்ளே ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் உள்ளே வந்து அவங்க வந்துட்டாங்க. த ஜெர்மன் ஆர்மி தென் மார்ச்ட் ஆன் மாஸ்கோ. ஸோ ஜெர்மன் ஆர்மி 1000 கிலோமீட்டர் ரஷ்யாவுக்குள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் மாஸ்கோ, அது வந்து அவங்களுடைய கேபிட்டல் இல்லையா. ஸோ அதை நோக்கி அவங்களுடைய பயணம் தொடர்ந்துச்சு. மார்ச்டுனா அதை நோக்கி பயணம் இருந்தது. பட் அல்டிமேட்லி த ரெசிஸ்டன்ஸ் பை தி சோவியட் ஆர்மி அண்ட் தி ஃபியர்ஸ் ரஷ்யன் வின்டர் டிஃபீட்டட் த ஜெர்மன் ஆர்மி. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா, இவங்க மாஸ்கோ அந்த கேபிட்டலுக்குள்ளே நுழையிறாங்க, அங்கே மார்ச் பண்ணுறாங்கன்னும் போது அது என்ன ஆச்சுன்னா, சோவியட் யூனியன், இப்போ ரஷ்யனுடைய ஆர்மி இருக்கு இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்க, தடுத்து நிறுத்திட்டாங்க இந்த ஜெர்மனி ஆர்மியை. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவுடைய பயங்கரமான குளிர், ஃபியர்ஸ் வின்டர் அப்படின்னா பயங்கரமான குளிர் ஜெர்மனி ஆர்மியை டிஃபீட் பண்ணிடுச்சு. அவங்களால அதை ஈடு கொடுக்க முடியல. பேட்டில் ஆஃப் Stalingrad 17 July 1942 to 2 February 1943. In August 1942, the Germans attacked Stalingrad, stretching about 30 miles along the banks of the Volga River. ஸோ ஸ்டாலின்கிராட் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து இப்போது அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அதோடைய கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா 30 மைல்ஸ் இல்லைனா 50 கிலோமீட்டர். இங்கே ஓல்கா ரிவருடைய அந்த அந்த ஓல்கா ரிவரை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பேங்கை சுற்றி 30 மைல்ஸ் கிலோமீட்டர்ஸ் வந்து இவங்க அட்டாக் பண்ணுறாங்க. Stalingrad was a huge industrial city producing armaments and tractors. ஸோ இந்த ஸ்டாலின்கிராட் அப்படின்றது என்னென்னா ஒரு பெரிய ஒரு சிட்டி, அதுவும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் சிட்டி. இந்த சிட்டியுடைய மெயின் வேலை என்னென்னா டிராக்டர்ஸையும் செய்யக்கூடிய போர்க்கருவிகள் தேவையானதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இடம் வந்து ஸ்டாலின்கிராட் தான். ஸோ அதை வந்து அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கேப்சரிங் த சிட்டி வுட் கட் சோவியட் டிரான்ஸ்போர்ட் லிங்க்ஸ் வித் சதர்ன் ரஷ்யா. ஸோ இவங்களுடைய பிளான் என்னென்னா, அந்த ஸ்டாலிங்கரை போயிட்டு இவங்க கைப்பற்றிட்டாங்க அப்படின்னா சோவியட்டுக்கு போகக்கூடிய, அந்த ரஷ்யாவுக்கு போகக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டுடைய லிங்க்கை வந்து கட் பண்ணிடலாம். முக்கியமாக சதர்ன் ரஷ்யாக்குள்ளே வரக்கூடிய டிரான்ஸ்போர்ட் லிங்க்ஸ் எல்லாம் கட் பண்ணிடலான்னு அவங்க நினைக்கிறாங்க. அண்ட் ஸ்டாலின்கிராட் would then enable the invading Germans to have access to the oil fields of the Caucasus.
ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க இவங்க யோசிக்கிறாங்க அப்படின்னா, அந்த சதர்ன் ரஷ்யாவுக்கு டிரான்ஸ்போர்ட்லாம் கட் பண்ணிட்டா ஸ்டாலின்கிராட் வழியாக இவங்க போயிட்டு அந்த ஆயில் ஃபீல்ட்ஸ் எல்லாம் வந்து கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இன் அடிஷன், சீசிங் த சிட்டி தட் போர் த நேம் ஆஃப் சோவியட் லீடர் ஸ்டாலின் would serve as a great personal and propaganda victory for Hitler. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஸ்டாலின்கிராட் அப்படிங்கிற அந்த ஊர் வந்து ஊருடைய பேர் பார்த்திங்கன்னா லீடர் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு லீடருடைய பேரை வச்சு தான் வந்து அந்த இடத்துக்கு பேர் வச்சுருக்குது. ஸோ ஒரு லீடருடைய பேர் இருக்கக்கூடிய அந்த சிட்டியை நம்ம கைப்பற்றுறோம் அப்படின்னா அது ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு விக்ட்ரி, அந்த ஹிட்லருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ரைடாக அவர் நினைக்கிறாரு. ஜெர்மன் வார் பிளானர்ஸ் ஹோப் டு அச்சீவ் தட் எண்ட் வித் ஃபால் பிளவ் ஆப்ரேஷன் ப்ளூ. ஸோ அதுக்கு அவங்க பேர் என்ன வச்சுருக்காங்க, அதாவது அந்த ஸ்டாலின்கிராட் அப்படிங்கிற சிட்டியை வந்து போய் கைப்பற்றணும் அப்படின்றதுக்கு அவங்க ஹோப் பண்ணுறாங்க இல்லையா, எய்ம் வைக்கிறாங்க இல்லையா, அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆப்ரேஷன் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வச்சு அதை நோக்கி இவங்களுடைய பயணங்கள் வந்து தொடர்ந்துட்டு இருந்துச்சு. அதை நோக்கி இவங்களுடைய மூமெண்ட் வந்து இருந்தது. அந்த ஆப்ரேஷன் ப்ளூன்றது ஃபால் பிளவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜெர்மனியில். So on June 28, 1942, operations began with significant German victories. So June 28, 1942ல ஜெர்மனிக்கு வந்து விக்ட்ரிஸ் கிடைக்குது அந்த ஆப்ரேஷன்ஸ் ப்ளூ ஆரம்பித்ததுக்கப்புறம். ரஷ்யன் பீப்புள் சஃபர்ட் நாட் ஓன்லி ஃப்ரம் பேட் ஒர்க்கிங் அண்ட் லிவிங் கண்டிஷன் பட் ஆல்சோ ஃப்ரம் இல் ட்ரீட்மெண்ட் அட் ஜெர்மன் ஹேண்ட்ஸ் இந்த ஆக்குபைடு ஏரியா. ஸோ இந்த ஜெர்மனி எந்த இடத்தெல்லாம் வந்து கைப்பற்றுச்சோ ரஷ்யாக்குள்ளே இவங்க ஊடுருவ ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, ஸோ எந்த இடத்தெல்லாம் இவங்க கைப்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்களோ அங்கே ஒர்க்கிங் கண்டிஷன் ரொம்ப பேடாக இருந்தது, லிவிங் கண்டிஷன் அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகள் எதுவுமே கிடைக்காம இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெர்மன்ஸ் வந்து ரொம்பவே இல்ட்ரீட் பண்ணாங்க அந்த ரஷ்யன் மக்களை. எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து ரொம்ப கேவலமாக வந்து அவங்க நடத்துகிறாங்க. தேர் ஆர் அபவுட் 15 million சிவிலியன் டெத்ஸ் டியூரிங் த வார். ஸோ இந்த வார் நடக்கும்போது 15 million மக்கள் வந்து இறந்துடுறாங்க. இங்கே சிவிலியன்ஸ் அப்படின்னா பொதுமக்கள் சொல்லுவாங்களா, அவங்க தான் சிவிலியன்ஸ், அதாவது போர் செய்ய போகாத மக்கள். ஸோ கிட்டத்தட்ட 15 million மக்கள் வந்து இறந்துடுறாங்க. அண்ட் அபவுட் 10 million மெம்பர்ஸ் ஆஃப் தி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வேர் கில்டு. ஸோ மிலிட்ரி பர்சனல்ஸ் வந்து 10 million ஆஃப் ஆர்மி ஃபோர்ஸஸ் வந்து இறந்துடுறாங்க, கொண்டுட்டாங்க அவங்க ஜெர்மனி உடைய இது. ஆல் டுகெதர் ஓவர் 1/3 ஆஃப் தி ரஷ்யன் பாப்புலேஷன் டைட். ஸோ ஒரேடியாக பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/10 வந்து அழிச்சிட்டாங்க ஜெர்மனியுடைய ஆர்மி. எட் த பீப்புள் ரிமைன் லாயல் டு த கவர்மெண்ட். இவ்வளோ கஷ்டங்களுக்கு நடுவில் இல் ட்ரீட் பண்ணுறாங்க, லிவிங் கண்டிஷன் சரியில்லை, மக்களை கொள்கிறாங்க, ஆர்ம்டு ஃபோர்ஸஸை கொள்கிறாங்க, இவங்கெல்லாம் இவ்வளோ பண்ணியும் கூட இந்த ரஷ்யன் பீப்புள் வந்து ரஷ்யாவுக்கு ரொம்ப லாயலாக இருந்தாங்க. லாயல் அப்படின்னா நம்பிக்கையாக இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க பக்கம் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க டெஸ்பைட் ஹிட்லர்ஸ் ஹோப்ஸ் ஆஃப் அன் ஆன்டி ஸ்டாலின் ரெவல்யூஷன். ஸோ ஆன்டி ஸ்டாலின் ரெவல்யூஷன் அப்படின்றத ஒன்று வந்து இவர் யோசிக்கிறாரு. த சக்ஸஸ்ஃபுல்லி டிஃபெண்டட் த சிட்டி ஆஃப் ஸ்டாலிங்கர். ஸோ ஸ்டாலின்கிராடை வந்து ஜெர்மனி கைக்கு கொடுக்காம எப்படியாவது பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அதை எதிர்த்து போராடிக்கிட்டே இருக்காங்க. யார்? ரஷ்யன் மக்கள், அந்த ஸ்டாலின்கிராடில் இருக்கக்கூடிய ரஷ்யன் மக்கள். இட் ஸ்டாப்ட் தி ஜெர்மனி அட்வான்ஸ் இன் தி சோவியட் யூனியன் அண்ட் மார்க்கெட் தி டர்னிங் ஆஃப் தி டைட் ஆஃப் வார் இன் ஃபேவர் ஆஃப் தி அலைஸ். ஸோ இந்த மக்கள் எதிர்த்து போராடுறாங்க பார்த்தியா, அந்த ஜெர்மனி ஆர்மி எதிர்த்து இந்த மக்கள், பொதுமக்களோ அந்த ஆர்மி பீப்புளெல்லாம் அந்த ஸ்டாலின் சிட்டியை வந்து கைவிடாமல் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க இல்லையா. ஸோ அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா ஜெர்மனால் உள்ளே வர முடியல, அந்த ஸ்டாலின்கிராட் தாண்டி சோவியட் யூனியனுக்குள்ளே அவங்களால வர முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுருச்சு. அந்த இடத்துல இப்போ அலைஸ், இப்போது ரஷ்யாவுக்கு அலையஸுடைய ஹெல்ப் கிடச்சதுக்கப்புறம் என்னாச்சு, ஜெர்மனியால் முன்னோக்கி வர முடியல. ரஷ்யன்ஸ் கன்சிடர் இட் டு பி ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் பேட்டில் ஆஃப் திர் கிரேட் பேட்ரியாட்டிக் வார். ஸோ தன்னோட நாட்டை எப்படியாவது காப்பாற்றிக்கணுன்ற ஒரு பெரிய ஆதங்கத்தில் அந்த மக்கள்லாம் வந்து போராடினாங்க இல்லையா, அந்த ஸ்டாலின்கிராடை விட்டு கொடுக்கக்கூடாது, ரஷ்யனுக்குள்ளே அவங்கள விடக்கூடாது ஜெர்மனின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இந்த ஒரு பெரிய பேட்டில் வந்து ரஷ்யன் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா கிரேட் பேட்ரியாட்டிக் வார். பேட்ரியாட்டிக் அப்படின்னா நாட்டுப்பற்று. ஸோ ஒரு பெரிய நாட்டுப்பற்று மிக்க ஒரு போராக தான் வந்து இந்த போரை அவங்க பார்க்குறாங்க, அதாவது பேட்டில் ஆஃப் ஸ்டாலின்கிராடை வந்து அவங்க அப்படி தான் பார்க்குறாங்க. ஸோ இல்லை கொஸ்டினில் கேட்பாங்க, விச் வார் இஸ் கால்ட் ஆஸ் கிரேட் பேட்ரியாட்டிக் வார் இன் ரஷ்யா, இல்லை ரஷ்யாவில் வந்து டேஷாக கொடுக்கலாம், இல்லை எந்த இயர்னு கேட்கலாம், இல்லை பேட்டில் ஆஃப் ஸ்டாலின்கிராடை கொடுத்துட்டு டேஷ் கொடுக்கலாம். ஸோ 1 marksல இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. Battle of El Alamein 1942. In the early years of war, Germany forces under General Rommel were remarkably successful in occupying North Africa rapidly. ஸோ பிகினிங்கில் இந்த வேர்ல்டு வார் 2 உடைய பிகினிங் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அப்போ ஜென்ரல் ராமல் இருக்கார் ஜெர்மனியுடைய ஃபோர்ஸில். அவருடைய வழி நடத்துதலுக்குள்ள என்ன பண்ணுறாங்கன்னா நார்த் ஆஃப்ரிக்காவில் ரொம்ப வேகமாக, ரேப்பிட்லின்னா சீக்கிரமான அர்த்தம்,
ஸோ ரொம்ப வேகமாக வந்து நார்த் ஆஃப்ரிக்காவை ஆக்குப்பை பண்ணிக்கிட்டாங்க. லீவிங் த பிரிட்டிஷ் வித் ஒன்லி இஜிப்ட். ஸோ பிரிட்டிஷ்க்கு அவங்க விட்டு வச்ச ஒரே இடம் பார்த்திங்கன்னா இஜிப்டை மட்டும் விட்டு வச்சிட்டாங்க. மீதி மொத்த நார்த் ஆஃப்ரிக்காவையும் இந்த ஜெர்மனியோடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. தி அலைட் ஃபோர்ஸஸ் அண்டர் ஜெனரல் Montgomery counter-attacked and defeated the Germany and Italy forces at El Alamein in North Africa. ஸோ இப்போ அலைட் ஃபோர்ஸஸ் இருப்பாங்களே, இப்போ பிரிட்டிஷ் பக்கம் இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் எல்லாம் இருப்பாங்களே, அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே இந்த பக்கம் அலைட் ஃபோர்ஸஸில் யார் இருக்காங்கன்னா ஜென்ரல் மாண்ட்கோமெரி இருக்கார். அந்த பக்கம் ஜென்ரல் ராமல் இருக்கார் ஜெர்மனி பக்கம். அலைட் ஃபோர்ஸஸ் பக்கம் ஜென்ரல் மாண்ட்கோமெரி இருக்கார். ஸோ இப்போ 2 பேரும் மறுபடியும் கவுண்டர் அட்டாக் பண்ணுறாங்க. இவங்களை எதிர்த்து அவங்களும் வந்து சண்டை போட ஆரம்பிச்சுட்டு ஜெர்மனியவும் இட்டாலி ஃபோர்ஸஸையும் வந்து டிஃபீட் பண்ணிடுறாங்க, அழிச்சிடுறாங்க, தோக்கடிச்சிடுறாங்க. அது எந்த இடத்துல நடக்குதுன்னா எல் அலாமின் அப்படிங்கிற இடத்துல, நார்த் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய எல் அலாமின் அப்படிங்கிற பிளேஸில் நடக்கிறதுனால அது எல் அலாமின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பேட்டில் ஆஃப் எல் அலாமின் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஜெர்மனி ஆர்மி வாஸ் சேஸ்ட் அக்ராஸ் த டெசர்ட். ஸோ ஜெர்மனி ஆர்மியை அந்த டெசர்ட்டை விட்டு, பாலைவனத்தை விட்டு விரட்டி அடிச்சிடுறாங்க அவுட் ஆஃப் நார்த் ஆஃப்ரிக்கா. ஸோ நார்த் ஆஃப்ரிக்காவை விட்டே அவங்கள வந்து விரட்டி அடிக்கிறாங்க. திஸ் ப்ரொவைடட் த பேஸ் ஃபார் தி அலைட் ஃபோர்ஸஸ் டு இன்வேட் இட்டாலி. ஸோ இதுதான் வந்து பேஸ். இதை பேஸாக வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, இட்டாலியை கைப்பற்றுறாங்க யார், அலைட் ஃபோர்ஸஸ். சரண்டர் ஆஃப் இட்டாலி. இங்கே அலைட் ஃபோர்ஸஸ்ன் போது பிரிட்டன், ரஷ்யா, யூஎஸ் அவங்களாம் வந்து ஒரு பக்கம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஜெர்மனி இட்டாலியை எதிர்த்து போராடுறவங்க தான் அலைட் ஃபோர்ஸஸ். சரண்டர் ஆஃப் இட்டாலி 1943. ஸோ இப்போ ஜெர்மனி இட்டாலி தான் மெயினாக வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்தது. ஜெர்மனி இட்டாலி, ஜப்பான். ஸோ ஜப்பானை பற்றி தனியாக பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில். ஸோ இங்கே வந்து ஜெர்மனி இட்டாலியை பற்றி மட்டும் பார்க்குறோம், ஏன்னா இது யூரோப் காண்டினென்ட்டை சேர்ந்த ஒரு இடம், அதனால் இதை பார்த்துட்ருக்கோம். முசோலினி had been thrown out and the new government of Italy surrendered to the Allies in 1943. ஸோ இந்த போர் நடந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, முசோலினி தான் லீடராக இருக்கார் இட்டாலியில். ஸோ அவர் என்ன பண்ணிடுறாங்க, அவருடைய பதவியிலேருந்து மக்கள் எடுத்துடுறாங்க. அவரை எடுத்ததுக்கப்புறம் வேறு லீடர் அங்கே வராங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இட்டாலி வந்து இப்போ அலையஸ் கிட்ட சரண்டர் ஆகிடுறாங்க. 1943 ஓகே நாங்கள் போர் செய்ய மாட்டோம், அமைதி வேணும்னு சொல்லிட்டு சரண்டர் ஆகிடுறாங்க. However, the Germans set Mussolini up in the puppet regime in North. ஆனால் ஜெர்மனி வந்து முசோலினியை ஒரு ஹை இதுவாக வந்து வச்சுட்டு, அவரை வந்து ஒரு பெரிய இதுவாக வச்சுட்டு தான் போராடிட்டு இருக்காங்க. முசோலினி வாஸ் killed in April 1945 by Italian partisans. இட்டாலியன் பார்ட்டிசன்ஸ்னால் இட்டாலி நாட்டு மேலே பற்று இருக்கக்கூடியவங்க, அது சப்போர்ட் பண்ணுறவங்க, இல்லைனா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் சொல்லலாம், அவங்க தான் பார்ட்டிசன்ஸ். அதாவது இட்டாலி நாட்டை சார்ந்தவங்களே வந்து முசோலினியை ஏப்ரல் 1945 வந்து கொன்னுடுறாங்க. எண்ட் ஆஃப் ஹிட்லர். ஸோ ஹிட்லர் இப்போ யார், ஜெர்மனியோடைய லீடர் இல்லையா. தி அலைட் ஃபோர்ஸஸ் அண்டர் தி கமாண்ட் ஆஃப் ஜென்ரல் ஈசன்ஹோவர் இன்வேடட் நார்மாண்டி இன் ஃப்ரான்ஸ். ஸோ ஃப்ரான்ஸில் இருக்கக்கூட நார்மாண்டி அப்படிங்கிற இடத்த வந்து இப்போது இன்வைட் பண்ணிடுறாங்க, பிடிச்சிடுறாங்க. யார், அலைட் ஃபோர்ஸஸ், அதாவது பிரிட்டன், ரஷ்யா அவங்கெல்லாம் சேர்ந்துட்டு பிடிச்சிடுறாங்க. அப்போ யார் கமாண்ட் பண்ணதுன்னா ஜென்ரல் ஈசன்ஹோவர் இதை வந்து கமாண்ட் பண்ணுறாரு. ஸ்லோலி த ஜெர்மன் ஆர்மி வாஸ் ஃபோர்ஸ்ட் பேக். ஸோ இப்போ ஜெர்மன் ஆர்மியை வந்து பின்னாடி போக சொல்கிறாங்க, ரிட்டன் வந்து போக சொல்லி அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் தி ஜெர்மன்ஸ் ஃபாட் பேக் அண்ட் தி வார் கண்டினியூட் ஃபார் நியர்லி another year. ஸோ அப்பையும் ஜெர்மனி அடங்காமல் என்ன பண்ணுச்சு, சண்டை போட்டுக்கிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு இந்த சண்டை வந்து தொடர்ந்துகிட்டே இருந்தது. அண்ட் ஃபைனலி எண்டட் இன் May 1945. ஸோ இந்த போர் எப்போ தான் முடிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 1945 முடிஞ்சிச்சு. ஹிட்லர் கமிட்டட் சூசைட் இன் April 1945. ஸோ ஹிட்லர் என்ன பண்ணுறாரு, சூசைட் பண்ணிக்கிறாரு. ஏப்ரல் 1945 தன்னைத்தானே அவர் கொண்டுக்கிறாரு. ஃப்ரம் 1944 த ரஷ்யன் ஆர்மி பிகான் டு அட்டாக் ஜெர்மனி ஃப்ரம் தி ஈஸ்ட். ஸோ ஈஸ்ட் பக்கத்துலேருந்து ஜெர்மனி ஆர்மியை ரஷ்யா என்ன பண்ணுது, ஈஸ்ட் டைரக்ஷன்லேருந்து அட்டாக் பண்ணுது 1944 அண்ட் கேப்சர்டு மச் ஆஃப் ஈஸ்டர்ன் யூரோப். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, ஈஸ்ட் பக்கமாக இருக்கக்கூடிய யூரோப்பியன் கண்ட்ரீஸை நிறைய இவங்க வந்து கைப்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. யார், ரஷ்யன் 1944 அண்ட் போலண்ட். ஸோ ஈஸ்டர்ன் யூரோப்பையும் போலாண்டையும் அவங்க கைப்பற்றுறாங்க. இன் 1945 they occupied parts of Berlin so that Germany was divided into 2 sections after the war. ஸோ 1945 இந்த ரஷ்யன் இப்போ என்ன பண்ணுறாங்க, பெர்லின் அப்படிங்கிற இடத்தையும் வந்து பிடிச்சு வச்சுக்கிறாங்க. அதனால் என்ன ஆச்சு, இந்த வார் முடிஞ்சதுக்கப்புறம் ஜெர்மனி வந்து 2 செக்ஷனாக பிரிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுருச்சு. வார் இன் தி ஏஷியா பசிபிக் ரீஜன். ஸோ வேர்ல்டு வார் 2 பொறுத்த வரைக்கும் ஏஷியா பசிபிக் ரீஜன்லையும் நடந்துகிட்ருக்கு, யூரோப் ரீஜன்லையும் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் யூரோப் ரீஜனில் வார் நடக்கும்போது என்னெல்லாம் ஆச்சுன்றதை பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து வார் இன் ஏஷியா பசிபிக் ரீஜன். ஸோ ஏஷியா பசிபிக் ரீஜனில் வார சமயத்தில் என்னெல்லாம் நடந்ததுன்னு தான் இதில் பார்க்க போகிறோம். ஜப்பான் ஹேட் என்டர்ட் விஷன்ஸ் ஆஃப் அ க்ளோரியஸ் எம்பையர். ஸோ ஜப்பான் இந்த சமயத்தில், இந்த வேர்ல்டு வார் 2 உடைய சமயத்தில் ஒரு
ஒரு பெரிய விக்ட்ரிஸ் அடையக்கூடிய ஒரு பெரிய எம்பையராக வந்து இது உருவெடுக்க ஆரம்பிச்சிருச்சு. வெரி மச் ஆன் தி சேம் லைன்ஸ் ஆஸ் ஹிட்லர். எப்படி ஹிட்லர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாரோ, ரொம்ப வந்து பெரிய ஒரு விஷனுக்குள்ளே வந்தாரோ, அந்த மாதிரி ஜப்பானும் வந்து ஒரு பெரிய வளர்ச்சி வந்து அடைஞ்சிச்சு இந்த வேர்ல்டு வார் 2 சமயத்தில். த ஜாப்பனீஸ் ஆர்மி இன்வேடட் மஞ்சூரியா இன் 1931. ஸோ 1931 மஞ்சூரியா அப்படிங்கிற இடத்த வந்து இவங்க ஆக்கிரமிச்சிடுறாங்க. Though China appealed to the League of Nations, this act of aggression did not attract the attention of United States or Britain. ஸோ சைனா என்ன பண்ணி, இந்த மஞ்சூரியன்றது சைனாவுடைய பிளேஸ். ஸோ அதுதான் வந்து இப்போ ஜாப்பனீஸ் ஆர்மி வந்து கைப்பற்றிடுச்சா. ஸோ இவங்க அப்பீல் பண்ணுறாங்க. லீக் ஆஃப் நேஷன்ஸ்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. இப்போ வேர்ல்டு வார் 1 நடந்தது. வேர்ல்டு வார் 1 நடந்ததுக்கப்புறம் இனிமேல் இந்த மாதிரி வாரெலாம் வரக்கூடாது, எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருவானது தான் லீக் ஆஃப் நேஷன் சொல்கிறாங்க இல்லையா. இப்போ அங்கே போய் அப்பீல் பண்ணுறாங்க, சைனா போயிட்டு இந்த மஞ்சூரியன் இன்வேட் ஆனத கதையை சொல்லி. அப்போ என்னாச்சு அப்படின்னா, பெரிய ஒரு அட்ராக்ட் வந்து கொடுக்கல யார், யுனைடெட் ஸ்டேட்ஸும் பிரிட்டனும் லீக் ஆஃப் நேஷன்ஸில். இன் 1937 ஜப்பான் இன்வேடட் சீனா. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுச்சு, 1937 சைனாவை ஆக்கிரமிச்சிருச்சு. அப்போ சைனாவை போய் அது ஆக்கிரமிச்ச உடனே சீஸ்டுனா கைப்பற்றிடுச்சு. ஸோ பெய்ஜிங் அப்படின்ற பிளேஸையும் கைப்பற்றிடுச்சு. இப்போ நம்ம பெய்ஜிங் அப்படின்னு சொல்கிறது அப்போது இந்த 1937 பீக்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட பேர், விச் ஹேட் ட்ரெடிஷ்னலி பீன் தி கேபிட்டல் ஆஃப் சைனா. ஸோ இந்த பீக்கிங் அப்படிங்கிற அந்த இடம் தான் வந்து காலங்காலமாக சைனாவுடைய கேபிட்டலாக இருந்த ஒரு இடம். The region around Shanghai was also captured. ஸோ ஷங்காய் அப்படிங்கிற அந்த இடமா அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளையும் வந்து இந்த ஜப்பான் வந்து கைப்பற்றுச்சு. அண்ட் நான்ஜிங் த கேபிட்டல் வாஸ் கேப்சர்ட் அட் தி எண்ட் ஆஃப் தி இயர். ஸோ நான்ஜிங் அப்படிங்கிற ஒரு இடமும், அதாவது அது கேபிட்டல், ஸோ அதையும் வந்து அந்த வருஷத்துடைய கடைசியில் ஆக்குப்பை பண்ணிட்டாங்க, கேப்சர் பண்ணிட்டாங்க, பிடிச்சு வச்சுட்டாங்க. த ஜாப்பனீஸ் ஆர்மி இன்டல்ஜ்ட் இன் த பிக்கெஸ்ட் ஸ்லாட்டர் எவர் நோன் இன் ஹிஸ்ட்ரி ஆஃப் நான்ஜிங். ஸோ நான்ஜிங் அப்படிங்கிற பிளேஸில் நடந்த ஒரு எவ்வளோ பெரிய வார்லேயும் பார்த்திங்கன்னா இந்த ஜாப்பனீஸ் ஆர்மி வந்து ரொம்ப மோசமான ஒரு உயிரில் வந்து கொன்னுச்சு. இங்கே ஸ்லாட்டர் அப்படின்னா உயிர்களை வந்து கொல்றது. ஸோ இந்த ஜப்பான் ஆர்மி என்ன பண்ணுது, அந்த நான்ஜிங் அப்படிங்கிற இடத்துல நிறைய உயிர்களை வந்து எடுத்துட்டாங்க. சிவிலியன்ஸ் வேர் கில்ட் இன் மாஸ் ஃபார் ஸ்போர்ட்ஸ். ஸோ சிவிலியன்ஸ், அதாவது பொதுமக்கள் சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள வந்து ஒரு விளையாட்டுக்காகலாம் நிறைய பேரை கொண்டிருக்காங்க. அண்ட் ஆல் ஃபீமேல்ஸ் ஃப்ரம் சில்ட்ரன் டு ஓல்டு, எல்லா பெண்களையும் குழந்தைங்கள்லேருந்து ஆரம்பித்து வயசான வரைக்கும் வேறு டார்ச்சர் அண்ட் கில், அவங்கள எல்லாரையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணி கொண்டாங்க ஜாப்பனீஸ் ஆர்மி. ஸோ குவாங்சாவ் கேன்டான் அப்படிங்கிறது, இந்த குவாங்சாவுக்கு கேன்டான் சொல்லியிருக்காங்க. அண்ட் மெனி அதர் பார்ட்ஸ் ஆஃப் சீனா வேர் ஓவர் ரன். ஸோ இந்த கேன்டன் இன்னும் நிறைய பகுதிகள் சைனாவை சார்ந்த நிறைய பகுதிகளை வந்து இவங்க இன்வைட் பண்ணாங்க. ஓவர் ரன் அப்படின்னா எல்லாமே கைப்பற்றிட்டாங்கன்னு அர்த்தம். த சைனீஸ் ஆர்மி அண்டர் சியாங் காய் ஷேக் ரீட்ரீட்டட் டு த வெஸ்ட் டு த ஹில்லி கண்ட்ரி. ஸோ இந்த சைனீஸ் ஆர்மி என்ன பண்ணுச்சு, யாருடைய கண்ட்ரோல் அப்போ இருக்காங்க அப்படின்னா சியாங் காய் ஷீக் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, வெஸ்ட் டைரக்ஷன், அந்த ஹில் கண்ட்ரியுடைய வெஸ்ட் டைரக்ஷனுக்கு போயிடுச்சு. ஃப்ரம் வேர் தே கண்டினியூ டு ஃபைட் தி ஜப்பான். ஸோ அங்கே இருந்துக்கிட்டே அந்த ஹில் மலையாக இருந்தக்கூடிய அந்த கண்ட்ரியிலேருந்து இவங்களுடைய சண்டையை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஜப்பானோட சைனீஸ். Pearl Harbor 1941. On December 1941, Japan attacked American naval installations in Pearl Harbor, Hawaii without warning. ஸோ டிசம்பர் 1941 என்ன பண்ணுறாங்க, ஜப்பான் வந்து அமெரிக்கனுடைய நேவல் இன்ஸ்டாலேஷன்ஸ் அப்படின்றது அந்த நேவிக்கு சம்மந்தப்பட்ட எல்லா திங்ஸையும் வந்து உருவாக்குறது, அந்த ஷிப்ஸ், அந்த பெரிய பெரிய வார்ஷிப்ஸ் எல்லாம் உருவாக்கக்கூடிய அந்த இடம், அந்த நேவல் இன்ஸ்டாலேஷன்ஸ். அது எங்கன்னா பேர்ல் ஹார்பர் அப்படிங்கிற ஹார்பரில் ஹவாயின்றது யுஎஸ் உடைய ஒரு ஸ்டேட்டு, பசிபிக் ஓஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் வந்து ஹவாய். ஸோ அங்கே இருக்கக்கூடிய பேர்ல் ஹார்பர் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்க, வார்னிங்கே கொடுக்காம வந்து அட்டாக் பண்ணுறாங்க. யார், ஜப்பான் பண்ணுறாங்க. தி ஐடியா வாஸ் டு கிரிப்பிள் அமெரிக்காஸ் பெசிபிக் ஃப்ளைட். ஸோ அவங்களுடைய ஐடியா என்ன, இந்த ஜப்பானுடைய ஒரு ஐடியா என்னென்னா, எப்படியாவது இந்த அமெரிக்காவை சார்ந்த அந்த பசிபிக் ஓஷனில் இருக்கக்கூடிய இவங்களுடைய ஆர்மி இருப்பாங்களே, நேவிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து நம்ம செயலிழக்க வச்சிடணும் அப்படின்றது தான் இந்த ஜப்பானுடைய நோக்கம். ஸோ அதனால தான் போயிட்டு அவங்க மேலே அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ த ஜப்பான் would not face any opposition in its offensive against சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ். ஸோ இப்படி பண்ணிட்டா இவங்களை வந்து செயலிழக்க வச்சிட்டோம் அப்படின்னா, சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் இந்த ஜப்பான் எது செஞ்சாலும் அவங்கள வந்து இவங்க எதிர்க்க மாட்டாங்க, அமெரிக்கன்ஸ் வந்து எதிர்க்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து ஜப்பான் மக்களுக்கு இருந்தது, ஜப்பான் ஆர்மிஸ்க்கு வந்து இருந்தது. மெனி பேட்டில் ஷிப்ஸ் அண்ட் நியூமரஸ் ஃபைட்டர் பிளேன்ஸ் வேர் டெஸ்ட்ராய்டு. ஸோ நிறைய போர்க்கப்பல்கள்,
கப்பல்கள், பிளெயின்ஸ், போர் செய்யக்கூடிய அந்த பிளெயின்ஸ் எல்லாம் வந்து நிறைய இவங்க என்ன பண்ணுறாங்க, ஜப்பான் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிச்சு, அழிச்சிருச்சு. த யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிக்ளேர்ட் வார் ஆன் ஜப்பான். ஸோ இவங்களை சீண்டுனதுனால என்ன ஆச்சு, ஜப்பான் தேவையில்லாமல் இவங்க மேலே வந்து சீன்றதுனால யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்ன பண்ணுச்சு, ஜப்பான் மேலே வார் தொடுத்துட்டாங்க. ஸோ போர் வந்து அறிவிச்சிட்டாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் போரில் இறங்குற உடனே பிரிட்டனும் சைனாவும் என்ன பண்ணிச்சு, ஏற்கனவே சைனாக்கும் ஒரு பெரிய பாதிப்பு இவங்களால் ஜப்பானால் நடந்துட்டுருக்கு. ஆல்ரெடி பிரிட்டன் வந்து சஃபர் பண்ணிகிட்டு இருந்தாங்களா, ஸோ சைனீஸ் வந்து சஃபர் பண்ணிகிட்ருக்காங்க பிரிட்டன். ஸோ இப்போ பிரிட்டன், யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் சைனா இப்போ என்ன சேர்ந்தாங்க, ஒன்றா சேர்ந்துக்கிட்டாங்க. இவங்க ஒரு அலைஸ் ஆகிட்டாங்க. இப்போ ஒன்றா சேர்ந்துட்டு இவங்களுடைய இதிலேருந்து ஒரு பக்கம் ஃபைட் பண்ணுறாங்க. திஸ் brought together both the ஏஷியா பசிபிக் அண்ட் யூரோப்பியன் வார் இன்ட்டு ஒன் காமன் காஸ். ஸோ இதுதான் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பேர்ல் ஹார்பர் 1941 நடந்தது தான் காரணம். யூரோப்பில் நடந்த அந்த பிரச்சனையிலையும் ஏஷியா பசிபிக்கில் நடந்த பிரச்சனையிலையும் ஒன்றா சேர்ந்து ஒரு பொதுவான ஒரு காரணமாக கொண்டு வந்துருச்சு இந்த வேர்ல்டு வார் 2க்கு. Most importantly, it brought the United States with its enormous resources into the war as a part of the allies. ஸோ இப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்து அலைஸில் வந்து நிற்கும் போது இப்போ 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து ஹெல்ப் பண்ணிக்கணும். இவங்கள்ட்ட இருக்கிறது அவங்கள்ட்ட கொடுத்து ஹெல்ப் பண்ணணும் இல்லையா. அப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்ன பண்ணுச்சு, தங்கிட்ட இருக்கிற ஒரு அதிகப்படியான ரிசோர்ஸ், அந்த வார் ரிசோர்ஸஸ்லாம் வச்சுருந்தாங்களே, இவங்க தான் சப்ளையே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா பிரிட்டனுக்கு. ஸோ சப்ளை பண்ணுறவங்களே அவ்வளோ சப்ளை பண்ணும்போது இப்போ வச்சுருக்கவங்க எவ்வளோ வச்சுருப்பாங்க. ஸோ மொத்தத்தையும் எடுத்துகிட்டு வந்து வாரில் அவங்க காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க தன்னுடைய பவரை. ஜாப்பனீஸ் அக்ரெஷன் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஸோ சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, த ஜாப்பனீஸ் ஹேட் ஸ்பெக்டகுலர் சக்ஸஸ் இன் தர் பிளான் டு எக்ஸ்டெண்ட் தர் எம்பையர் த்ரூ அவுட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஸோ சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுடைய அந்த மொத்த இடத்துலையும் ஜப்பானுடைய ஆட்சி செலுத்தணும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கனவோடு இவங்க இருக்காங்க. Guam, the Philippines, Hong Kong, Singapore, Malaysia, the Dutch East Indies, அதாவது இந்தோனேஷியா அண்ட் பர்மா all fell to Japanese. ஸோ இந்த நாடுகள் எல்லாமே ஜப்பானுடைய கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. Battle of Midway and Battle of Guadalcanal 1942. The US Navy defeated the Japanese Navy in the Battle of Midway. ஸோ Battle of Midway அப்படிங்கிற இடத்துல யூஎஸ் நேவி என்ன பண்ணுச்சு, ஜாப்பனீஸுடைய நேவியை தோற்கடிச்சிச்சு. விட்டர்ன் தி டைட் இன் ஃபேவர் ஆஃப் அலைஸ். ஸோ இப்போ ஜப்பானுடைய நேவி வந்து தோற்றதுனால இப்போது இவங்களுக்கு வெற்றி அடைஞ்சிச்சு, அலைஸ்க்கு வந்து இப்போ வெற்றி அடைஞ்சிட்டாங்களே, அதான் டேர்ன் தி டைடல் இன் ஃபேவர் அப்படின்னா அவங்க பக்கம் இப்போது காத்தடிக்க ஆரம்பிச்சிச்சு சொல்கிறோமா, தட் இஸ் அந்த மாதிரி. த பேட்டில் ஆஃப் குவாடல்கெனால் இன் தி சாலமன் ஐலண்ட்ஸ் வாஸ் அ கம்பைன்ட் அஃபென்சிவ் இன்வால்விங் தி ஆர்மி அண்ட் தி நேவி. ஸோ இந்த நேவி இது பண்ணிட்டு இருக்கும்போது என்ன, சாலமன் ஐலாண்ட் அப்படிங்கிற அந்த தீவில் நடந்த இந்த சண்டையை பொறுத்த வரைக்கும் ஆர்மியும் நேவியும் ஒன்றா சேர்த்து போர் செஞ்ச ஒரு விஷயந்தான் இது. அண்ட் லாஸ்டட் ஃபார் செவரல் மந்த்ஸ், நிறைய மாதங்கள் வந்து இந்த போர் இந்த இடத்துல போர் நடந்துகிட்டே இருக்குது. போத் வேர் கிரஷிங் டிஃபிட்ஸ் ஃப்ரம் தி ஜப்பான் ஃபார் தி ஜப்பான். ஸோ இந்த இடத்துல ஆர்மியும் ஒரு பக்கம், நேவியும் ஒரு பக்கம், ரெண்டு பக்கமும் ஒன்றா சேர்ந்து ஜப்பானுக்கு ஜாப்பனீஸ்க்கு நிறைய டிஃபீட்ஸ், நிறைய தோல்விகள் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆஃப்டர் திஸ் தி அமெரிக்கன் ஃபோர்ஸஸ் were able to retake the Philippines. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, ஃபிலிப்ஸை இப்போ அமெரிக்கா வந்து அவங்களோட கண்ட்ரோலுக்கு ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டாங்க ஜாப்பனீஸ் கிட்ட இருந்து. கிராஜுவலி தி ஜாப்பனீஸ் வேர் ஓவர்த்ரோன் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் their conquered territory. எந்த இடத்தெல்லாம் இந்த ஜாப்பனீஸ் போயிட்டு போர் செஞ்சு தன்னுடைய கைக்கு எடுத்துக்கிச்சோ அது எல்லாமே வந்து அவங்க கையிலேருந்து மீட்டு எடுத்துக்கிட்டாங்க. In 1944, the combined British and Indian armies were able to push back the Japanese who attempted to invade the northeast of India. ஸோ நம்மளுடைய நார்த் ஈஸ்ட் கண்ட்ரிஸ், அந்த 7 சிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த இடத்தையும் வந்து இவங்க ஆக்கிரமிச்சுக்க ட்ரை பண்ணியிருக்கும் போது அப்போ என்ன பண்ணுச்சுன்னா, பிரிட்டிஷ் ஆர்மியும் இந்தியன் ஆர்மியும் ஒன்றா சேர்ந்து அவங்கள வெளியே அனுப்புகிறாங்க 1944. தென் அலாங் வித் தி சைனீஸ் தே புஷ் தி ஜாப்பனீஸ் அவுட் ஆஃப் பர்மா. ஸோ சைனீஸோட ஒன்றா சேர்ந்து பர்மாவிலேருந்து ஜாப்பனீஸை வெளியே அனுப்புகிறாங்க. அண்ட் லிபரேட்டட் மலாயா அண்ட் சிங்கப்பூர். ஸோ மலாயாவையும் சிங்கப்பூரையும் இண்டிபெண்ட்டாக ஃப்ரீடமாக அவங்கள விட்டுட்டாங்க. Hiroshima and Nagasaki, August 1945. As a top secret project using the latest scientific advances, the US developed an atomic bomb immensely more powerful than conventional explosives. இங்கே explosives அப்படின்னா அந்த வெடிக்கக்கூடிய விஷயங்கள், வெடிமருந்துகள், சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எக்ஸ்ப்ளாசிவ் சொல்லுவோம். ஸோ இது ரொம்ப டாப் சீக்ரெட்டாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன அப்படின்னா, நிறைய சயின்டிஃபிக்குடைய அட்வான்ஸ்மெண்ட் எல்லாம் யூஸ் பண்ணி யூஎஸ் என்ன பண்ணுது, அட்டாமிக் பாம் வந்து தயாரிக்குது. அது ரொம்ப பவர்ஃபுல். சாதாரண ஒரு எக்ஸ்ப்ளோசிவ்ஸோட இந்த அட்டாமிக் பாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். த ஜாப்பனீஸ் ஜென்ரல்ஸ் ரெஃப்யூஸ் டு சரண்டர் அண்ட் ஃபைனலி, ஸோ இப்போ ஜாப்பனீஸ்க்கு வார்னிங் கொடுக்குது யூஎஸ் சரண்டர் ஆக சொல்லி. ஆனால் அவங்க சரண்டர் ஆகலை. ரெஃப்யூஸ்டுனா சரண்டர் ஆகலை.
அப்படின்றாங்க. அண்ட் ஃபைனலி த யூஎஸ் ட்ராப்ட் அன் அட்டாமிக் பாம் இன் ஹிரோஷிமா. ஸோ ஹிரோஷிமா அப்படிங்கிற இடத்துல கடைசியாக இவங்க சொல்கிற பேச்சை கேட்கலன்றதுனால யூஎஸ் என்ன பண்ணுது, அட்டாமிக் பாம்பை ஹிரோஷிமா மேலே போட்டுருச்சு. ஆஸ் தி ஜாப்பனீஸ் ஸ்டில் ரெஃப்யூஸ் டு சரண்டர். ஸோ ஹிரோஷிமா மேலே பாம் போட்டதுக்கப்புறமும் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா சரண்டர் ஆக ஒத்துக்கலை. ரெஃப்யூஸ்னா ஒத்துக்கலன்னு அர்த்தம். ஸோ சரண்டர் ஆக ஒத்துக்கல. அப்போ இன்னொரு பாம்பு என்ன பண்ணுறாங்க, நாகாசாக்கி அப்படிங்கிற இடத்துல ட்ராப் பண்ணுறாங்க. another bomb was dropped on Nagasaki. Japan ultimately announced surrender. ஸோ இப்போது ஹிரோஷிமாவில் போட்டாங்க, நாகசாகியில் போட்டாங்க, ரெண்டு இடத்துலையும் போட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணுச்சு, இப்போ ஜப்பான் இறங்கி வந்துட்டு சரண்டர் ஆச்சு. எப்போது 15 ஆகஸ்ட் 1945. இந்த டேட் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ். பட் வருஷம் வேறு, 1947 நம்ம, அவங்க வந்து 1945. அண்ட் ஃபார்மலி சைன்ட் 2 September 1945 bringing an end to the war. ஸோ கடைசியாக செப்டம்பர் 2 1945 சைன் பண்ணி வேர்ல்டு வார் 2 மொத்தமாக ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ இஃபெக்ட்ஸ் ஆஃப் தி வார், இந்த வேர்ல்டு வார் 2னால என்னெல்லாம் ஆச்சு, அதோடைய எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, நியூ ஜியோ பொலிட்டிக்கல் பவர் அலைன்மெண்ட். ஸோ பொலிட்டிக்கலாகவும் வந்து புதுசாக ஒரு அலைன்மெண்ட் ஏற்பட்டுருச்சு. ஜியாலஜிக்கலாகவும் இப்போ ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியோட கண்ட்ரோலுக்கெல்லாம் பூச்சி வந்துச்சா. ஸோ அது வந்து பொலிட்டிக்கல். ஜியாலஜிக்கலாகவும் பார்த்திங்கன்னா மேப்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றி வரைய வேண்டிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டுச்சு. வேர்ல்டு வார் 2 சேஞ்ச் த வேர்ல்டு இன் ஃபண்டமெண்டல் வேல்ஸ். ஸோ நிறைய வகையில் வந்து வேர்ல்டு வார் 2 வந்து உலகத்தையே வந்து மாற்றுச்சு. த வேர்ல்டு வாஸ் போலரைஸ் இன்ட்டு 2 மெயின் பிளாக்ஸ். ஸோ வேர்ல்டே வந்து 2 மெயின் பிளாக்காக வந்து நிற்குது. அதாவது சூப்பர் பவர்ஸ் வந்து லீட் பண்ணுற மாதிரியான விஷயம் 2 பிளாக்காக வந்து நிற்குது. அதில் ஒரு சூப்பர் பவர் யாருன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸும், இன்னொரு சூப்பர் பவர் யார் அப்படின்னா சோவியட் யூனியனும். ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஆன்டி கம்யூனிஸ்ட் ஐடியாலஜிஸோடு இருந்தது. ரஷ்யாவில் பார்த்திங்கன்னா யூரோப் வந்து கம்யூனிஸ்டாகவும் நான் கம்யூனிஸ்ட் அப்படின்ற ஒரு 2 விஷயமாக மாறிடுச்சு. ஸோ மெயினாக வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் என்னாச்சு, 2 சூப்பர் பவர்ஸ் உருவாயிட்டாங்க. ஒன்று சோவியட் ரஷ்யா, இன்னொன்று யுனைடெட் ஸ்டேட்ஸ். நியூக்ளியர் proliferation. யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் தி சோவியட் யூனியன் entered into a race to have more nuclear powered weapons. ஸோ இப்போ 2 சூப்பர் பவர்ஸ் உருவாயிட்டாங்களா, யுனைடெட் ஸ்டேட்ஸும் சோவியட் யூனியன். இங்கே சோவியட் யூனியன்றது ரஷ்யா. ஸோ இப்போ என்ன ஆச்சு, இப்போ இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நியூக்ளியர் பவர் வெப்பன்ஸ்க்கு மேலே இப்போ கான்சன்ட்ரேஷன் இவங்களுக்கு போக ஆரம்பிச்சு. அட்டாமிக் பாம் மாதிரியான விஷயங்கள் வந்து இவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தே பில்ட் அ லார்ஜ் ஸ்டாக் பைல் ஆஃப் சச் வெப்பன்ஸ். அந்த மாதிரி பயங்கரமான சேதத்தை உருவாக்கக்கூடிய அந்த போர்க்கருவிகளை வந்து நிறைய ஸ்டாக் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டாக் பைல் அப்படின்னா நிறைய அவங்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தயாரிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் ஸ்கை ராக்கெட்டட் இன் மெனி கண்ட்ரி. ஸோ டிஃபென்ஸ்க்காக, போருக்காக செலவழிக்கக்கூடிய அந்த செலவினம் வந்து நிறைய இருந்தது. இங்கே ஸ்கை ராக்கெட்டிங் அப்படின்னா என்னென்னா வான அளவுக்குன்னா அது பெரிய விஷயம் இல்லையா. ஸோ நிறைய பணத்தை வந்து போர்க்கருவிகளுக்காக செலவு பண்ண ஆரம்பிச்சிச்சு நிறைய நாடுகள். இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ். ஸோ இந்த வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் நிறைய உலகளாந்த அந்த நிறைய இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ் வந்து உருவாயிடுச்சு. அதில் பர்டிகுலராக சொல்லணும்னா யுனைடெட் நேஷன்ஸ் இன்ன வரைக்கும் எக்ஸிஸ்டிங்கில் இருக்குது. த வேர்ல்டு பேங்க் வி ஹாவ் அண்ட் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டும் இருக்குது. கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் ப்ரொவைடிங் அ ஃபோரம் ஃபார், இங்கே ஃபோரம் அப்படின்னா மீட்டிங், ஃபோரம் ஃபார் கண்ட்ரீஸ் லார்ஜ் அண்ட் ஸ்மால். பெரிய கண்ட்ரீஸ், சின்ன கண்ட்ரீஸ், பெரிய மீட்டிங்ஸ் எல்லாம் அடிக்கடி இவங்க வச்சு இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க, கைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. Colonial powers were forced to give independence for former colonies in the process of decolonization. Decolonization அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து யாரெல்லாம் வந்து மற்ற நாடுகளை ஆக்கிரமிச்சிட்டு இருந்தாங்களோ அவங்களெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி அந்தந்த நாடுகளுக்கு சுதந்திரம் கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து கொண்டு வந்தாங்க வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம். அதாவது டீகாலனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து மற்ற நாடுகளுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்காங்களோ அவங்களெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு யார் இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுன்னா இந்தியா தான் இதில் ஃபஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஆச்சு. ஸோ வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் ஃபஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் அச்சீவ் பண்ண ஒரு நாடு எதுன்னா நம்மளோட இந்தியா வாஸ் தி ஃபர்ஸ்ட் டு அச்சீவ் இண்டிபெண்டன்ஸ். ஹோலோகாஸ்ட் அண்ட் இட்ஸ் ஃபால் அவுட் அப்படிங்கிற டைட்டிலில் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு ஹாலோகாஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, யூரோப்பியன் கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா ஜியூஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாங்க. அதாவது ஜீசஸை வந்து காட்டி கொடுத்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. காட்டி கொடுத்ததுனால தான் அவரை போயிட்டு அந்த சிலுவையில் அரைஞ்சிட்டாங்கன்னுவாங்க. அப்போ அவங்கள காட்டி கொடுத்தவங்க யூதர்கள் சொல்லுவாங்க, ஜியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த யூரோப்பில் இருக்கக்கூடிய ஜியூஸ், அந்த ஒரு இனத்தை மட்டும் சார்ந்த மக்களை கும்பலாக நிறைய மக்களை ஒன்றா சேர்த்து கொன்னுட்டாங்க. அதுதான் வந்து ஹாலோகாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் பீப்புளை மொத்தமாக கொல்றது,
தட் இஸ் ஹாலோகாஸ்ட். அப்படி ஹாலோகாஸ்ட் என்ன எங்கே நடந்தது அண்ட் இட்ஸ் ஃபாலோ அவுட், அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த பேராகிராஃபில் பார்க்க போகிறோம். ஆஃப்டர் ஹிட்லர் கேம் டு பவர் த ஜூஸ் வேர் பெர்சிக்யூட்டட் இன் மெனி வேஸ். பெர்சிக்யூட்டட் அப்படின்னா ஹராஸ் பண்ணாங்க. அப்போது இந்த ஹிட்லர் பவருக்கு வந்தோடனே இந்த யூதர்களுக்கெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுத்தாரு ஹிட்லர். ஏன்னா அவருடைய இது என்னென்னா, இவங்க ஜீசஸை காட்டி கொடுத்தாங்க, இவங்களால தான் நம்ம நாடு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் எல்லாம் வந்து ஹிட்லருடைய மைண்டில் இருந்தது. அதை பரப்புனார் அவர் அந்த பிளேஸ் ஃபுல்லாக. they were deprived of their civil rights. இங்கே டிப்ரைவ்ட் அப்படின்னா சஃபர் பண்ணாங்க. சிவில் ரைட்ஸ் கூட, அதாவது நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்ற மாதிரி சொல்லுவோம், வாழ் உரிமை, இந்த தண்ணி, தேவையான அத்தியாவசிய தேவைகள், எதுவுமே அந்த மாதிரியான விஷயங்கள் கூட அவங்க வந்து சஃபர் பண்ணாங்க. த ப்ராப்பர்ட்டிஸ் வர் கான்ஃபிஸ்கேட்டட்னா எடுத்துக்கிட்டாங்க. அந்த கவர்மெண்ட்டே என்ன பண்ணிருச்சு, இந்த யூதர்கள் ஜூஸ் கிட்ட என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டி இருந்தது அது எல்லாமே அவங்க பிடுங்கிட்டாங்க. அண்ட் மெனி வேர் கன்ஃபைன்ட் டு கிட்டாஸ் அப்படின்னா தனிமைப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு இடம், அதான் கிட்டாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவென்ச்சுவலி த நாசிஸ் கேம் அப் வித் தி நோஷன் ஆஃப் தி ஃபைனல் சொல்யூஷன். ஸோ இவ்வளோ பண்ணியும் கூட இவங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க, அவங்க சொத்துக்கள் பறிச்சுக்கிட்டாங்க, அவங்களுக்கு தண்ணி அத்தியாவசிய தேவைகள் கொடுக்கல, கொண்டு போய் ஊருக்குள்ளேருந்து அவங்கள தூக்கிட்டு போய் தனியாக ஒரு ஐசோலேட்டடான ஒரு இடத்துல வச்சுட்டாங்க. இவ்வளோ பண்ணியும் கூட அவங்களுக்கு அந்த இனவெறி வந்து அடங்கலை. அப்போ என்ன பண்ணுறாங்க, இதுக்கு ஒரு ஃபைனல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. விச் வாஸ் டு எக்ஸ்டெர்மினேட் த ஜூஸ் கம்ப்ளீட்லி. ஸோ அவங்க அதுக்கப்புறம் அவங்க எடுத்த அந்த ஃபைனல் சொல்யூஷன் என்ன தெரியுமா, மொத்தமாகவே இவங்களை அழிச்சிடணும். எக்ஸ்டெர்மினேட் அப்படின்னா டோட்டலாகவே டெஸ்ட்ராய் பண்ணிடணும்னு நினச்சி அவங்க நினைக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஹிட்லர் இந்த யூதர்களை வந்து பெரிய ஒரு கும்பலாக ஆயிரக்கணக்கான பேரை ஒரு ரூமில் விட்டு மோனோஆக்சைடு அப்படிங்கிற அந்த ஏர் விட்டு அவங்கள மொத்தமாக கொல்றாரு. ஹிட்லர் அந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து நடக்குது. ஸோ அதுதான் ஹாலோகாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்குது. இந்த வேர்ல்டு வார் நடக்கிற இந்த சமயத்தில் இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஸோ இந்த விஷயம் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும் இல்லையா, அவ்வளோ கூட்டமாக மக்களை கொல்லும்போது இந்த விஷயங்கள் வெளியே வர ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்ற ஒரு டிக்ளரேஷன் வந்து கொண்டு வரணும், இது எல்லாம் உலகம் ஃபுல்லாக இதை வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை ஏற்பட்டது எங்கே அப்படின்னா, இந்த ஜெர்மனி நாட்டில் ஹிட்லர் செஞ்ச அந்த படுகொலைகள் தான், இந்த ஹாலோகாஸ்ட் தான். யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். இன் தி ஆஃப்டர்மெத் ஆஃப் ஹாலோகாஸ்ட் த UNO in its charter pledged to promote universal respect for and observance of human rights. ஸோ அப்போது இந்த ஹாலோகாஸ்ட் விஷயம் நடந்துகிட்டே இருக்குது, கூட்டமாக இவர் மக்களை கொண்டுட்ருக்காரு. அப்போ இந்த UNO-உடைய சார்ட்டரில் பிளட்ஜ் பண்ணுறாங்க, அதாவது யூனிவர்சல் ரெஸ்பெக்ட், மனிதருக்கு யூனிவர்சலாக உலகம் ஃபுல்லாக ஒரு குறிப்பிட்ட ரெஸ்பெக்ட் இருக்கணும். அண்ட் அப்சர்வன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகள் வந்து கொடுக்கப்படணும். அண்ட் ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம்ஸ், அடிப்படையான ஃப்ரீடம்ஸ், சுதந்திரங்கள் வந்து கொடுக்கப்படணும். ஃபார் ஆல் வித்தவுட் டிஸ்டிங்ஷன் டு ரேஸ், செக்ஸ், லாங்குவேஜ் அண்ட் ரிலீஜியன். ஸோ எந்த ஒரு, இங்கே ரேஸ்ன்னும் போது இனங்கள், கேஸ்ட் எல்லாம் சொல்லி நம்ம பிரிக்கிறோம் இல்லையா, தட் இஸ் ரேஸ். செக்ஸ்ன்னும் போது ஆண் பெண். லாங்குவேஜ் அப்படின்னா அந்த நம்ம பேசுகிற மொழிகள். அப்புறம் ரிலீஜனை நம்ம வழிபடுத்தக்கூடிய கடவுள்கள். ஸோ எந்த ஒரு காரணத்தை காட்டியும் மக்களை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது. எந்த மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு உண்டான ஹியூமன் ரைட்ஸ் இருக்கணும், வாழ்வுரிமை இருக்கணும், ஃபண்டமெண்டலான ஒரு சுதந்திரம் அவனுக்கு வந்து கொடுக்கப்படணும், அவனுக்கு உண்டான ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்றத வந்து முன்மொழிஞ்சது யுஎன்ஓவில் தான், அந்த ஹாலோகாஸ்ட் நடந்ததுக்கப்புறம். The UN efforts to protect human rights on the global basis resulted in the constitution of UN Commission of Human Rights. ஸோ உலகம் ஃபுல்லாக இந்த விஷயம் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு அவங்களுடைய அந்த முயற்சிக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஹியூமன் ரைட்ஸுக்குன்னு ஒரு தனியாக ஒரு கான்ஸ்டியூஷனே கொண்டு வந்தாங்க. அதாவது அரசியல் அமைப்பு சட்டம் சொல்கிறோமா, அப்போ ஹியூமன் ரைட்ஸ்க்குனே தனியாக ஒரு சட்டத்தை இயக்கப்படுற அளவுக்கு இது வந்து முன்மொழிஞ்சுது. கான்ஸ்டியூஷன் ஃபார் UN கமிஷன் வந்து இதை க்ரியேட் பண்ணுறாங்க, ஹியூமன் ரைட்ஸ்க்கு உண்டான rules and regulations. A committee constituted under its auspices was, ஸோ இந்த ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு ஒன்று உருவாக்கணும் ஹியூமன் ரைட்ஸ்க்குன்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்களா, அப்போ அந்த ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணதில் இதோடைய ஹெட்டாக யார் இருக்காங்க, சேர்ட் பை எலியனர் ரூசோவெல்ட், ஒய்ஃப் ஆஃப் லேட் பிரசிடென்ட் ஃப்ராங்க்லின் ரூசோவெல்ட். ஸோ ஃப்ராங்க்லின் ரூசோவெல்ட் இறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய ஒய்ஃப் எலினார் ரூசோவெல்ட் தான் வந்து இந்த கமிட்டியுடைய சேர்பர்சனாக இருந்து வழிநடத்தினாங்க. த மெம்பர்ஸ் ஆஃப் தி கமிஷன் இன்க்ளூடட். ஸோ இந்த கமிட்டியில் வேறு யாரெல்லாம் இருந்தாங்க, சேர்பர்சன் வந்து இவங்க, சேர்மன் வந்து எலியனர் ரூசோவெல்ட் அப்படின்றவங்க. அப்போ அதில் வேறு யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா, சார்லஸ் மேலிக் ஆஃப் லெபனன் அப்படின்ற நாட்டை சார்ந்த சார்லஸ் மேலிக், பிசி சாங் ஆஃப் நேஷனலிஸ்ட் சைனாவில் பிசி சாங் அப்படிங்கிறவர்,
ஜான் ஹம்ப்ரே ஆஃப் கனடா நாட்டை சார்ந்த ஜான் ஹம்ப்ரே அண்ட் ரெனி கேசன் ஆஃப் ஃப்ரான்ஸ். ஸோ ஃப்ரான்ஸ் நாட்டை சார்ந்த ரெனி கேசன். ஸோ இவங்கெல்லாம் வந்து அதில் ஒரு மெம்பர்ஸாக இருந்தாங்க. The Universal Declaration of Human Rights was its important contribution. ஸோ உலகம் ஃபுல்லாக இந்த ஹியூமன் ரைட்ஸை வந்து டிக்ளேர் பண்ணுறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்ட்ரிபியூஷனாக இருந்தது இந்த கமிட்டி மெம்பர்ஸ்க்கு. The Universal Declaration of Human Rights set forth fundamental human rights in 30 ஆர்டிகல்ஸ். ஸோ ஒரு மனிதன் அப்படின்னா அவனுக்கு ஃபண்டமெண்டலாக என்னெல்லாம் ரைட்ஸ் அவனுக்கு கொடுக்கப்படணும் அப்படின்றத ஆர்டிகல் 30 அதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கான்ஸ்டியூஷன் எடுத்து பார்த்தா யூஎன்னுடைய கான்ஸ்டியூஷன் எடுத்து பார்த்தா அதில் ஆர்டிகல் 30 இருக்குது. த யூஎன் அடாப்டட் திஸ் ஹிஸ்டாரிக் சார்ட்டர் ஆன் 10 டிசம்பர் 1948. ஸோ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இப்போ கான்ஸ்டியூஷனை உருவாக்கிட்டாங்க. கான்ஸ்டியூஷன்ன்றது அரசியல் சட்டம். இப்போது இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் சொல்கிறோமா, அந்த மாதிரி மனித உரிமைகளுக்கான சட்டங்கள் வந்து எப்போ எடுத்துக்கிட்டாங்க. இது ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கான ஒரு வரலாறு முக்கியத்துவம் நிறைஞ்ச ஒரு இதுவாக இருந்தது. ஸோ இதை எப்போ அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 10 டிசம்பர் 1948 அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். 47 நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது. 48 ஹியூமன் ரைட்ஸ் கான்ஸ்டியூஷன் வந்து உருவாயிடுச்சு. திஸ் டே, அதாவது இந்த 10 டிசம்பர் என்னைக்கு ஹியூமன் ரைட்ஸ்க்குன்னு சொல்லி நம்ம தனியாக ஒரு கான்ஸ்டியூஷனே உருவாக்கி அதை உலகம் ஃபுல்லாக அதை கடைப்பிடிச்சிட்டு வரோமோ, அன்னிலேருந்து இந்த 10th டிசம்பர் ஒவ்வொரு வருஷமும் 10ஆம் தேதி டிசம்பர் வந்து குளோபலி ஆஸ் ஹியூமன் ரைட்ஸ் டேவாக கொண்டாடுறோம். மனித உரிமைகள் தினமாக நம்ம இதை கொண்டாடுறோம். ஸோ இது 1 monthsல வரதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் இருக்குது. Provisions of some 90 national constitutions since 1948, according to Franklin and Eleanor Roosevelt Institute in New York, can be traced to this declaration. So இந்த declaration நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த நியூயார்க்கில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷனில் போய் பார்க்கும்போது இந்த கான்ஸ்டியூஷன் நம்மளால் பார்க்க முடியும். அங்கே இருக்குது. பர்த் ஆஃப் இஸ்ரேல். ஸோ இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு தனி நாடு வந்து உருவாச்சு இந்த ஹாலோகாஸ்ட்டுக்கு அப்புறம். எப்படி உருவாகுதுன்னு பாருங்கள். The major outcome of the Holocaust was the creation of new state of Israel as the homeland for the Jews. ஸோ இந்த ஜூஸ் மக்களை தான் வந்து இந்த ஹிட்லர் ஜெர்மனியில் ஹிட்லர் வந்து ரொம்ப கொடுமை பண்ணி ரொம்ப பேரை அழிச்சிட்டு கொண்டுட்டார் இல்லையா. அப்போ என்ன பண்ணால் இந்த ஜூஸ்க்குன்னு தனியாக ஒரு கண்ட்ரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு புதுசாக இன்னொரு கண்ட்ரி உருவாச்சு. அந்த கண்ட்ரி தான் வந்து இஸ்ரேல் அப்படின்னு சொல்கிறாங்க. While this was historically the original home of Jews during Roman times, and ரோமானிய ஆட்சிகள் நடக்கும்போது உண்மையிலேயே இந்த யூதர்களுக்கு உண்டான வரலாறு படி பார்க்கும்போது இந்த இஸ்ரேல் அப்படின்றது இந்த ஜூஸ்க்கு உண்டான ஒரிஜினல் வீடு வந்து ஒரிஜினலான பிளேஸ் வந்து கண்ட்ரி வந்து இந்த இஸ்ரேல் தான். ஆனால் அங்கே இப்போது நிறைய முஸ்லீம்ஸும் கலந்து இருக்காங்க. ஆக்சுவலாக அங்கே ஒரு இது வந்து இருக்குது, கான்ட்ரவர்ஷன் வந்து இருக்குது, முஸ்லீம்ஸ் ஸ்டேட்டா ஜூஸுடைய ஸ்டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு. நியூ இன்டர்நேஷ்னல் ஆர்டர் அப்படின்னா இப்போ World War II நடந்துகிட்ருக்கு. World War II முடிகிற தருவாய் வருது. அப்போ என்ன பண்ணாங்க, அந்த முடிக்கும் போது அது எப்படி வந்து என்னெல்லாம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறது தான் வந்து நியூ இன்டர்நேஷ்னல் ஆர்டர் அப்படின்றது. இப்போ 1941-45 நமக்கு வேர்ல்டு வார் முடியுது இல்லையா, செகண்ட் வேர்ல்டு வார் முடியுது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, by 1941 the United States and Britain began to give serious consideration to the need for international cooperation for achieving lasting peace all among nations. ஸோ 1941 2 பவர்ஸ், பெரிய பவர்ஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸும் பிரிட்டனும். இங்கே பிரிட்டன்ன்றது பிரிட்டிஷ் பீப்புள், தட் இஸ் இங்கிலாண்டை சார்ந்தவங்க. ஸோ இந்த 2 கிரேட் பவர்ஸும் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் லெவலில் அமைதியை வந்து காக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அமைப்பு தேவை. அது வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கணும், ஜஸ்ட் ஃபார்ம் பண்ணி அது இதாகிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. 1941 international economic and financial stability were also important objectives. ஸோ இந்த ஒரு அமைப்பில் இருந்து நமக்கு ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டியும் கொண்டு வரணும், எக்கனாமிக்கலியும் வந்து பெஸ்ட்டாக இருக்கணும். அது வந்து ஒரு பெரிய அப்ஜெக்டிவாக, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக அந்த அமைப்பில் வந்து இருக்கணும். ஆல் தீஸ் would need international organizations with members of various nations across the world. ஸோ இது எல்லாமே அடையணும் அப்படின்னா என்ன, ஒரு ஆர்கனைசேஷன் தேவைப்படும். இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ன்றது எல்லா நாடுகளிலும் கலந்த ஒரு அமைப்பு, அதில் எல்லா நாடை சார்ந்தவங்களும் மெம்பர்ஸாக இருக்கணும். அப்படி ஒரு அமைப்பு, அப்படி ஒரு ஆர்கனைசேஷன் வந்து தேவைப்பட்டுச்சு.
டுகெதர் ஃபார் தீஸ் காமன் அப்ஜெக்டிவ்ஸ். எல்லாருடைய மனசில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, எல்லா நாடுகளுக்கும் லாங் லாஸ்டிங் பீஸ் இருக்கணும், அதோட சேர்ந்து எக்கனாமி ஃபைனான்ஷியலி எல்லாம் கூட ஸ்டெபிலிட்டி கொண்டு வரதுக்காக இந்த ஆர்கனைசேஷன் யூஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க. திஸ் அல்டிமேட்லி ரிசல்டட் இன் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ். இதனுடைய ஒரு இதனால் வெளிப்பட்டது தான் நமக்கு இந்த யுனைடெட் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. த வேர்ல்டு பேங்க் அண்ட் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் இது எல்லாமே வந்து இந்த 1941 அவங்க யோசிக்கும் போது உருவானதா இது எல்லாமே. அண்ட் மெனி அசோசியேட்டட் ஆர்கனைசேஷன்ஸ் விச் டீல் வித் பேசிக் இஷ்யூஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ஆல் சொசைட்டிஸ் அண்ட் கண்ட்ரீஸ். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து உருவாச்சு. அது சொசைட்டிக்கும் நாட்டுக்கும் தேவையான எல்லா பேசிக்கான விஷயங்களை பற்றி அதை சொல்லிச்சு. அண்ட் அந்த பேசிக்கான விஷயங்களும் அது கொடுத்துச்சு. யுனைடெட் நேஷன்ஸ் இதில் ஞாபகம் வச்சுக்கணும், வேர்ல்டு வார் 1 நடந்ததுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு அமைப்பு ஃபார்ம் பண்ணாங்க. அது லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதோடைய பவர் வந்து குறைஞ்சி போச்சு. இப்போ வேர்ல்டு வார் 2க்கு அப்புறமும் இதே மாதிரி ஒரு அமைப்பு ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுதான் வந்து நம்ம யுனைடெட் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். த ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் ஃபார் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் நேஷன்ஸ் கேம் ஃப்ரம் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் பிரிட்டன் இன் 1941. இப்போ இங்கே முன்னாடி பார்த்தோம் இல்லையா, 1941 இவங்க 2 பேர் யோசித்த விஷயம் தான் இது. யுனைடெட் ஸ்டேட்ஸும் பிரிட்டனும் சேர்ந்து யோசித்த விஷயம் தான். ஸோ இவங்க 2 பேர் தான் இதை வந்து இனிஷியேட் பண்ணது, துவக்கி வச்சது வந்து இவங்க தான் 1941. வென் தே இஷ்யூட் அ ஜாயிண்ட் டிக்ளரேஷன் நோன் அஸ் அட்லாண்டிக் சார்ட்டர். இது எங்கேருந்து உருவாச்சு அப்படின்னா, இந்த 2 நாடுகளும் சேர்ந்து யுனைடெட் ஸ்டேட்ஸும் பிரிட்டனும் சேர்ந்து ஒரு டிக்ளரேஷன் சைன் பண்ணுறாங்க. அது வந்து அட்லாண்டிக் சார்ட்டர் அப்படின்னு அதுக்கு பேர். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த யுனைடெட் நேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு இது வந்து உருவாக ஆரம்பிச்சிச்சு. திஸ் டிக்ளரேஷன் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் வாஸ் அக்செப்டட் பை ஆல் தி 26 கண்ட்ரிஸ். அந்த அட்லாண்டிக் ஓஷனை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் இதில் இருக்குது. அதில் 26 கண்ட்ரிஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்படி ஒரு அமைப்பு தேவை அப்படின்றத அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. விச் வேர் ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் தி ஆக்சிஸ் பவர். இந்த 26 நாடுகளும் என்ன ஆச்சுன்னா, ஆக்சிஸ் பவரை எதிர்த்து ஃபைட் பண்ணக்கூடிய நாடுகள் இந்த 26. அந்த ஆக்சிஸ் பவர்ன்றது யார்? ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான். அப்போ இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ், பிரிட்டன் இவங்கெல்லாம் யார் அப்படின்னா சென்ட்ரல் பவர்ஸ்ன்னு சொல்லி நம்ம வேர்ல்டு வார் 1 அந்த சாப்டர்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ இந்த 26 நாடுகளும் என்ன பண்ணுது அப்படின்னா ஒன்றா சேர்ந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த 26 நாடுகளும் ஆக்சிஸ் பவரை எதிர்த்து சண்டை போட்டுட்ருக்குறாங்க. ஆனால் நியூ இயர்ஸ் டே 1942. இது எப்போ வந்து இந்த டிக்ளரேஷனில் 26 பேர் அக்செப்ட் பண்ணி சைன் பண்ணுறாங்கன்னா, நியூ இயர் டேன்னு வந்து January 1, 1942 சைன் பண்ணுறாங்க. த சார்ட்டர் ஆஃப் தி யுனைடெட் நேஷன்ஸ் வாஸ் சைன்ட் ஆன். ஏற்றுக்கிட்டாங்க 1942 இப்படி ஒரு அமைப்பு தேவைன்னு சொல்லி ஏற்றுக்கிறாங்க. அதுடைய சார்ட்டர்ன்றது முறைப்படுத்தப்பட்ட அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அந்த ஃபைல்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறாங்களே. ஸோ தட் இஸ் Charter of United Nations was signed on June 26, 1945. 1945 நம்ம வேர்ல்டு வார் 2 முடிஞ்சது. ஸோ அப்போ June 26, 1945 இந்த சார்ட்டரில் இந்த ஒரு ஒப்பந்தம் மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அதில் வந்து சைன் பண்ணுறாங்க பை 51 நேஷன்ஸ். அப்போ சைன் பண்ணும்போது எவ்வளோ பேர் இருக்காங்க? 51 நேஷன்ஸ் இருக்காங்க. அந்த இது டிக்ளரேஷன் கொண்டு வரும்போது அங்கே 26 நாடுகள் வந்து ஏற்றுக்குச்சு, இப்படி ஒரு அமைப்பு தேவை அப்படின்றத ஏற்றுக்கிட்டது 26 கண்ட்ரிஸ். எப்போ அவங்க ஏற்றுக்கிட்டாங்க? நியூ இயர் டே Jan 1, 1942 ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அதுக்குன்னு முறைப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அதில் சைன் பண்ணது ஆஃப்டர் 4 years 1945 June 26. இப்போ சைன் பண்ணுறது எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னா 51 நேஷன்ஸ் சைன் பண்ணுறாங்க. இந்தியா விச் வாஸ் நாட் அன் இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி தென் ஆல்சோ வாஸ் அ சிக்னேட்டரி டு த சார்ட்டர். அப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் நம்ம வாங்கலை. 1947 தான் நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்குகிறோம் இல்லையா, பிரிட்டிஷ்கிட்ட இருந்து. ஸோ அப்போ நம்ம இண்டிபெண்ட்டான கண்ட்ரியாக இல்லைனாலும் கூட நம்மளும் அந்த சார்ட்டரில் ஒரு சைன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி தான். நவ் தி யுனைடெட் நேஷன்ஸ் ஹேஸ் 193 மெம்பர் ஸ்டேட்ஸ் அண்ட் ஈச் ஒன் பிக் ஆர் ஸ்மால் ஹேஸ் அ ஈக்குவல் ஓட் இன் தி யுனைடெட் நேஷன்ஸ். ஸோ இப்போ இந்த யுனைடெட் நேஷன்ஸுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா 193 இருக்கும். இது பெரிய நாடோ சின்ன நாடோ எந்த மாதிரியான நாடாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து ஒரு ஓட் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஈக்குவல் ஓட் வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் அசம்பிளி அண்ட் செக்யூரிட்டி கவுன்சில். த யுனைடெட் நேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அன் கவர்மெண்ட். இந்த யுனைடெட் நேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் எப்படி ஒரு நாடை நடத்துகிறவங்க எப்படி ஒரு அமைப்பு வச்சுருக்காங்களோ அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் மாதிரியே இது நடத்துது. த்ரூ இட்ஸ் பிரின்சிபல் ஆர்கன்ஸ். இதுக்குன்னு சில பிரின்சிபல் ஆர்கன்ஸ், அதாவது முக்கியமான ஆர்கன்ஸ் வந்து இருக்குது. விச் ஆர் சிமிலர் டு லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியல் விங்ஸ் ஆஃப் த ஸ்டேட். ஒவ்வொரு நாட்டுக்கும் பார்த்திங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ்னு ஒன்று இருக்குது, அந்த ஆட்சியாளர்கள் சொல்லுவோம். எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க, அது எல்லாருக்கும்
எல்லாரை விட ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்கிறவங்க எக்ஸிக்யூட்டிவ் சொல்லுவோம். ஜுடிஷியல் அப்படின்றது நம்மளுடைய ஜட்ஜஸ், கோர்ட்ஸ், அதெல்லாம். எப்படி ஒரு நாட்டை வந்து வழிநடத்துறதுக்கு இந்த லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியல் இருக்கோ, அதே மாதிரி யுனைடெட் நேஷன்ஸ் அப்படிங்கிற அமைப்புக்கும் கூட இது மூணுமே இருக்குது. இந்த ஜென்ரல் அசம்பிளி, இந்த ஜென்ரல் அசம்பிளியில் என்ன பண்ணுறாங்க, இப்போ நம்ம கண்ட்ரீஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஓட்டு போட்டு நம்மளோட லீடர்ஸ்லாம் போயிட்டு அந்த ஜென்ரல் அசம்பிளியில் உட்காந்து டிஸ்கஷன் எல்லாம் பண்ணுறாங்களே, அதே மாதிரி இதுக்கு ஒரு ஜென்ரல் அசம்பிளின்னு ஒன்று இருக்குது. ஜென்ரல் அசம்பிளி இஸ் தி பாடி இன் விச் ஈச் மெம்பர் ஸ்டேட் இஸ் ரெப்ரசன்டட். இப்போ 193 மெம்பர்ஸ் இருக்கோம் இல்லையா நம்ம யுனைடெட் நேஷன்ஸில் இப்போதைக்கு. அப்போ அத்தனை நாடுகளை சார்ந்த ஒவ்வொரு மெம்பரும் இந்த ஜென்ரல் அசம்பிளியில் இருப்பாங்க. ஒரு நாட்டுக்கு ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜென்ரல் அசம்பிளியோடைய ஸ்ட்ரென்த்து. இட் மீட்ஸ் ஒன்ஸ் அ இயர் அண்ட் இஷ்யூஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இது வருஷத்துக்கு ஒரு முறை, ஒவ்வொரு வருஷமும் இந்த மீட்டிங் வந்து நடந்துட்டுருக்கும். இந்த ஜென்ரல் அசம்பிளி கூடும். என்னெல்லாம் இஷ்யூஸை பற்றி இவங்க பார்ப்பாங்க அப்படின்னா, அண்ட் இஷ்யூஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ஸ் ஆர் டிஸ்கஸ்ட் இன் தி அசம்பிளி. இந்த அசம்பிளியில் கூடும்போது, வருஷத்துக்கு ஒரு முறை இந்த ஜென்ரல் அசம்பிளி கூடும்போது, இதில் இந்த 193 மெம்பர் ஸ்டேட்ஸ் இருக்காங்களா, 193 கண்ட்ரீஸுடைய மெம்பர்ஸ் இருக்காங்களா, ஸோ அந்தந்த கண்ட்ரீஸ்க்கு உண்டான பிரச்சனைகள், அவங்களுக்குள்ளே ஏதாவது சண்டைகள் இருந்தால் அதை பற்றி இந்த ஜென்ரல் அசம்பிளியில் எடுத்து பேசுவாங்க. த செக்யூரிட்டி கவுன்சில், இப்போ நம்ம ஜென்ரல் அசம்பிளின்னா என்ன பார்த்துட்டோம், இப்போ செக்யூரிட்டி கவுன்சில் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். செக்யூரிட்டி கவுன்சில் ஹேஸ் 15 மெம்பர்ஸ். நம்ம அதில் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு மெம்பர் இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம் ஜென்ரல் அசம்பிளி. ஆனால் இந்த செக்யூரிட்டி கவுன்சில் அப்படின்றதுல வெறும் 15 மெம்பர்ஸ் தான் இதுடைய இது இருப்பாங்க. இப்போது ஜஸ்ட் அப்படியே நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்க வேண்டியது தான். ஒரு அசம்பிளியில் எல்லாருமே இருப்பாங்க. அதுலேருந்து எம்பிஸை மட்டும் செலக்ட் பண்ணி கொஞ்சம் பேரை நம்ம மினிஸ்டர்ஸாக அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் 15 மெம்பர்ஸ் மட்டும் இதில் இந்த செக்யூரிட்டி கவுன்சிலில் இருக்காங்க. 5 கண்ட்ரீஸ். என்னென்ன கண்ட்ரி? யுனைடெட் ஸ்டேட்ஸ், பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா, சீனா ஆர் பெர்மனெண்ட் மெம்பர்ஸ். இவங்கெல்லாம் பெர்மனெண்ட்டாக இருக்கக்கூடிய மெம்பர்ஸ். அந்த 15 பேரில் இந்த 5 பேர் பர்மனெண்ட். அண்ட் தேர் ஆர் 10 டெம்பரவரி மெம்பர்ஸ். 10 மெம்பர்ஸ் வந்து டெம்பரவரியாக இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு சேஞ்ச் ஆவாங்க. ஆனால் இந்த 5 பேர் வந்து மாறவே மாட்டாங்க. ஹூ ஆர் எலெக்டட் இன் ரொட்டேஷன். இந்த 10 பேரை ரொட்டேஷன் வைஸில் அப்படியே செலக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தீஸ் 2 பாடிஸ் ஃபங்க்ஷன் லைக் லெஜிஸ்லேச்சர். இந்த செக்யூரிட்டி கவுன்சிலும் ஜென்ரல் அசம்பிளியும் பார்த்திங்கன்னா லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. ஈச் ஆஃப் தி பெர்மனெண்ட் மெம்பர்ஸ் ஹேஸ் தி ரைட் டு வீட்டோ. இந்த பெர்மனெண்ட்டாக அந்த 5 கண்ட்ரீஸ் இருக்காங்க இல்லையா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா, சீனா இருக்காங்க இல்லையா, இவங்களுக்குன்னு தனியாக ஒரு பவர் இருக்குது. அது என்னன்னா ரைட் டு வீட்டோ அப்படின்றது. அப்படின்னா என்ன? எனி டெசிஷன் பை தி அதர் மெம்பர்ஸ் ஆஃப் தி செக்யூரிட்டி கவுன்சில். இந்த செக்யூரிட்டி கவுன்சில் இப்போ 15 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த 15 பேர் ஏதாவது ஒரு டெசிஷன் சொல்கிறாங்க, ஏதோ ஒரு முடிவு எடுத்து ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வேண்டாம், நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம், நோ அப்படின்னு சொல்கிற அந்த ரைட்டு தான் வந்து ரைட் டு வீட்டோ. இந்த ரைட் டு வீட்டோ யாருக்கு இருக்குன்னா இந்த 5 கண்ட்ரீஸ்க்கு இருக்குது. இந்த 5 பெர்மனெண்ட் மெம்பர்ஸ்க்கு இந்த ரைட் டு வீட்டோ இருக்குது. திஸ் ரைட் ஹேஸ் ஆஃப்டன் பீன் யூஸ் டு பிளாக் மேஜர் டெசிஷன்ஸ். இந்த ரைட் டு வீட்டோ வச்சு மிகப்பெரிய டெசிஷன்ஸ் எல்லாம் வந்து நிறுத்தி வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரியான இந்த வீட்டோ, ரைட் டு வீட்டோனால, எஸ்பெஷலி பை தி சூப்பர் பவர்ஸ். இங்கே சூப்பர் பவர் யார்? யூஎஸும் ரஷ்யாவும். இந்த 2 பேரால் ரொம்ப பெரிய பெரிய டெசிஷன்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணி வச்சுட்ருக்காங்க. மேஜர் இஷ்யூஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ஸ் ஆர் டிஸ்கஸ்ட் இன் செக்யூரிட்டி கவுன்சில். இப்போ ஏற்கனவே ஜென்ரல் அசம்பிளியில் எல்லா நாட்டுக்குள்ளேயும் இருக்கிற சண்டைகள் அதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ரொம்ப பெரிய பிரச்சனை இது அப்படின்னும் போது அதை எங்கே டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னா செக்யூரிட்டி கவுன்சிலில் இந்த பிரச்சனைகளை பற்றினா டிஸ்கஷன் வந்து நடக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் இது வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, த எக்ஸிக்யூட்டிவ் விங் ஆஃப் தி யுனைடெட் நேஷன்ஸ் யூஎன் செக்ரட்டரியேட். நமக்கு எப்படி ஒரு செக்ரட்டரியேட்னு ஒன்று இருக்கு இல்லையா, எல்லா பெரிய பெரிய அஃபீஷியல்ஸ், ஐஎஸ் கேட்டகரிஸில் இருக்கிறவங்கலாம் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த நாட்டுக்கு தேவையான எல்லா விஷயத்தை பற்றியும் அவங்கெல்லாம் பார்ப்பாங்க. அதே மாதிரி யூஎனுக்கும் செக்ரட்டரியேட்டுன்னு ஒன்று இருக்குது. அதுதான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் விங், அதாவது ஹையர் பவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இட் இஸ் ஹெட்டட் பை தி செக்ரட்டரி ஜென்ரல். இதோட ஹெட் யாருன்னா செக்ரட்டரி ஜென்ரல், ஹூ இஸ் எலெக்டட் பை ஜென்ரல் அசம்பிளி. இந்த செக்ரட்டரி ஜென்ரலை யார் செலக்ட் பண்ணுவாங்க? ஜென்ரல் அசம்பிளியில் எல்லா நாட்டுக்காரங்களும் ஒரு மெம்பர் இருப்பாங்க இல்லையா, 193னா 193 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் ஓட்டு போட்டு இந்த செக்ரட்டரி ஜென்ரல் அப்படிங்கிறவரை செலக்ட் பண்ணுவாங்க ஆன் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி செக்யூரிட்டி கவுன்சில். இவரை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கமெண்ட் பண்ணோம். யாரை ரெக்கமெண்ட் பண்ணோம்? இந்த செக்யூரிட்டி கவுன்சில் இருக்காங்களா, 15 மெம்பர்ஸ் இருக்காங்களா, அவங்கெல்லாம் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ண ஒரு கேண்டிடேட்டை இவங்க ஓட் போட்டு செலக்ட் பண்ணுவாங்க. இந்த செக்ரட்டரி ஜென்ரல்
along with his cabinet and other officials runs the United Nation. ஸோ இப்போ இந்த யுனைடெட் நேஷன் ரன் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ஃபைல்ஸ் எல்லா விஷயங்களும் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுறது யாருன்னா இந்த செக்ரட்டரி ஜெனரல் தான். இவரோட சேர்ந்து கேபினெட் இருக்கும் அண்ட் அஃபீஷியல்ஸ் இருப்பாங்க, ஹையர் அத்தாரிட்டிஸ் வந்து இருப்பாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த யுனைடெட் நேஷன்ஸை ரன் பண்ணுறாங்க. த இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஹெட் குவார்ட்டர்ட் அட் தி ஹேக்யூ இன் ஹாலண்ட். இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஒரு நாட்டுக்கு ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் எப்படி கோர்ட்டுன்னு இருக்கோ அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹேக்யூ அப்படிங்கிற இடத்துல. இது எங்கே இருக்குன்னா ஹாலண்ட் அப்படிங்கிற கண்ட்ரியில் இருக்குது. இஸ் தி ஜுடிஷியல் விங் ஆஃப் தி யுனைடெட் நேஷன்ஸ். யுனைடெட் நேஷன்ஸுடைய ஒரு கோர்ட் அப்படின்னா எங்கே இருக்கும்னா ஹாலண்ட் நாட்டில் ஹேக்யூ அப்படிங்கிற இடத்துல இருக்குது. தி எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் எக்கோசாக் அப்படின்னு இருக்கு பாருங்கள். எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் த ஃபிஃப்த் ஆர்கன் ஆஃப் தி யுனைடெட் நேஷன்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே ஃபிஃப்த்துன்னு ஏன் சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜென்ரல் அசம்பிளி பார்த்தோம், அடுத்து செக்யூரிட்டி கவுன்சில் பார்த்தோம், அடுத்து யூஎன் செக்ரட்டரியேட் அப்படின்றது மூணாவதாக பார்த்தோம், ஜஸ்டிஸ் அப்படின்றத ஒன்று ஜுடிஷியல் விங் ஒன்று பார்த்தோம் நாலாவது. இப்போ அடுத்து நம்ம அஞ்சாவது பார்க்குறதா வந்து எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில். அதனால அது ஃபிஃப்த் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யுனைடெட் நேஷன்ஸுடைய ஃபிஃப்த் ஆர்கன் வந்து எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கோஆர்டினேட்டிங் ஆல் தி எக்கனாமிக் அண்ட் சோஷியல் ஒர்க் ஆஃப் தி யுனைடெட் நேஷன்ஸ். அந்த பணம் சார்ந்த விஷயங்கள், சோஷியல் ஒர்க் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது யாருன்னா இந்த எக்கோசாக் தான். The regional economic commissions functioning for regional development along the various regions of the world. அங்கங்கே இப்போ இந்த எக்கோசாக்கே எல்லாமே பார்க்க முடியாது. இப்போ அந்தந்த ரீஜன்ஸில் அந்தந்த இடங்களில் அங்கங்கே ஒரு ஆஃபீஸஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதை வச்சு தான் இது வந்து ரன் பண்ணாங்க. அதை வந்து ரீஜனல் எக்கனாமிக் கமிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கங்கே இருக்கும், அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்ஸை வச்சு இவங்க அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. ரீஜன்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு ஏஷியா, பசிபிக், வெஸ்ட் ஏஷியா, யூரோப், ஆஃப்ரிக்கா, லாட்டின் அமெரிக்கா இந்த மாதிரி இடங்களில் இந்த ரீஜனல் எக்கனாமிக் கமிஷன் அப்படின்றது ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆர்கன்ஸ் ஆஃப் எக்கோசாக். இந்த எக்கோசாக்குடைய ஆர்கன்ஸ் வந்து இவங்கெல்லாம், அதாவது ரீஜனல் எக்கனாமிக் கமிஷன்ஸ் எங்கெல்லாம் இருக்கும்னா ஏஷியா பசிபிக்கில் இருக்கும், வெஸ்ட் ஏஷியாவில் இருக்குது, யூரோப், ஆஃப்ரிக்கா, லாட்டின் அமெரிக்கா இந்த இடங்கள்லேருந்து இந்த இடங்கள்லேருந்து இவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க எல்லா விஷயத்தையும். தே ஹாவ் பீன் வெரி சக்ஸஸ்ஃபுல் அண்ட் ஹாவ் பீன் ஹெடட் பை எமினன்ட் எக்கனாமிஸ்ட் லைக் குன்னர் மிர்டல். இந்த எக்கனாமிக் கமிஷன்ஸ் இருக்கு இல்லையா, ரீஜனல் எக்கனாமிக் கமிஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஹெட் ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு பெஸ்ட்டான ஒரு எக்கனாமிஸ்ட்டும் கூட. அவர் யாருன்னா குன்னர் மிர்டால் அப்படிங்கிறவருடைய ஹெட்டில் இந்த எக்கோசாக் வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு தன்னுடைய வேலைகளை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதர் இம்பார்ட்டண்ட் ஆர்கன்ஸ் ஆஃப் யூஎன். இந்த 5 ஆர்கன்ஸை தவிர வேறு ஏதாவது யூஎனில் இருக்கா அப்படின்னா இருக்குது. அசோசியேட்டட் ஆர்கனைசேஷன்ஸ் டீல் வித் ஏரியாஸ் ஆஃப் கிரிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் டு தி வேர்ல்ட் அட் லார்ஜ் லைக் ஃபுட், ஹெல்த், எஜுகேஷன், கல்ச்சர். இந்த அசோசியேட்டட் ஆர்கனைசேஷன்ஸ் அதை சார்ந்து இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ் என்ன பண்ணோன்னா உலக நாடுகளுக்கு தேவையான சாப்பாடு, ஹெல்த்து, எஜுகேஷன், கலாச்சாரம் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டி அதை வந்து காக்குறாங்க. தீஸ் ஆர் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், FAO அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் இருக்குது. ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், WHO நமக்கு வரக்கூடிய மெடிசன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா இவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அண்ட் யுனெஸ்கோ, UN எஜுகேஷ்னல், சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன், யுனெஸ்கோ அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஎன்னோட சார்ந்து இருக்கக்கூடிய அசோசியேஷன்ஸ், FAO, WHO, யுனெஸ்கோ. தேர் ஆர் ஆல்சோ ஸ்பெஷல் ஆர்கனைசேஷன்ஸ். இது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலான சில அமைப்புகளும் இருக்குது. ஃபண்டட் வாலண்டரி பை மெம்பர் கண்ட்ரீஸ். இந்த ஸ்பெஷல் ஆர்கனைசேஷனுக்கு ஃபண்ட்ஸ் எங்கேருந்து, பணம் எங்கேருந்து வருதுன்னா இந்த ஏற்கனவே மெம்பர்ஸாக இருக்காங்களே யூஎனில் அவங்கள வந்து வாலண்டியராக தானே முன் வந்து பணம் வந்து அதுக்காக ஃபண்ட்ஸ் கொடுக்குறாங்க. த 2 பெஸ்ட் நோன் அமாங் தெம் ஆர். இந்த ஸ்பெஷல் ஆர்கனைசேஷன்ஸ் 2 ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியது 2 அமைப்புகள் எதுனா, ஒன்று யுனிசெஃப், இன்னொன்று UNDP. யுனிசெஃப் அப்படின்றது யுனைடெட் நேஷன் சில்ட்ரன் எஜுகேஷனல் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க, சில்ட்ரன்ஸ் எஜுகேஷனல் ஃபண்ட், விச் ப்ரமோட்ஸ் சைல்டு ஹெல்த் வெல்ஃபேர் அக்ராஸ் த வேர்ல்டு. உலகத்தை சார்ந்த எல்லா குழந்தைகளுக்கும் உண்டான ஹெல்த்தை பற்றியும் அவங்களுடைய நலனை பற்றியும், வெல்ஃபேர் என்னும்போது அவங்களுடைய நலனை பற்றியும் அக்கறை எடுத்து யார் பார்க்குறாங்கன்னா யுனிசெஃப் அப்படிங்கிறவங்க பார்க்குறாங்க. இதுக்கு ஃபண்ட்ஸ் வந்து வாலண்டியராக தானே முன் வந்து சில மெம்பர் கண்ட்ரீஸ் வந்து கொடுக்குறாங்க.
தென் யூஎன்டிபி, யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், விச் ஃபோக்கஸஸ் ஆன் டெவலப்மெண்ட். எந்த நாட்டுக்கெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு தேவையான ஃபண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் வந்து இவங்க பார்த்துக்கிறாங்க. ஸோ இவங்க ஸ்பெஷல் ஆர்கனைசேஷன். FAO, WHO, UNESCO, ஏன்னா இது ஒரு வேளை ஒன் வேர்ட்ஸில் கேட்டாலும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அசோசியேட்டட் ஆர்கனைசேஷனா இல்லைனா ஸ்பெஷல் ஆர்கனைசேஷனான்னு கேள்வி கேட்டாலும் வாய்ப்பு இருக்குது. ஸோ FAO, WHO, UNESCO அசோசியேட்டட் ஆர்கனைசேஷன்ஸ். UNICEF, UNDP எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஆர்கனைசேஷன்ஸ். ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி UN, யுனைடெட் நேஷன்ஸ் உடைய ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படின்னா, ஓவர் த டிகேட்ஸ்னால் இங்கே 10 வருஷங்களாக. ஸோ பல 10 வருஷங்களாக பார்த்தீங்கன்னா the United Nations are expanded its activity to respond to the changing problems facing the world. உலகம் சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டீஸ் தான் வந்து இப்போ இந்த யூஎன் வந்து பார்த்துட்ருக்கு. அப்பப்போ என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் ஏற்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றங்களை செஞ்சுக்கிட்டு இந்த யூஎன் வந்து ஆக்டிவாக இருக்குது. thus in 1960 decolonization was an important issue. Decolonization was an important issue. 1960s பார்த்தீங்க அப்படின்னா டீகாலனைசேஷன் அப்படின்னா காலனிஸ் வந்து வச்சுருந்தாங்க. வேறு நாட்டை சார்ந்தவங்க இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களெல்லாம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அவங்கள காலனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, அவங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. அப்போ அது டீகாலனைசேஷன்னா அவங்களுடைய கண்ட்ரோல்லேருந்து வெளிவரதுக்காக அந்தந்த நாடுகள் போராட்டங்கள் அது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த 1960 அந்த டீகாலனைசேஷன் அப்படிங்கிற இஷ்யூக்கு இவங்க ரொம்பவே ஒர்க் பண்ணாங்க. ஹியூமன் ரைட்ஸ், த ப்ராப்ளம் ஆஃப் ரெஃப்யூஜிஸ், கிளைமேட் சேஞ்ச், ஜெண்டர் ஈக்வாலிட்டி, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து இப்போ இவங்க ரொம்ப ஆக்டிவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஹியூமன் ரைட்ஸ் வந்து மனித உரிமைகள், ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ரெஃப்யூஜிஸ் அப்படின்னா ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்துடுவாங்க இல்லையா, அவங்க தான் வந்து ரெஃப்யூஜிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அகதிகள் சொல்லுவோம் நம்ம தமிழில் சொல்லும் போது, வேறு தன்னோட நாட்டை விட்டு வேறு ஒரு நாட்டுக்கு குடிபெயர்றவங்க ரெஃப்யூஜிஸ் சொல்லுவாங்க. தென் கிளைமேட் சேஞ்ச், இப்போ நிறைய கிளைமேட்டிக் சேஞ்சஸ் வந்து ஆயிட்டுருக்கு, அதனால் வந்து புகை விடுறதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இவங்க செய்கிறாங்க. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஆண் பெண்ன்றது சமம் அப்படிங்கிற விஷயத்தையும் இப்போது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு யூஎன். அ ஸ்பெஷல் மென்ஷன் மஸ்ட் பி மேட் ஆஃப் தி யுனைடெட் நேஷன்ஸ் பீஸ் மேக்கிங் ஃபோர்ஸ். ஸோ இங்கே பீஸ் மேக்கிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, இதை பற்றி ஸ்பெஷலாக சொல்கிறாங்க. விச் ஹேஸ் ஆக்டிங் இன் மெனி ஏரியாஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு. இந்த யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு சின்ன ஒரு அமைப்பு என்ன பண்ணுது அப்படின்னா, உலக நாடுகளுக்கெல்லாம் பிரச்சனைகள் வருது இல்லையா, அதில் தலையிட்டு அவங்க அதுக்குண்டான அமைதியை வந்து காக்குறாங்க. த இந்தியன் ஆர்மி ஹாஸ் பீன் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் தி பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ். நம்மளுடைய இந்திய ஆர்மி இந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்க்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட்டாக ஒர்க் பண்ணுது. அண்ட் ஹேஸ் பீன் டிப்ளாய்ட் இன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு. நிறைய உலக நாடுகளில் நிறைய இடத்துல நம்ம இந்தியன் ஆர்மியை வந்து யூஸ் பண்ணுறாங்க. வேர்ல்டு பேங்க், த வேர்ல்டு பேங்க் அண்ட் தி இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் ரெஃபர்ட் டு ஆஸ் தி பிரிட்டன் வுட்ஸ் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? வேர்ல்டு பேங்க்கையும் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன்ஸ், இது ரெண்டும் ஒரு யூஎனுடைய ஒரு இதுதான் இது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரிட்டன் வுட்ஸுடைய ட்வின்ஸ்ன்னு சொல்கிறாங்க. வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் 1945 ஆஃப்டர் தி பிரிட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸ் இன் 1944. பிரிட்டன் வுட்ஸ் அப்படிங்கிற இடத்துல ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது 1994. அதுக்கு அடுத்து தான் 1995 இந்த அமைப்புகளை வந்து ஏற்படுத்துகிறாங்க. வேர்ல்டு பேங்க்கையும் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டையும் ஏற்படுத்துகிறாங்க. இந்த பிரிட்டன் வுட்ஸில் முடிவு எடுத்ததுனால இதை வந்து அதுடைய ட்வின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லொக்கேட்டட் இன் வாஷிங்டன் டிசி. இந்த பிரிட்டன் வுட்ஸ் அப்படின்றது எங்கே இருக்குன்னா வாஷிங்டன் டிசியில் இருக்குது, யுனைடெட் ஸ்டேட்ஸில். தே ஹாவ் தி சேம் மெம்பர்ஷிப் சின்ஸ் த கண்ட்ரி cannot be a member of the bank without being a member of the fund. இதுடைய அந்த ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும்னா, இதில் யாரெல்லாம் வந்து மெம்பராக இருக்காங்களோ அவங்கெல்லாம் அதுடைய ஒரு இந்த யூஎனில் யாரெல்லாம் மெம்பராக இருக்காங்களோ அவங்களாம் வேர்ல்டு பேங்க்லேயும் மெம்பராக தான் இருப்பாங்க. ஏன்னா யூஎனில் இல்லைன்றவங்க வேர்ல்டு பேங்க்குள்ளே எப்படி வர முடியும்? மெம்பராக இருக்க முடியாது. த டூ மெயின் ஆர்கன்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு பேங்க் ஆர் வேர்ல்டு பேங்க். இப்போ நம்ம மேலே பார்த்தது வேர்ல்டு பேங்க்னு ஒரு அமைப்பு, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டுன்னு ஒரு அமைப்பு. இப்போ வேர்ல்டு பேங்க்லேயே ரெண்டு ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னா, the two main organs of World Bank are the International Bank for Reconstruction and Development, IBRD, International Bank for Reconstruction and Development. டெவலப் பண்ணுறதுக்காகவும் எங்கேயாவது ரீகன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்படும் போது அவங்களுக்குடான ஹெல்ப்ஸ் பண்ணுறது வந்து ஐபிஆர்டி. அந்த இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி ஐடிஏ, இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா வேர்ல்டு பேங்க்குடைய ஒரு ரெண்டு ஆர்கன்ஸ். டுகெதர் தே வேர்
தே ஆர் ஆஃபன் ரெஃபர் டு as வேர்ல்டு பேங்க். இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து தான் நம்ம வேர்ல்டு பேங்க் அப்படின்னு சொல்கிறோம். ஐடிஏ ஐபிஆர்டி ஒன்றா சேர்ந்துச்சுன்னா அது வேர்ல்டு பேங்க். த மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி ஐபிஆர்டி இன் தி இனிஷியல் இயர்ஸ், இந்த ஐபிஆர்டி உருவான அந்த துவக்க காலங்களில் வந்து இதோடைய முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்ட் தி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் அண்டர் தி மார்ஷல் பிளான். மார்ஷல் பிளான் படி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மெயினான ஒரு விஷயம் தான் இது. எங்கள் அந்த போரெல்லாம் நடந்துச்சு, வேர்ல்டு வார் 2 1 நடக்கும்போது அங்கே நிறைய சேதங்கள் ஏற்பட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு தேவையான ஃபண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறதா அப்போ இனிஷியல் ஸ்டேஜ், அதாவது துவக்க காலங்களில் இதோடைய முக்கியமான பங்காக இருந்தது. இந்த யூரோப்பியன் நேஷன்ஸ் மெயினாக வந்து யூரோப் சார்ந்த அந்த கண்ட்ரீஸ்க்கு, அந்த வாரால் ரொம்பவே மோசமான நிலையில் இருக்கக்கூடிய அந்த நாடுகளுக்கு இந்த ஐபிஆர்டி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. தி அஜெண்டா லேட்டர் எக்ஸ்பேண்டட் டு ப்ரொமோட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இன் புவரர் கண்ட்ரீஸ். ஸோ இது இப்போ முடிஞ்சது, இப்போ வேர்ல்டு வார் 1 2 அதோடைய ரீகன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்கன்னா, எக்கனாமிக்கலி யாருக்காவது டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா அவங்களுக்கும் வந்து இவங்க ஃபண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. poorer countries and the bank lends money to various countries for developmental projects. இப்போ என்னெல்லாம் நாடுகளுக்கு டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு சில ப்ராஜெக்ட்ஸ்க்கெல்லாம் பணம் தேவைப்பட்டால் இந்த பேங்க் வந்து பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. ஃபர்தர் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் பாவர்ட்டி எலிவேஷன். இவங்களுக்கு அடுத்து இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எந்த மாதிரியான இடங்களை இவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்கன்னா, பாவர்ட்டி அப்படின்றது வந்து ஏழ்மையை வந்து இது பண்ணணும், எராடிகேட் பண்ணணும் அப்படிங்கிற ஏரியாவில் இப்போ இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ்பெஷலி இந்த ரூரல் ஏரியாஸ் ஆஃப் தி டெவலப்பிங் கண்ட்ரீஸ், வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய நாடுகளுடைய ரூரல் ஏரியாஸ், வில்லேஜ் மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாஸில் டெவலப்மெண்ட்டை கொண்டு வர்றது தான் பாவர்ட்டியை, மெயினாக பாவர்ட்டி அப்படின்றத இல்லாமல் ஆக்கணும், அதாவது ஏழ்மை அப்படின்றத இல்லாதது ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இதோடைய அடுத்த மோட்டிவ் இருக்குது. த இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி ஆல்சோ லென்ஸ் மணி டு கவர்மெண்ட்ஸ். அடுத்து இப்போ இதில் 2 இருக்குது இல்லையா, ரீகன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப்மெண்ட் ஒன்று இருக்குது, இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் ஏஜென்சின்னு இருக்குது. ஒன்று வந்து எங்கெல்லாம் போர்களில் நிறைய சேதாரம் ஏற்பட்டுச்சு அந்த நாடுகளை டெவலப் பண்ணுறதுக்கு கொடுத்தாங்க. இப்போ அது அவ்வளோ நீடு இல்லைன்னும் போது எந்த நாட்டுக்கெல்லாம் டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ் செய்கிறதுக்கு உண்டான ஃபண்ட்ஸ் வேணுமோ அது கொடுத்துட்ருக்காங்க. அப்போ இந்த இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா, கவர்மெண்ட்ஸுக்கு பணம் தேவையில்லையே, அந்த கவர்மெண்ட்ஸுக்கு தேவையான பணங்கள் எல்லாம் வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் ஏஜென்சியில். தீஸ் லோன்ஸ் ஆர் சாஃப்ட் லோன்ஸ். இந்த லோன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா சாஃப்ட் லோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆர் கிவன் அட் வெரி லோ ரேட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் அ பீரியட் ஆஃப் 50 years. 50 வருஷம் இதோடைய டென்யூர். இந்த லோன் எடுக்கிறாங்க கவர்மெண்ட் வந்து, ஒரு நாடு இந்த ஐடியாவிலேருந்து லோன் எடுக்குதுன்னா அந்த லோனுடைய டென்யூர், அந்த பீரியட் பார்த்திங்கன்னா 50 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே லோவாக இருக்கும். அதை வந்து சாஃப்ட் லோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் ஐஎஃப்சி மெயின்லி ஃபங்க்ஷன்ஸ் வித் ப்ரைவேட் என்டர்பிரைசஸ் இன் டெவலப்பிங் கண்ட்ரீஸ். வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய நாடுகளில் ப்ரைவேட் என்டர்பிரைசஸ்க்கு தேவையான, அது கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குது, ஐடிஏ வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குது. இந்த ஐஎஃப்சி அப்படின்றது வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ், என்டர்பிரைசஸ்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு தேவையான ஃபண்ட்ஸ் கொடுக்குறது யாருன்னா ஐஎஃப்சி, இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் அப்படின்றவங்க கொடுக்குறாங்க. In recent years, the bank is actively promoting the achievement of Millennium Development Goals. இப்போ ரொம்ப ரீசெண்டாக இந்த பேங்க்ஸுடைய முக்கியமான ஒரு அச்சீவ்மெண்ட் என்னென்னா மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து எய்ம் பண்ணியிருக்காங்க. விச் எய்ம் அட் இம்ப்ரூவிங் லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ். இந்த மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸுடைய எய்ம் என்ன, அதுடைய முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தா, லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ், மக்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்தணும். ரிமூவிங் இல்லட்ரஸி, படிப்பு இல்லை அப்படின்ற ஒரு இதை வந்து கொண்டு வரணும். எம்பவரிங் விமென்ஸை வந்து ஹை லெவலில் தூக்கி விடணும். அண்ட் இம்ப்ரூவிங் மெட்டர்னல், நீங்கள் மெட்டர்னல் அப்படின்றது அந்த டெலிவரி சமயத்தில் அந்த மாதிரியான உமன்ஸ்க்கு வந்து ஹெல்த் விஷயத்தில் பெஸ்ட்டாக கொண்டு வரணும். அண்ட் சைல்டு ஹெல்த், குழந்தைங்களுடைய ஹெல்த்து. இம்ப்ரூவிங் த என்விரான்மெண்ட் அண்ட் எராடிகேட்டிங் எய்ட்ஸ், தன்னை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். எய்ட்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லாமல் பண்ணணும். அப்படின்றது எல்லாமே பார்த்திங்கன்னா மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ். இந்த பேங்க்ஸுடைய மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்து இது எல்லாமே. இன்டர்நேஷ்னல் மொனிட்டரி ஃபண்ட் ஐஎம்எஃப், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வேர்ல்டு பேங்கை பற்றி மட்டுமே பார்த்துட்ருக்கோம். இப்போ தான் ஐஎம்எஃப் பற்றி பார்க்குறோம், இன்டர்நேஷ்னல் மொனிட்டரி ஃபண்ட். த இன்டர்நேஷ்னல் மொனிட்டரி ஃபண்ட் வாஸ் பிரைமரிலி தி பிரெயின் சைல்ட் ஆஃப் ஹாரி டெக்ஸ்டர் ஒயிட் அண்ட் ஜான் மெனார்ட் கெய்ன்ஸ், த ஃபேமஸ் எக்கனாமிஸ்ட்.
இந்த 2 பேருடைய பிளானில் உருவானது தான் வந்து இந்த ஐஎம்எஃப் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இட் வாஸ் ஃபார்மலி ஆர்கனைஸ்டு இன் 1945. அந்த வேர்ல்டு வார் 2 உடைய எண்டில் உருவானது தான் இது. 1945 உருவாகிறாங்க. அப்போ இதில் வந்து 29 மெம்பர் கண்ட்ரிஸ் இருந்தாங்க. இப்போ இதுடைய மெம்பர்ஷிப் வந்து 189 கண்ட்ரிஸ். இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டில் 29 மெம்பர்ஸ் 1945 இருக்காங்க. ப்ரெசென்ட்டில் வந்து 189 கண்ட்ரிஸ் இருக்குது. இட்ஸ் ப்ரைமரி ஆப்ஜெக்டிவ் இதுக்கு முக்கியமான ஒரு ஆப்ஜெக்டிவ் என்ன, ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, இஸ் டு என்ஷூர் ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் அக்ராஸ் த வேர்ல்டு. உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி பண்ணணும், ஃபைனான்ஷியலி வீக் இல்லாமல் ஒரு நிலையான ஒரு இதில் இருக்கணும், டெவலப்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றதா இதோடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. The main agenda is to promote international monetary corporations, expansion of international trade and exchange stability. இதோடைய முக்கியமான ஒரு அஜெண்டா, முக்கியமான ஒரு முடிவு என்ன அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து கோஆப்ரேஷன் கொண்டு வரணும், இன்டர்நேஷ்னல் ட்ரேடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அது எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கணும், அதிகமான இம்போர்ட் அதிகமான எக்ஸ்போர்ட் அப்படிலாம் இல்லாமல் ஒரு ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. த ஃபண்ட் லென்ஸ் மணி ஃப்ரம் இட்ஸ் ரிசோர்ஸ் டு கண்ட்ரீஸ் ஃபேஸிங் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ப்ராப்ளம்ஸ். பணம் பற்றாக்குறையெல்லாம் ஏற்படும் போது அந்த நாடுகளுக்கான தேவையான பணத்தை கொடுக்கறது இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட்ஸ்லேருந்து கொடுக்குறாங்க. பிகாஸ் தேர் அனேபிள் டு பே ஃபார் தேர் இம்போர்ட்ஸுக்கு தேவையான பணத்தை வந்து கொடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான நாடுகளுக்கு இவங்க பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இட்ஸ் ஹவவர் இம்போசஸ் ஸ்ட்ரிஞ்சன்ட் கண்டிஷன்ஸ் ஆன் தி பாரோயிங் நேஷன்ஸ். இவங்க கொடுத்து ஹெல்ப் பண்ணாலும் கூட இவங்ககிட்ட பணம் வாங்குறவங்க மேலே ரொம்ப கடினமான சில கண்டிஷன்ஸ் வந்து போடுறாங்க. டு டைட்டன் தேர் பட்ஜெட்ஸ், அவங்களுடைய பட்ஜெட்டை வந்து டைட் பண்ண சொல்கிறாங்க, ரொம்ப தாராளமாக செலவு பண்ணாமல் சுருக்கி செலவு பண்ண சொல்கிறாங்க. ப்ராக்டிஸ் ஃபிஸ்கல் ப்ரூடன்ஸ் அண்ட் ரெடியூஸ் தர் எக்ஸ்பெண்டிச்சர், அவங்களுடைய செலவினங்களை வந்து குறைச்சிக்கிட்டு சிக்கனம் பண்ணுறதை வந்து இவங்க சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஆஃபன் அன்பாப்புலர். அடிக்கடி இந்த ஐஎம்எல் வந்து ரொம்ப பாப்புலராக இல்லாமல் தன்னுடைய பாப்புலாரிட்டி வந்து இழக்குது, எஸ்பெஷலி அமாங் தி டெவலப்பிங் நேஷன்ஸ். முக்கியமாக பார்த்தீங்கன்னா வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய நாடுகளுக்கு வந்து ஐஎம்எஃப் மேலே அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதில்ல. விச் மே ஹாவ் டு கட் டவுன் ஆன் வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ் விச் ப்ரொவைட் சப்சிடிஸ் டு த பீப்புள். ஏன் அப்படின்னா மக்களுக்கு வந்து சப்சிடி கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க கவர்மெண்ட்ஸில் ப்ரோக்ராம்ஸ்க்கெல்லாம், அதெல்லாம் வந்து இவங்ககிட்டேருந்து ஃபண்டு வராதனால அதெல்லாம் கட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுன்றதுனால ஐஎம்எஃப் மேலே டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு கொஞ்சம் அன்பாப்புலாரிட்டி இருக்குது. போஸ்ட் வார் வெல்ஃபேர் ஸ்டேட்ஸ் இன் யூரோப். இங்கே வெல்ஃபேர் ஸ்டேட்டுன்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க பாருங்கள். த டேர்ம் வெல்ஃபேர் ரெஃபர்ஸ் டு தி கான்செப்ட் தட் தி கவர்மெண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி சோஷியல் அண்ட் எக்கனாமிக் வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள். ஒரு நாட்டில் வாழக்கூடிய மக்களுடைய சோஷியல், எக்கனாமிக், ஃபைனான்ஷியல் டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சோஷியல் டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, மொத்தத்தையுமே வந்து கவர்மெண்ட் தான் ஏற்றுக்கணும். அதுதான் வெல்ஃபேர் ஸ்டேட். Thus, expanding the role of state beyond providing defense, maintenance, law and order. அதையும் தாண்டி இப்போ மக்களுக்கு தேவையான உணவு, சோஷியல், எக்கனாமிக் வெல்ஃபேர் எல்லாமே பார்க்குறதோடு இல்லாமல் அந்த நாட்டுக்கு தேவையான டிஃபென்ஸு, பாதுகாப்பும் மெயின்டைன் பண்ணணுமா, லா அண்ட் ஆர்டரையும் பாதுகாத்துக்கணும் இல்லையா, அது எல்லாத்தையுமே அந்த நாட்டுடைய கவர்மெண்ட்டே ஏற்றுக்கிற மாதிரி இருந்தால் அந்த நாட்டை தான் வந்து வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். இன் 1942 the report commonly known as the Beveridged report was published in the United Kingdom. UKல Beveridged report அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை வந்து கொடுக்குறாங்க 1942ல, which proposed a series of measures which the government should adapt to provide citizens. இந்த Beveridged ரிப்போர்ட்டில் தான் வந்து ஒரு கவர்மெண்ட் அப்படின்னா தன்னுடைய சிட்டிசனுக்கு, தன்னுடைய நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க பாருங்கள். வித் அடிக்குவேட் இன்கம், கண்டிப்பாக வந்து ஒரு இன்கம் அவங்களுக்கு இருக்கணும், ஹெல்த் கேர் கொடுக்கணும், எஜுகேஷன் கொடுக்கணும், ஹவுசிங், வீடு வசதிகள் செஞ்சு கொடுக்கணும், எம்ப்ளாய்மெண்ட், வேலைவாய்ப்புகள் கொடுக்கணும். வேலைவாய்ப்புகள் எதுக்கு? டு ஓவர் கம் பாவர்ட்டி, அந்த ஏழ்மையை வந்து கடந்து வரத்துக்கு. அண்ட் டிசீஸ் விச் வேர் தி மேஜர் இம்பெடிமெண்ட்ஸ் டு ஜென்ரல் வெல்ஃபேர். அந்த ஏழ்மையில் இருக்கிறவங்க, நோய் வாய்ப்பட்டிருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து எம்ப்ளாய்மெண்ட்ஸ் கொடுத்து அவங்கள அதிலேருந்து வெளிக்கொண்டு வரணும். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொன்னது 1942ல் பிவரிட்ஜ் ரிப்போர்ட்டில் இதே சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு கவர்மெண்ட்டை தான் வந்து நம்ம வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். ஆஃப்டர் தி வார் த லேபர் பார்ட்டி வாஸ் ஓட்டட் டு பவர் இன் பிரிட்டன். இப்போ பிரிட்டனில் வார் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷன் நடக்குது. அதில் பிரிட்டனில் பார்த்திங்கன்னா லேபர் பார்ட்டி அப்படிங்கிறவங்க ஜெயிக்கிறாங்க. இட் ப்ராமிஸ் டு அண்டர்டேக் ஸ்டெப்ஸ் டு லுக் ஆஃப்டர் த பீப்புள்.
இந்த எலெக்ஷன் சமயத்தில் இவங்க ஒரு உறுதி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய எல்லா தேவைகளையும் வந்து நாங்கள் கேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலெக்ஷன் சமயத்தில் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. யார்? லேபர் பார்ட்டி. ஃப்ரம் தி கிரேடல் டு கிரேவ். இங்கே கிரேடல்னால் தொட்டில், கிரேவ்னா சுடுகாடு இடுகாடு சொல்லுவாங்க, அது கிரேவ். ஸோ நீங்கள் பிறந்ததுலேருந்து நீங்கள் இறக்குற வரைக்கும் உங்களை நாங்களே கேர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி கொடுத்தது லேபர் பார்ட்டி. ஸோ அதனால் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. Legislation was enacted to provide comprehensive free health coverage to the citizens to the National Health Service. அப்போ இவங்க ஜெயிச்சு வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, எல்லா மக்களுடைய அந்த ஹெல்த்தை சார்ந்த கவரேஜஸ், இந்த ஆப்ரேஷன்ஸ்க்கு இவ்வளோ ஆகும், மெடிசன்ஸ்க்கு இவ்வளோ ஆகும், அதெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து நேஷ்னல் ஹெல்த் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கீழே கொண்டு வராங்க. அண்ட் மானிட்டரி பெனிஃபிட்ஸ் லைக் ஓல்டு பேஜ் பென்ஷன், வயசானவங்களுக்கு பென்ஷன் கொடுக்குறது, அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ், வேலை இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான அந்த பெனிஃபிட்ஸ் கொடுக்குறது, மாதம் இவ்வளோன்ற மாதிரி கொடுக்குறது, சைல்டு கேர் சர்வீஸ், குழந்த கர்ப்பமானதுலேருந்து அந்த பிறப்பு வரைக்கும் தேவையான எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுக்குறது, ஃபேமிலி வெல்ஃபேர் சர்வீஸ், ஒரு ஃபேமிலி நடத்துறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே கொடுத்துச்சு இந்த லேபர் பார்ட்டி போஸ்டிங் வந்ததுக்கப்புறம், அந்த எலெக்ஷனில் ஜெயிச்சதுக்கப்புறம். தீஸ் ஆர் இன் அடிஷன் டு யூனிவர்சல் ஃப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் டு ஆல் த சில்ட்ரன். இது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே யூனிவர்சல்னால் அந்த நாடு ஃபுல்லாகவே ஃப்ரீ ஸ்கூல் எஜுகேஷனையும் வந்து கொடுக்குறாங்க இந்த கவர்மெண்ட். த பெனிஃபிட்ஸ் கேன் எய்தர், இந்த மாதிரி நாட்டுகளில் வாழக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்கும் எல்லாத்தையுமே கவர்மெண்ட்டே பார்த்துக்குதுன்னா அதுதான் வெல்ஃபேர் ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம். த பெனிஃபிட்ஸ் கேன் எய்தர் பி அச்சீவ்டு த்ரூ கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ். இந்த பெனிஃபிட் எல்லாத்தையும் நம்ம ஒன்று பணமாக கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், லைக் ஓல்ட் ஏஜ் பென்ஷன்ஸ் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் காம்பன்சேஷன்ஸ். இந்த கேஷ் எதில் இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த வயசானவங்களுக்கு பென்ஷனு, வேலை இல்லாதவங்களுக்கு வந்து ஒரு காம்பன்சேஷன் கொடுக்குறது, மாதத்துக்கு இவ்வளோ அப்படின்னு கொடுக்குறது, இதெல்லாம் வந்து இந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து கேஷாகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இன் அடிஷன் தீஸ் கண்ட்ரீஸ் ஆல்சோ ட்ரை டு மினிமைஸ் எக்கனாமிக் டிஸ்பாரிட்டிஸ் டு ப்ரோக்ரெசிவ் டாக்ஸேஷன். இந்த டேக்ஸ் அப்படின்றதையும் வந்து குறைச்சிடுறாங்க. டேக்ஸை குறைச்சிக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பை டாக்ஸிங் தி ஹையர் இன்கம் குரூப்ஸ் அட் ரிலேட்டிவ்லி ஹை ரேட்ஸ். அதிகமாக சம்பாதிக்கிறவங்க மேலே அதிகமான டேக்ஸஸை போடுறாங்க, ரொம்ப குறைவாக சம்பாதிக்கிறவங்க மேலே டேக்ஸை வந்து ரொம்பவே மினிமைஸ் பண்ணிடுறதுனால இவங்களுக்கு அந்த இன்கம்ஸ் வந்து வந்துகிட்டே இருந்தது. ஸோ அதனால் வெல்ஃபேர் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து இந்த வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் இப்படி ஒரு ஸ்டேட் வந்து உருவாச்சு. Thanks for watching Sridevi's Zone.